ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா हालेलुया கர்த்தர் நல்லவர் ஆமென் भला है। எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க कितने लोग खुशी के साथ हैं। இந்த காலை வேளையிலும் மீண்டும் ஒரு விசை ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம் इस सुबह के समय फिर से हमारे उद्धारक प्रभु यीशु मसीह के नाम में आप सभी को हम स्वागत करते கர்த்தர் हैं। நாம மாத்திரம் सिर्फ மகிமைப்படுவதாக प्रभु की नाम की महिमा हो। எத்தனை பேர் ஆராதனை வேளையில் ஆசீர்வதிக்கப்பட்டீங்க कितने लोग आराधना के समय में आशीष पाए। ஆமென் आमेन। கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஆராதிக்கும் பொழுது प्रभु की उपस्थिति में जब हम आराधना करते हैं அவர் நம்மை எல்லா இக்கட்டிலிருந்தும் விடுதலையாக்குகிறார் वो हमें सारे दबोच से हमें हटाकर बचाता है। இன்னைக்கு நானும் கர்த்தருடைய சமூகத்தில் ஒவ்வொரு ஆராதனை வேளையிலும் கர்த்தர் வித்தியாசமாய் நடத்துகிறார் हर आराधना के समय परमेश्वर भिन्न रीति से चलाता है। இந்த ஆராதனை வேளையிலும் கர்த்தர் அடியினை தொட்டார், கர்த்தர் அடியினை பலப்படுத்தினார். इस समय में भी परमेश्वर ने इस गुलाम को स्पर्श किया और मुझे धाड़स बांधा है। உங்களையும் கர்த்தர் பலப்படுத்திருப்பாங்க, கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். आपको भी परमेश्वर हियाव बांधा होगा अगर हम प्रभु के अंदर विश्वास करते हैं। இந்த வாரத்தின் ஒவ்வொரு கூட்டங்களுக்காய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். इस सप्ताह के हर आराधना सभा के लिए आप प्रार्थना कीजिए। இன்றைக்கு மதியம் 3 மணிக்கு நமக்கு மராட்டி ஆராதனை உண்டு. इस दोपहर को 3 बजे जो है मराठी की आराधना हमारी சாயந்திரம் 4 மணிக்கு சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கான சண்டே ஸ்கூல் இருக்கும். और शाम को 4 बजे बच्चों के लिए संडे स्कूल होगी। அதே போல 7 மணிக்கும் நமக்கு விசேஷித்த சாயங்கால கூட்டங்கள் இருக்கும். और 7 बजे विशेष रूप से शाम की सभा होगी। அது ஒவ்வொரு கூட்டத்திலும் கலந்து கொண்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட உங்களை தாழ்மையை கேட்டுக்கொள்கிறோம். वो हर एक सभा में आप भाग लेकर प्रभु के अंदर आशीष पाने के लिए हम आपसे विनती करते हैं। வாரத்தின் ஒவ்வொரு நாளும் காலை 5 மணி முதல் 6 மணி வரை அதிகாலை ஜெபம் நடக்கிறது. पूरे सप्ताह में जो सुबह से 5 से लेकर 6 बजे तक सुबह की आराधना होती है। ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் கர்த்தருடைய ஜெபத்தை நடத்துவார்கள். जो हर दिन अलग-अलग व्यक्ति जो है प्रार्थना को चलाते हैं। இறுதியிலே பாஸ்டர் வந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறார். और आखिरी में जो पास्टर आकर प्रभु के शब्द को बांटते हैं। அதே போல செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை நமக்கு மதிய கூட்டங்கள் நடைபெறுகிறது. शुक्रवार और मंगलवार और शुक्रवार दोपहर को 1 बजे जो हमारी सभा होती है। அதே போல இரவு சாயந்தர நேரத்தில் 7 மணி முதல் 9 மணி வரைக்கும் நமக்கு சாயந்தர கூட்டங்கள், அதாவது செவ்வாய்க்கிழமை பைபிள் ஸ்டடியும் வெள்ளிக்கிழமை ஜெபம் நடக்கிறது. और मंगलवार को शाम को बाइबल स्टडी और शुक्रवार को शाम को 7 बजे जो प्रार्थना होती है। இதிலும் கலந்து கொண்டு கர்த்தருக்குள் பலப்படும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். इस विभाग लेकर परमेश्वर के नाम की महिमा करने के लिए हम आपको उत्साह दिलाते हैं। हालेलुया हालेलुया। கர்த்தர் நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. सिर्फ प्रभु की नाम की महिमा हो। விசேஷமாய் நாளைக்கு இன்றைக்கும் நாளைக்கும் இன்றைக்கு ஒரு செட் ஆஃப் பிரதர்ஸ் இன்னைக்கு போகிறாங்க போபாலுக்கு. आज कुछ लोग भाई लोग जो है मिलकर भोपाल जा रहे हैं। நாளைக்கு இன்னொரு செட் ஆஃப் சில வாலிபர்கள் நம்முடைய பாஸ்டரும் சேர்ந்து நாளைக்கு போபால் போறாங்க. और कल भी हमारे पासवान और कुछ भाई लोग मिलकर भोपाल जा रहे हैं। அவங்க பிரயாணத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். उनके सफर के लिए आप प्रार्थना कीजिए। கர்த்தர் அந்த காரியங்களை வாய்க்க பண்ணி தருவாராக. परमेश्वर उन सारे बातों में सफलता को लाए। हालेलुया हालेलुया। கடந்த வெள்ளிக்கிழமை அன்று பாஸ்டரியா கேட்டுக்கொண்டாங்க, உங்களுக்கு ஏவப்பட்டால் நீங்கள் உற்சாகமாய் காணிக்கை கொடுக்கலாம் சொல்லி கேட்டிருந்தாங்க. पिछले शुक्रवार को पास्टर जी ने बताए थे कि अगर आपको उत्तेजित हुआ, प्रभु ने उत्साह किया तो आप दान दे सकते हैं कर நிறைய பேர் தானியங்கள், அதாவது அரிசி பருப்பு நிறைய பேர் கொடுத்திருக்கீங்க. कई सारे लोग अनाज यानी दाल चावल ऐसे बहुत कुछ ला कर दिए இப்ப हैं। தேவைக்கு அதிகமான தானியங்கள், அதாவது நம்ம தூக்க முடியாத அளவுக்கு தானியங்கள் நிறைய இருக்குது. अभी जो जरूरत से ज्यादा जो अनाज जो है आ गया है। சோ பாஸ்டர் கேட்டுக்கொண்டாங்க, ஒருவேளை உங்களுக்கு கர்த்தர் ஏவினால், तो पास्टर ने विनती की अगर प्रभु आपको अगर उकसाया तो நீங்கள் அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு உதவி செய்ய விரும்பினால் நீங்கள் காணிக்கை கொடுத்து நீங்க பாஸ்டர் கொடுத்தீங்கன்னா பாஸ்டர் அங்கே போய் இன்னும் அங்கேயும் சில பொருட்களை வாங்கி கொடுக்க முடியாத ஏதுவா இருக்கும். ஏன்னா இங்க செமது செல்ல அது கஷ்டமா இருக்கும். अगर आप दान के रूप में देंगे तो पास्टर वहां पर ले जाकर कुछ चीजों को खरीद कर देने के लिए सहायता होगा। हालेलुया हालेलुया। அதே போல கர்த்தர் நமக்காய் வழக்காடுகிற தேவனாய் वैसे இருக்கிறார். परमेश्वर हमारे लिए मुकदमा लड़ने वाला प्रभु है। யாத்திராகமம் 14:14 என்படி निर्गमन 14:14 के अनुसार நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். आप खड़े रहकर परमेश्वर आपके लिए करने वाले भलाइयों को आप देखिए। இந்த காலை ஆராதனையில் நீங்க எத்தனை பேர் கலந்து கொண்டீங்கன்னு சொல்லி தெரியல. इस सुबह की आराधना में कितने लोग भाग लिए हम नहीं पता। முடிந்தால் இந்த ஆராதனைக்கு அப்புறம் அந்த செய்தியை நீங்க கேளுங்க. अगर हो सकता तो इस आराधना के बाद उस संदेश को आप सुनिए। அன்று செய்த தேவன் இன்றைக்கும் செய்ய उस दिन வல்லவர். जो किया परमेश्वर आज भी करने के लिए सामर्थ्यवान है। हालेलुया हालेलुया। எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? कितने लोग विश्वास करते ஒவ்வொரு हैं? நாளும் ஜெபித்து கொண்டு வருகிறீங்க. हर दिन आप प्रार्थना करते हैं। கர்த்தர் நிச்சயமா இன்னும் பெரிய காரியங்களை செய்வார். परमेश्वर निश्चय बहुत बड़ा कार्य करेगा கர்த்தர் நமக்கு ஜெயம் தருவார். और परमेश्वर हमें विजय देगा। हालेलुया हालेलुया। ஒரு से கரங்களை உயர்த்தி एक बार हाथ उठाकर அந்த போபால் காரியங்களுக்காய் उस भोपाल के कार्य के लिए கர்த்தர் எல்லாவற்றிலும் நம்ம பிள்ளைகளுக்கு எல்லாருடைய கண்களில் கிருபை கிடைக்க உதவி செய்ய வேண்டும். परमेश्वर सभी के नजरों में जो अनुग्रह मिलने के लिए उन्हें मदद करना है। கர்த்தர் நமக்கு ஜெயம் தர வேண்டும். परमेश्वर हमारे लिए विजय देना है। அதை உணர்ந்தமா கரங்களை உயர்த்தி கர்த்தரை சுதரிப்போமா. उसे महसूस करके हालेलुया 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 யுத்தம் கர்த்தருடையதுன்னு சொல்லி வாசிக்கிறோம் ஆவியானவரே. அதே போல எங்களுக்கு யுத்தம் செய்து எங்களுக்கு ஜெயம் தருவீராக ஆவியானவரே. हमारे लिए युद्ध कर परमेश्वर हमारे लिए विजय को
को हासिल करा कर யெகோவா दीजिए। நிசி எங்கள் ஜெயக்கொடியானவர் यहोवा निस्सी हमारे विजय की झंडा है। तो आप சாத்தானின் எல்லா சதிமோச திட்டங்களை இயேசுவின் நாமத்தில் முறியடித்து ஜெயம் எடுக்கிறோம். शैतान के सारे षड्यंत्रों को प्रभु यीशु मसीह के नाम से हम हराते हैं। பிள்ளைகள் சுகமாய் சென்று சுகமாய் திரும்ப உதவி हमारे बच्चे செய்வீராக. सुकून के साथ जाकर सुकून से वापस लौटने के लिए हम प्रार्थना करते பாதுகாத்துக் हैं। கொள்ளும். उन्हें संभाल இயேசுவின் लीजिए நாமத்தில். यीशु के नाम से ஆமென். आमेन। ஹalleluya. हालेलुया। செய்திக்குள்ளாக போகிறதுக்கு முன்பாக ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு நான் தெய்வ செய்திக்குள்ளாக போக விரும்புகிறேன். संदेश के अंदर जाने से पहले कार्य को बताकर मैं संदेश के अंदर जाना चाहता ஒரு हूं। முறை ஒரு ராஜா இருந்தான். एक बार एक राजा था। அவன் தன் அரண்மனையிலே யாராவது ஒருத்தர் கொஞ்சம் ஞானம் உள்ளவர்களாய் எனக்கு உதவி செய்கிறவர்கள் இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி யோசித்தான். उस राजा ने सोचा था मेरे महल में अगर मेरे लिए मदद करने के लिए कुछ ज्ञानवान लोग रहेंगे तो अच्छा होगा। நிறைய பேரை கூப்பிட்டு பார்த்தான். बहुत सारे लोगों को बुलाया, எல்லாரும் வந்துட்டாங்க. सभी लोग आ गए। ஆனால் அவன் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்கு யாருக்குமே திறன் இல்லாமல் இருந்தது. लेकिन उसके जो सवाल थे उसके जवाब सभी लोग नहीं दे पाए। எல்லாருக்கும் முன்னாடி வரணும். सभी लोगों को आगे आना है। நாங்க சின்ன வயசுல ஸ்கூல்ல இருப்போம். ஸ்கூல்ல போயிருக்கோம். बचपन में हम जब स्कूल में जाते थे, நாங்க ஸ்கூல்ல போயிருக்கும்போது स्कूल में जब जाते हैं, ஒவ்வொரு புது வகுப்புக்கு போகும் பொழுது हर नए क्लास में जाते समय டீச்சர் கேட்பாங்க, टीचर पूछती है யாருக்கு மானிட்டரா இருக்கணும்? कौन मॉनिटर बनना चाहता நம்ம है। பெரிய ஹீரோ மாதிரி கை தூக்கிடுறது. हम ऐसे हीरो जैसा हाथ उठा देते எங்க हैं, டீச்சர் மூஞ்ச பார்த்தே फिर கண்டுபிடிப்பாங்க. टीचर मुंह देख के पहचान लेगी, கையை கீழே போடு. तो बैठ जाओ, நீங்களா லாய்க்கு இல்ல அப்படி. आप उसके लिए लायक नहीं அப்ப இங்க है। நிறைய பேர் வந்துட்டாங்க. ऐसे यहाँ पर बहुत लोग आ गए। ஆனா ராஜாவுக்கு யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் சொல்லி தெரியவில்லை. अभी राजा नहीं जानता है कि इसमें से किन को मैं चुनूं। ராஜா ஒரு சின்ன பரீட்சை வைத்தான். राजा ने छोटा सा परीक्षा रखा। அவன் 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 சிங்காசனத்துக்கு முன்பதாக ஒரு 4-5 பூங்கொத்தை வைத்திருந்தான். उसके सिंहासन के सामने 4-5 जो फूलों के जो गुच्छा को रखा था, வைத்து சொன்னான், रखकर उसने कहा இதை நீங்கள் பக்கத்துல வந்து பார்க்க கூடாது. इसे आप नजदीक में आकर नहीं देखना है, தொட்டு பார்க்க கூடாது. उसे स्पर्श नहीं करना है, மோந்தும் பார்க்க கூடாது. उसे सूंघकर भी नहीं देखना है, கசக்கி பார்க்க கூடாது. उसे हाथ नहीं लगाना है। ஆனால் எது இதிலே ஒரிஜினல் பூ என்று சொல்லி நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா, लेकिन इन फूलों में से कौन सा असली है अगर आप पहचान लिए तो நீங்கள் என் அரண்மனையிலே நீங்கள் மந்திரிகளாய் மாற முடியும். आप मेरे महल में मेरा मंत्रिया बन सकते हैं। நிறைய பேர் எவ்வளவு பிரயாசப்பட்டாங்க. कई सारे लोग बहुत कोशिश किए। சில பேர்லாம் வந்து சொன்னாங்க, ராஜா இதுதான் 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 कुछ அப்படினாங்க. लोगों ने कहा राजा यही है। ராஜா கேட்டாரு, राजा ने कहा कंफर्म आप श्योर है क्या, लॉक किया जाए? उसे लॉक करे। இல்ல ராஜா அந்த ராஜா. नहीं ये नहीं वो। எல்லாரும் குழம்பி போய் இருந்தாங்க. सब उलझे हुए थे। ஒரே ஒருத்தன் மட்டும் सिर्फ एक व्यक्ति जो है கடைசில வந்தான். वो आखिरी में आया, ராஜா राजा இந்த பூங்கொத்து தான் அப்படினா. ये जो फूल की झाड़ी है वही। மூணாவது இருக்கு பாருங்க, இந்த பூங்கொத்து ये தான். जो तीसरा है ना वही है। ராஜா திருப்பி கேட்டாரு. राजा बार-बार पूछा, தப்பா சொன்ன अगर तू गलत कहा तो 100 சவுக்கடி விழும். 100 चाबुक से तुझे 100 मार पड़ेगा। நீ சரியா சொன்ன, अगर तू ठीक बोला तो இது உனக்கு கிடைக்கும் அப்படினா. ये तुझे मिल जाएगा। உடனே எவ்வளவோ அவன் இல்ல எனக்கு தெரியும் ராஜாவே, இந்த மூன்றாவது தான் அப்படி கரெக்ட்டா சொன்னான். तो उसने कहा मैं जानता हूं ये तीसरा जो है वही असली है। ராஜா ஆச்சரியப்பட்டான். राजा आश्चर्य हुआ, எப்படி இவன் கண்டுபிடித்தான்? ये कैसा पहचान पाया। எல்லாரும் குழம்பி இருந்தாங்க. सभी लोग उलझे हुए थे। இவன் மட்டும் தெளிவா எப்படி கண்டுபிடித்தான் लेकिन சொல்லி ये கேட்க सफाई முடியாது. से कैसे जान पाया ऐसा पूछते समय அவன் சொன்னா, उसने कहा ராஜா राजा நான் கூர்ந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். मैंने ध्यान दिया उसमें இந்த எல்லா பூக்களை விட ये सभी फूलों से बढ़कर ஒரு தேனி பறந்து வந்துச்சு. एक मधुमक्खी उड़कर आई। இதுல இருக்கிற எந்த பூங்கொத்திலே அது உட்காரல. इसमें से कौन से भी फूल में वो नहीं बैठा। இந்த மூன்றாவது பூங்கொத்துல மட்டும் தான் உட்கார்ந்துட்டு போச்சு. ये तीसरे जो फूल की जो झाड़ी है उसमें सिर्फ बैठा। இந்த 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 தேனான இந்த 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 என்ன சொல்லுவோம், ஹனிபி என்ன சொல்லுவாங்க தமிழ்ல, தேனி. எஸ், தேனி வந்து கரெக்ட்டா அந்த பூல தான் உட்கார்ந்து அது வந்து அது ஒரிஜினல் பூல தான் அந்த தேன் எடுக்கும். वो मधुमक्खी जो है सिर्फ असली जो फूल है उसमें बैठकर वो मध लेती है। அதுல கரெக்ட்டா கண்டுபிடிச்சிட்டேன் இதுதான் ஒரிஜினல் பூ. उससे मैंने पहचान लिया कि यही असली है करके। தேவப்பிள்ளை, இன்னைக்கு உலகத்தில் ஞானம் பெருகி இருக்கிறது. परमेश्वर के बच्चों दुनिया में जो ज्ञान भरपूर है। எத்தனையோ காரியங்களை மனுஷன் கண்டுபிடிக்கிறான். कितने सारे कार्य की मनुष्य आविष्कार करता है। ஆனால் தேவனை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொன்னால், लेकिन परमेश्वर को अगर ढूंढ निकालना है तो அதுக்கு உலக ஞானம் தேவை அல்ல. उसको पहचानने के लिए दुनिया की ज्ञान की जरूरत नहीं है। தேவனை அறிகிற அறிவு ஞானம் நம்மளுக்கு தேவை. जो परमेश्वर को जानने वाले ज्ञान हमारे लिए जरूरत है। இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாரும் கிறிஸ்தவர்கள் தான். आज सभी लोग मसीहा लोग हैं। நம்மலாம் பாத்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு வந்து நிக்கிறோம். देखो तो हम सफेद वस्त्र पहनकर आकर खड़े हैं। ஆனா உண்மையாகவே நம்ம கிறிஸ்தவர்களா? लेकिन सच्चाई से हम मसीहा लोग हैं क्या? கர்த்தரை அறியாதவர்களும் ஒயிட் அண்ட் ஒயிட் போடுறாங்க. परमेश्वर को नहीं जानने वाले भी श्वेत वस्त्र पहनते हैं। குஜராத்திக்காரங்களா பாத்தீங்கன்னா அவங்க கல்யாணத்துல கூட ஒயிட் அண்ட் ஒயிட் தான் अगर போட்டுருப்பாங்க. गुजराती लोग देखेंगे तो शादी में भी सफेद कपड़ा पहनते हैं। நிறைய அரசியல்வாதிகள் பாத்தீங்கன்னா
பாத்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ஒயிட் கதர் வெட்டி கதர் சட்டை போட்டு ஜம்முன்னு நிப்பாங்க. और राजनीति के नेताओं को अगर आप देखेंगे तो सफेद वस्त्र पहनकर आकर खड़े रहते हैं. ஆனால் ஒரு வெள்ளை வஸ்திரம் உடுத்தியவர்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஒரு வித்தியாசத்தை காண வேண்டும் என்று சொன்னால் अगर श्वेत वस्त्र पहने हुए और परमेश्वर के बच्चों में अगर फर्क को देखना है, அவர்களுக்குள் தேவனுடைய கிருபை, தேவனுடைய இரக்கம், தேவனுடைய அன்பு, தேவனுடைய குணங்கள் காணப்பட வேண்டும். उनके अंदर परमेश्वर के अनुग्रह, परमेश्वर के प्यार, परमेश्वर के उनके अंदर के गुण जो उनके अंदर दिखाई देना चाहिए. हालेलुया, 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 हालेलुया. எனக்கு பாட்டியம்மா ரொம்ப ஞாபகம் வரும். मुझे दादी माँ बहुत याद आती है. சில நேரம் பாத்தீங்கன்னா कुछ समय எத்தனையோ ஊழியக்காரங்க இருக்காங்க. कई सारे सेवक लोग हैं. தாராவிப்பட்டினத்திலும் சரி, धारावी में भी, பாம்பேலயும் சரி, और मुंबई में भी. அப்ப பாட்டியம்மா உயிரோட இருக்கும்போது जब दादी माँ जब जीवित थी, எங்க நாட்கள் வருவாங்கன்னு தெரியாது. कहां से लोग आते हैं पता नहीं, தேடி வருவாங்க. उसने ढूंढ कर आते हैं. இந்த அம்மாட்ட போனா எல்லாம் நடக்கும். ये माँ के पास जाएंगे तो सभी कुछ संभव होता है. அவங்க ஜெபிச்சாங்கன்னா அற்புதம் நடக்கும். अगर वो प्रार्थना करेगी तो अद्भुत होगा. அப்படிப்பட்ட கிரியைகள் மீண்டும் சபையில் நடக்க வேண்டும். वैसे क्रिया फिर से कलीसिया में होना है. அடியேனையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். इस गुलाम को भी समर्पण करता हूं. நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்தவம், தேவனுடைய கிறிஸ்து வெளிப்பட வேண்டும். கிறிஸ்தவம் அல்ல, கிறிஸ்து வெளிப்பட வேண்டும். हमारे जिंदगी में मसीहा नहीं, मसीह प्रकट होना है. இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக போவோம். आज भी प्रभु के शब्द के अंदर जाएंगे. கர்த்தருடைய பாதத்தில் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் கொடுத்த ஒரு வார்த்தை. परमेश्वर के चरणों में इंतजार करते समय प्रभु ने एक शब्द दिया. Favor in the sight of God and men. Favor in the sight of God and men. தேவனுடைய மனுஷனுடைய கண்களில் தயவு. खुदा और मनुष्य के नजरों में दया. நீங்கள் நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனத்தை வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். Proverbs chapter 3 verse 4. नीति वचन 3 अध्याय उसके 4 पद. Yeah. Can you please display it? Yeah. அதனால் sorry. தேவனுடைய பார்வையிலும் परमेश्वर के नजरों में, மனுஷனுடைய பார்வையிலும் और मनुष्यों के नजरों में தயையும் अनुग्रह நற்புத்தியும் பெறுவாய். और अति बुद्धिमान அந்த होगा. தேவனுடைய பார்வையில் தயவு, यानी परमेश्वर की नजरों में दया, மனுஷனுடைய பார்வையில் தயவு. और मनुष्य के नजरों में दया. நீங்க லூக்கா 2:52 வாசிக்கும் பொழுது Luke chapter 2 verse 52 लूक 2 अध्याय 52 में हम देखते हैं, இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்திலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். और यीशु बुद्धि और डील डौल में और परमेश्वर और मनुष्य के अनुग्रह में बढ़ता गया. இன்னைக்கு இரண்டு காரியங்களை பார்க்க போகிறோம். आज दो कार्यों को हम देखने वाले हैं. தேவனுடைய கண்களில் நமக்கு கிருபை வேண்டும். परमेश्वर की नजरों में हमें दया चाहिए. நாம் உலகத்தில் வாழ்கிறது நிமித்தம் நமக்கு உலக மனுஷருடைய கண்களிலும் கிருபை தேவை. इस दुनिया में हम जीते हैं, इसलिए दुनिया के मनुष्य के नजरों में भी हमें दया चाहिए. இன்னைக்கு ஒவ்வொருடைய கண்களில் எப்படியாவது கிருபை கிடைக்குமான்னு சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கிறாங்க. आज हर कोई जो है किसी के नजरों में हमें दया मिलेगा क्या कर कर तरस रहे हैं. இந்த பிச்சைக்காரங்களை பாத்தீங்கன்னா ये भिखारी लोगों को अगर आप देखेंगे, யார்ட்டியாவது ஏதாவது ஒரு 10 ரூபாய் கிடைச்சறாதா? किसी के पास कम से कम 10 रुपया नहीं मिल ஒரு जाएगा 5 क्या? ரூபாய் கிடைச்சறாதா? 5 रुपया नहीं मिलेगा क्या? அப்போ அந்த ஏழைக்கு அந்த பிச்சை எடுக்கிறவனுக்கு யாராவது கண்களில் கிருபை கிடைத்து ஏதாவது ஒன்னு கிடைச்சறாதான்னு சொல்லி அவன் கண்கள் ஏங்கும். तो भिक्षा लेने वाला जो है किसी के नजरों में अनुग्रह के साथ मुझे कुछ ना कुछ मिल ना जाएगा क्या कर करो तरसता है. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அங்கே சப்பானி அங்கே வந்திருக்கிற பேதுருவையும் யோவானையும் பார்த்து ஏதாகிலும் கிடைக்குமான்னு சொல்லி அவன் கண்கள் ஏறிட்டு பார்த்தான். वहां पर प्रेरित में हम पढ़ते हैं कि वहां पर आया हुआ लूला व्यक्ति जो है पौलुस के नजरों में कुछ ना कुछ दया नहीं मिलेगा क्या कर तरसता है. நான் ஸ்கூல் படிக்கும்போது मैं जब स्कूल में पढ़ाई करता था எல்லாத்துலயும் ரொம்ப கிளவரா இருப்பேன். सभी में बहुत होशियार रहता था. எல்லா ஸ்போர்ட்ஸ் அதுன்னு எல்லாம் இருப்பேன். जो स्पोर्ट्स सभी कुछ में, படிப்புல மக்கு, लेकिन पढ़ाई में बुद्धू. அதுவும் மராட்டில நான் தான் கிளாஸ்லயே டாப்பர். और मराठी में मैं क्लास में टॉपर था. எங்க அப்பா சொல்லுவாங்க, मेरे पिताजी कहते थे நான் மராட்டி எவ்வளவு அழகா பேசுறேன். मैं मराठी कितना अच्छे से बोलता हूँ. நான் மராட்டி பேசினா மராட்டி தெரிஞ்சவங்க நீ பார்த்து சிரிப்பாங்க. अगर लेकिन अभी मैं अगर मराठी बात करूं तो जो मराठी जानते हैं वो लोग हंसेंगे. ஒழுங்கா வாய் மூடிட்டு இருக்கீங்க आप तो அப்படிம்பாங்க. मुंह बंद रख कैसे बोलेंगे. அப்ப நான் ஸ்கூல்ல படிக்கும்போது तो जब स्कूल में पढ़ाई करता था எங்க டீச்சர் போய் டீச்சர் मेरे टीचर के पास जाकर टीचर 33 மார்க் only 2 மார்க் then I pass teacher please teacher ने அந்த டீச்சர் கண்ணில எப்படியாவது தயவு கிடைக்கும்னு யோசிப்பேன். मेरे 33 गुण मिल गए और 2 गुण अगर आप देंगे तो मैं पास हो जाऊंगा कर कर वो टीचर के पास जाकर मैं बात करता था. எனக்கு ரெட் மார்க் வந்தா வீட்ல அடி விழும். क्योंकि रेड मार्क आया तो घर पर मार्क गिरे. எங்க அம்மா சொல்லுவாங்க, मेरे माँ कहती டேய் நான் है எம்ஏ मैं एमए हूं, நீ இப்படி இருக்கியாடா. तू ऐसा है.
ஐயோ நான் பாத்தீங்கன்னா படிப்புல அப்படியே தலைகீழ இருப்பேன். तो पढ़ाई में तो मैं एकदम ऐसा उल्टा था। அதே போல வேலைக்காரங்கள பாத்தீங்கன்னா எப்படியாவது ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சிபாரிஷ் பண்ணுவாங்க. वैसे काम करने वाले जो खुद की जो प्रमोशन के लिए ऐसे कुछ ना कुछ सिफारिश की बात जोड़ते அதே போல हैं। கோர்ட் காரியங்களுக்கு நாங்க போயிருக்கும் பொழுது अदालत के कार्य में हम जब जाते हैं நான் பாத்துக்கிறோம், हम देखे हैं அங்க இருக்கிறவங்க சொல்லுவாங்க சாப் 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 மாப் कर दो, சாப் 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 जज साहब माफ कर दो அப்படிமா। वहां पर हम देखते हैं जज के सामने गिड़गिड़ाते हैं कि हमें माफ कर दो कर कर। இன்னைக்கு மனுஷன் யாராவது கண்களில் ஏதாவது ஒரு காரியத்தில் கிருபை கிடைக்குமான்னு சொல்லி ஏக்கத்துடன் இருக்கிறான். आज मनुष्य जो किसी के नजर में हमें अनुग्रह मिलेगा दया मिलेगा कर कर वो तरसता है। ஆனா இன்னைக்கு தேவ பிள்ளைகளாகிய நம்மை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நீ என்னுடைய கண்களிலும் உனக்கு மனுஷனுடைய கண்களிலும் தயவு கிடைக்கும்படி கிருபை கிடைக்கும்படி நான் உனக்கு உதவி செய்வேன். लेकिन परमेश्वर हमसे कहता है कि मेरे नजरों में और मनुष्यों के नजरों में अनुग्रह और दया मिलने के लिए मैं तुझे मदद करूंगा। எத்தனை பேருக்கு அது ஞாபகம் இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியல. कितने लोगों को याद है मुझे पता नहीं। எனக்கு பெரிய பாஸ்டருடைய பிரசங்கம் ஒவ்வொன்று நான் பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு காரியம் ஞாபகம் வந்துச்சு. मैं बड़े पासवान के हर संदेश को जब हम देखता हूं सुनता हूं तो एक बात याद आती है। எல்லாரையும் ஞாபகப்படுத்துறோம், பெரிய பாஸ்டரை அப்பப்ப ஞாபகப்படுத்தி நம்ம ஜெபம் பண்ணிக்கொள்வோம். हम बड़े पास्टर को जब कभी याद कर कर हम प्रार्थना कर लेंगे। அந்த என்னாகமம் 6ஆம் அதிகாரத்தின் 24 முதல் 26 வரை அவங்க பிரசங்கத்தை துவக்கத்தை பத்தி நிறைய தடவை சொல்லுவாங்க. वो गिनती छठवां अध्याय के 23 से लेकर 26 तक वो हमेशा कहते हैं। नंबर 6 verse 24, 25 and 26. गिनती छठवां अध्याय 24, 25 और 26 पद। கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். यहोवा तुझे आशीष दे और तेरी रक्षा करे। கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். यहोवा तुझ पर अपने मुख का प्रकाश चमकाए और तुझ पर अनुग्रह करे। கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். यहोवा अपने मुख तेरे ऊपर तेरे और करे और तुझको शांति दे। இன்னைக்கு ஒவ்வொரு காரியத்தை நான் யோசித்து பார்க்கும் பொழுது அந்த நாட்களில் இருந்த தேவ பிள்ளைங்க நம்ம ஊழியக்காரங்க இந்த நாட்களில் நம்ம பாஸ்டரை பார்த்தீங்கன்னா வசனத்துல பயங்கர கில்லடிங்க. तो उस दिनों में हम देखते हैं कि परमेश्वर के बच्चे और पासवान को अगर आप देखेंगे तो शास्त्र के वचन में बहुत ज्ञानवान है। நாமும் முடிந்தால் தேவ வசனத்தை நன்றாய் கற்றுக்கொள்ள அறிந்து கொள்ள நாம் பிரயாசப்படுவோம். हम भी अगर हो सके तो उस शास्त्र के वचन को पढ़ने के लिए सीखने के लिए हम कोशिश करेंगे। நேரம் வேகமாய் போகிறதுனால சீக்கிரமாய் நான் செய்திக்குள்ளாக போக समय விரும்புகிறேன். तेजी से जा रही है इसलिए संदेश के अंदर मैं जाना चाहता हूं। முதலாவது நாம் பார்க்க போகிறோம் தேவனுடைய கண்களில் நமக்கு கிருபை எப்படி என்னென்ன காரியங்களில் கிடைக்கும். पहला हम देखते हैं परमेश्वर के नजरों में हमें अनुग्रह कैसे मिल सकती है। favor in the sight of God. தேவனுடைய கண்களில் கிருபை. परमेश्वर की नजरों में दया। வாசிங்கள் யாத்திராகமம் 33ஆம் அதிகாரத்தின் 17ஆம் வசனம். Exodus chapter 33 verse 17. निर्गमन 33वां अध्याय उसके 17 पद। அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். ஹalleluya हालेलुया। இங்கே மோசே கர்த்தரை நோக்கி கேட்கிறான். यहाँ पर मूसा प्रभु की ओर गुहार लगाता இங்கே है। 13ஆம் வசனத்தை வாசித்து பாத்தீங்கன்னா अब 13 वचन में अगर आप पढ़ेंगे தலைப்பு எழுதிக்கோங்க. शीर्षक लिख लीजिए, sorry, to know God and his plans. खुदा की दर्शन और योजना जानना। தேவனை காண திட்டங்களை அறிந்து கொள்ள. அப்போ இங்கே வாசிக்கிறோம் தேவனை காண திட்டங்களை அறிந்து கொள்ள. to know God and his plans. இது முடிந்தா நீங்க நடுவுலயும் போடுங்க. இங்கே நாம் 13ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது यहाँ पर 13 पद में हम पढ़ते हैं, உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கு உம்முடைய வழி எனக்கு அறிவியும். अगर यदि मुझ पर तेरे अनुग्रह की दृष्टि हो तो मुझे अपनी गति समझा दे, जिससे जब मैं तेरा ज्ञान पाऊं तब तेरा अनुग्रह की दृष्टि मुझ पर बनी रहे। இந்த 11ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது इस 11 पद में जब हम पढ़ते हैं, எப்படி ஒரு சிநேகிதன் தன் சிநேகிதனோட பேசுவானோ அப்படியே கர்த்தர் மோசேயோட முகமுகமாய் பேசினார் சொல்லி வாசிக்கிறோம். जैसा एक व्यक्ति अपने मित्र से बात करता है वैसा परमेश्वर आमने सामने उससे बात किया कर हम देखते हैं। 13ஆம் வசனத்தில் மோசே கேட்கிறான், लेकिन 13 पद में मूसा पूछता है, கர்த்தாவே, हे प्रभु, தேவனே, हे परमेश्वर, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானா? तेरे दृष्टि में अगर मुझे अनुग्रह मिला तो, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானா? तेरे दृष्टि में मुझे अगर अनुग्रह मिला तो, நான் உம்மை காண விரும்புகிறேன். मैं आपको देखना चाहता हूं, உம்மை அறிந்து கொள்ள விரும்புகிறேன். मैं आपको जान लेना चाहता தேவ हूं। பிள்ளையே, இன்னைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி பெயருடையவர்களாய் இருக்கிறோம். ஆனால் தேவனை காண விருப்பம் இருக்கிறதா? प्रिय परमेश्वर के लोगों, आज मसीहा कर नाम को हम थामे हैं, लेकिन परमेश्वर को जानने वाले ज्ञान हमारे अंदर है क्या? வேதனையோட சொல்லுகிறேன். वेदना के साथ कहते ஒரு हैं, சில பிள்ளைகள் என்கிட்ட பேசுவாங்க, कुछ बच्चे हमसे बात करते हैं, ஆனா நாங்க செய்தி கேட்டுட்டு இருந்தோம். लेकिन हम संदेश सुन रहे थे, திடீர்னு போர் அடிச்ச உடனே நாங்க ஏசிஎஸ் சர்ச்சில் உள்ள செய்தியை கேட்டோம். हमें हम बहुत बोर हुआ तो हमने एसीए कलीसिया के संदेश को सुने। ஒரு சில சொல்றதை கேட்டிருக்கிறேன்,
कुछ लोग बोलते हैं 9 மணி வரைக்கும் கரெக்ட்டா நம்ம செய்தியை பார்த்துட்டு இருப்போம் 9 பிரதர். बजे तक हमारे संदेश को हम ठीक ठाक देखते हैं 9 மணிக்கு ஜான்சன் பாஸ்டர் ஒரு அந்த செய்தி நாங்க जब பார்க்கிறோம். 9 बजे के बाद जॉनसन पास्टर आते हैं वो देखते हैं நான் ஒரு காரியத்தை தயவாய் मैं கேட்டுக்கொள்கிறேன். एक कार्य को विनती करता हूँ ஒண்ணு இங்க கேளு, या तो इधर सुनो இல்லனா அங்க கேளு. या तो वहां सुनो ஒண்ணு நாய்க்குட்டியாரு, या तो कुत्ते का पिल्ला रहो இல்லனா பன்னிக்குட்டியாரு. या तो सुअर का पिल्ला रहो இங்க மாத்தி அங்க மாத்தி இங்க மாத்தி அங்க மாத்தி ரெண்டு செய்தியும் ஒழுங்கா கேட்காம நீங்க நடு ஆத்துல தான் நிப்பீங்க. आप यहाँ भी ना सुनते हैं वहां पर भी बरोबर नहीं सुनते आप बीच समुद्र में खड़े रहेंगे தயவாய் கேட்டுக்கொள்கிறேன், எங்க உங்களுக்கு செய்தி நல்லா இருக்கோ அங்க செய்தியை கேளுங்க. आपको जो संदेश अच्छा लगा उसे आप सुनिए நீங்க அதாவது கர்த்தருடைய பிள்ளைகள் சிலர் வீட்ல நம்ம பிள்ளைகள் சொல்லுவோம், प्रभु के बच्चे जो घर पर कभी कहते இல்ல हैं பிள்ளைகள் வீட்ல बच्चे சொல்லுவோம், लोग साधारण रूप से कहते हैं அம்மா माँ ஒரே சாம்பாரா, ये सांबर ही बनाते ஒரே हैं உனக்கு இந்த 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 வெண்டைக்காய் தவிர வேற கூட்டே தெரியாதா? सर भिंडी के सब्जी के अलावा कुछ बनाते यानी कि बनाना नहीं चाइनीज आता। बनो। मुझे चाइनीज चाहिए சைனீஸ் போய் லைன்ல நின்னு வாங்கிட்டு வருவாங்க. चाइनीज और कतार में जाकर खड़े रहकर लेकर आते हैं அத பண்ணும்போது எத்தனை பேர் பாத்தீங்கன்னு சொல்லி தெரியல. वो बनाने के समय कितने लोगों ने देखा पता नहीं கீழ வாளிக்குள்ள ஒரு வழக்கம் மாதிரி இருக்கும். वो नीचे एक झाड़ू रहता है எப்படி என்ன போய் பாருங்க, டேஸ்டியா இருக்கட்டும், और वो कितना भी स्वादिष्ट रहने दो டேஸ்டி ஹோட்டலா இருக்கட்டும், टेस्टी होटल होने दो ரேசாவா இருக்கட்டும், या तेरेसा होटल होने दो அல்லது எந்த ஹோட்டலா இருக்கட்டும், कोई भी होटल हो கண்ணுக்கு முன்னாடி தான் வழக்கமா வச்சு கழுவுவோமா? वो आपके सामने झाड़ू से उसे साफ करेगा அது நம்ம வாழ்க்கையில் ஈனு வாங்கி வந்து வீக்கல அது அது எப்படி தெரியுமா, நீங்களும் அப்படின்னு தெரியல, நான் பார்த்துருக்கேன் இந்த கடைசியில் நக்கிய அந்த சூப் வரும் தெரியுமா, சூப்பு என்னமா சூப்பு, அதை அப்படியே சூப்பி சாப்பிடுவாங்க. जो कुछ लोग ऐसे हो जो आखिर तक वो चाट कर खाते हैं उस सूप को एकदम उसपे चाट कर पी लेते हैं வீட்டில் கருவேப்பிலை சைடில், घर पर अगर कड़ी पत्ता है तो साइड में रख देते हैं தக்காளி பழம் சைடில், वो टमाटर को साइड में रख देते हैं மாஞ்சினிஸ் பர்கர் வரும்போது இவ்வளோ பெரிய தக்காளி பழம் உங்களுக்கு வச்சிருப்பான். वो मोजनिस बर्गर जो है उसमें इतना बड़ा टमाटर रखता है இனிஞ்சத்தான் मैं भी उसमें वो मिला हूँ நல்லா சாப்பிடுவோம். अच्छे से खाते हैं எங்க வீட்டம்மா வீட்டில் தக்காளி சட்னி வைப்பாங்க. लेकिन पास्टर जी की पत्नी जब घर पर टमाटर की चटनी बनाती है சாரி, सॉरी ஐ வாண்ட் கர்ட் ரைஸ். मुझे एक दही चावल चाहिए நமக்கு கொழுப்பு ரொம்ப இருக்கு. हमें बहुत चर्बी है சரி அது போகட்டும். वो जाने दो இன்னைக்கு நம்முடைய சபையில் இருக்கிற தேவ செய்திகள் ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு கொடுக்கிறது போல உங்களுக்கு தேவையான ஆகாரம் இங்கிருந்து வருகிறது தேவ பிள்ளையே. एक पर एक पिता जैसे अपने बच्चों को देता है वैसे इस कलीसिया से जो है बच्चों के लिए उसकी योग्य संदेश आती है भोजन आती है ஒருவேளை அது உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளல் புரியாமல் இருக்கலாம், शायद उसे स्वीकारने के लिए आप समझ नहीं पाते होंगे ஆனால் ஏற்ற காலத்தில் கர்த்தர் அதுக்கேற்ற பலனை உங்களுக்கு தருவாராக. लेकिन योग्य समय पर उसकी योग्य प्रतिफल को परमेश्वर आपको देगा கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். प्रभु आपको आशीष करे அப்ப இன்னைக்கு தேவனை காணும்படி இங்கே மோசே கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்கும்படி यहाँ ஏங்குகிறான். पर मूसा जो है परमेश्वर को देखने के लिए उसके अनुग्रह में उसके नजरों में दया मिलने के लिए वो तरसता है ஆனால் முந்தின வசனம் சொல்லுகிறது அவன் தேவனோட முகமுகமாய் பேசினானா. लेकिन उसके पहला वचन कहती है वो परमेश्वर से आमने सामने बात किया இதை தியானிக்கும் பொழுது கர்த்தர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினார். इसे अध्ययन करते समय परमेश्वर ने एक बात को प्रकट किया மோசேக்கு எப்படி தெரியுமா, मूसा कैसा है ஒரு முறை தேவனை பார்த்துட்டு சந்தோஷப்படுகிறவன் அல்ல, वो एक बार परमेश्वर को देखकर खुशी मनाने वाला नहीं है இன்னும் பார்க்கணும்பா, और मुझे देखना है இன்னும் ஒன்று और பேசணும்பா, आपसे बात करना है இன்னும் மோட உறவாடணும்பா. और आपसे बातचीत करना है பாடல் பாடுவோம், हम गीत गाते हैं உம்மை பார்க்கணும், உம்மை ரசிக்கணும், உம்மோடு இருக்கணும் ஐயா, உமக்காய் வாழணும். ஹalleluya हालेलुया உம்மை இன்னும் பார்க்கணும்பா. आपको और देखना है पिता நீங்க கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற தேவ பிள்ளைகளே, और मसीह परमेश्वर के लोगों சில பெரிய ஆட்களை பார்க்கிறதுக்கு कुछ बड़े लोगों को देखने के लिए அப்பாயின்மெண்ட் வாங்கணும். अपॉइंटमेंट लेना होता है இந்த மணில இருந்து இந்த மணிக்குள்ள வரணும். इस टाइम से इस टाइम के अंदर आना है நீங்க வரலனா உங்க அப்பாயின்மெண்ட் கேன்சல். अगर आप उस समय नहीं जाएंगे तो आपका अपॉइंटमेंट कैंसिल हो ஒரு जाएगा சாதாரண மனுஷனை பார்க்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்குறாங்க. एक साधारण मनुष्य से मिलने के लिए अपॉइंटमेंट लेते हैं முதல்ல இந்த காரியம் எனக்குள்ளாக இருந்துச்சு. पहला ये बात मेरे अंदर था விஜய் பெனடிக்டா இருக்கட்டும், विजय बेनेडिक्ट हो அல்லது வீரேந்திர பாட்டீலா இருக்கட்டும், या वीरेंद्र पाटिल हो ஏய் டேனியல் பாஸ்டர் या ஆகட்டும், डैनियल पास्टर हो அப்புறம் அதே மாதிரி டர்லின் ஜெக் அவங்கள கூட நான் போய் பார்த்துட்டு வந்திருந்தேன். डर्लिन जैक इनसे भी मैं जाकर मिलकर आया हूँ நம்மளுக்கு ஒரே பெருமை, हमें बहुत घमंड होती है யாரை பார்த்துட்டு வந்துருமா, मैं किससे मिलकर अरे आया वो मेरा दोस्त है, देखो वो मेरा दोस्त है எனக்கு ரொம்ப நல்ல பழக்கம், मेरे अच्छे दोस्त है இன்னைக்கு वो உலகத்தின் பெரியவர்களை நான் எனக்கு நல்லா தெரியும் சொல்லுகிறது நம்ம பெருமைப்பட்டோம். इस दुनिया के लोगों को हम जानने में बहुत अभिमान जताते हैं ஒரு முறை ஆவியானவர் एक வெளிப்படுத்தினார், बार पवित्र आत्मा ने मुझे प्रकट किया அவர்களை விட நான் உனக்கு முக்கியமா இல்ல அவர்கள் உனக்கு முக்கியமா? मैं तेरे लिए ज्यादा महत्वपूर्ण हूँ या वो लोग तेरे लिए ज्यादा महत्वपूर्ण தாழ்த்தி हैं சொல்கிறேன், मैं नम्र कर कर कहता हूँ கர்த்தருடைய கிருபையினால் अनेक ஊழியக்காரர்களை நான் சந்தித்திருக்கிறேன். प्रभु के अनुग्रह से कई सारे सेवकों से मैं मिला हूँ अनेक ஊழியக்காரர்களை நான் பர்சனலா அறிஞ்சிருக்கிறேன். बहुत सारे सेवकों को मैं व्यक्तिगत रूप से जानता हूँ நான் சொன்ன மாதிரி விஜய் பெனடிக்ட் அந்த பாடகர் தான் ஐ அம் டிஸ்கோ டான்சர் இந்த பாடல் பாடுனவர் தான் பாத்தீங்கன்னா ரொம்ப அதாவது ரொம்ப பெரிய ஆளா அவரே காமிச்சிடுவாரு. जो विजय बेनेडिक्ट जो डिस्को डांसर गीत गाए थे वो अपने आप को बड़ा व्यक्ति
शक्ति भी दिखाते हैं। நிறைய பேர்ட்ட பேச மாட்டாரு. बहुत लोगों से बात नहीं ஆனா करते கர்த்தருடைய हैं, கிருபையினால் அவங்களோட நல்லா பேசி உறவாடி இந்த சுப்சந்தேஷ் மூலமா சேர்ந்ததுனால என்னை நல்லா அறிஞ்சிருக்காங்க. लेकिन वो परमेश्वर के अनुग्रह से वो शुभ संदेश के द्वारा उनसे बात किया हूं तो मुझे अच्छे से वो जानते हैं। சில மீட்டிங்ஸ்ல போகும்போது ஹாய் சாம் ஹவ் ஆர் யூ ன்னு சொன்னா நமக்கு ஒரு பெருமை. ஏய் என் பேர் தெரியுமா உனக்கு அப்படின்னு. कुछ सभा में हम जाते समय हाय सैम कर बोलते हैं तो हमें बहुत अच्छा लगता है, वो घमंडी होता है। ஆனால் இயேசு நம்மை நன்றாய் அறிந்திருக்கிறாரா, நாம் இயேசுவை நன்றாய் அறிந்திருக்கிறோமா, அவரை அறிய அவருடைய கண்களில் நமக்கு கிருபை வேண்டும். लेकिन हम यीशु को अच्छे से जानते हैं कि यीशु हमें अच्छे से जानता है, उसको देखने के लिए उसकी नजरों में हमें अनुग्रह चाहिए। சாதாரண மனுஷனை பார்க்கிறதுக்கே ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி போய் பார்க்கிற பிள்ளைங்க, அதே போல அவங்களோட செல்ஃபி எடுக்கிறவங்க அது ரொம்ப பெருமையா ஃபேஸ்புக்ல எல்லாம் போடுவாங்க, நாங்க யார் கூட நின்னு தெரியுமா. वो साधारण रूप से एक साधारण मनुष्य से मिलने के लिए अपॉइंटमेंट लेते हैं और उनसे सेल्फी लेते हैं और अपने जो फेसबुक में डालते हैं और कितने घमंड करते हैं उसके लिए। நீங்க அவங்க ஞாபகம் வைப்பீங்க, आप उन्हें याद रखते हैं, ஆனா அவங்க உங்களை ஞாபகம் வைப்பாங்களா? लेकिन आपको वो याद रखते हैं क्या? இல்ல. नहीं। என்னையும் சேர்த்து சொல்றேன், मुझे भी मैं उसमें मिलाकर कहता சில हूं। பேர் சொல்லுவாங்க எங்களுக்கு நல்லா தெரியுமே, உங்க சர்ச்சுக்கு நாங்க வந்திருக்கோமே அப்படிமாங்க. हम आपके कलीसिया में हम आते हैं, आपको मैं अच्छे से जानता நாங்க हूं, 3 நாள் கன்வென்ஷன்ல பேசணுமே அப்படிமாங்க. हम 3 दिन कन्वेंशन में बात किए थे। சாரி பாஸ்டர், நிறைய பேர் வருவாங்க, நாங்க யாரையும் ஞாபகம் வைக்கிறது இல்ல அப்படிமே. सॉरी पास्टर, हम बहुत लोग आते हैं, हमें याद नहीं है। அப்ப நான் சில பேரை மறந்துடுவேன், என்ன நான் யாரு தெரியும் நினைக்கிறவங்க அவங்க என்னை மறந்துடலாம். कुछ समय मैं कुछ लोगों को भूल जाता हूं और कुछ समय मैं जिन्हें जानता हूं वो हमें भूल सकते हैं। இங்கே மோசேஸ் சொல்கிறான், लेकिन यहाँ पर मूसा कहता है, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் உம்மை நான் அறிய வேண்டும், உம்மை நான் காண வேண்டும். आपके दृष्टि में मुझे अगर अनुग्रह मिला तो मैं आपको जानना है, मैं आपको देखना है। என்றைக்கோ ஒரு நாள் இயேசுவை பார்த்தேன், என்றைக்கோ ஒரு நாள் இயேசுவோட பேசினேன்னு சொல்கிறது பெருமையல்ல தேவ பிள்ளையே. कभी तो एक दिन यीशु को मैंने देखा, कभी तो एक दिन मैंने यीशु से बात किया, ऐसा बोलने में कोई अभिमान नहीं है। இந்த காரியத்தை சொல்வதில் எனக்கு வெட்கம் இல்லை. इस बात को बोलने के लिए मेरे लिए कोई शर्मिंदा नहीं है। இதுவரைக்கும் நான் இயேசுவை முகமுகமாய் பார்க்கவே இல்லை. अभी तक मैं यीशु को आमने सामने देखा ही नहीं है। நிறைய தரிசனங்கள், சொப்பனங்கள், வசனங்கள் தேவன் பேசி இருக்கிறார். बहुत सारे दर्शन, सपना और वचन से प्रभु ने बात किया है। I have not had a personal encounter with Jesus because I am faithful before the presence of God. मैं एक भी बार जो परमेश्वर से आमने सामने नहीं देखा हूं क्योंकि मैं परमेश्वर के वचनों में मैं विश्वास रखता हूं। ஒரு சில வாலிபர்கள் சொல்லுகிறத நான் கேட்டிருக்கிறேன், कुछ जवान लोग कहते हुए मैंने सुना है, நாங்க அப்படி பார்த்தோம் இப்படி பார்த்தோம் என்று हम சொல்லி. वैसे देखे, हमने ऐसा देखा है। அவர்களை குறை சொல்லவில்லை, उनके बारे में गलत नहीं कहता ஆனா हूं, நான் பார்க்கல. लेकिन मैंने नहीं देखा। ஆனா ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன், लेकिन एक बात मैं कहना चाहता हूं, என்னைக்கோ ஒரு நாள் இயேசுவை பார்த்தேன், मैंने कब तो एक दिन यीशु को देखा, அவரோட பேசி நான் சொல்கிறதை விட वो मुझसे बात किया ऐसे बोलने से बेहतर மோசேயை போல मूसा के समान। முகமுகமாய் பேசின தேவன் சொல்லி முந்தின வசனம் தான் வாசிக்கிறோம். जो उसके पहला वचन में हम पढ़ते हैं कि आमने सामने देखा हुआ ஆனா परमेश्वर, மோசே திருப்பி கேட்கிறான், लेकिन फिर से मूसा पूछता है, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் உம்மை நான் பார்க்க வேண்டும். आपके दृष्टि में मुझे अगर अनुग्रह मिला तो मैं आपको देख सकता हूं। தேவ பிள்ளையே, प्रभु के बच्चों, இன்னைக்கு நீங்களும் நாளும் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது கர்த்தரை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளையும் அவருடைய முகத்தை காணும்படி வாஞ்சிக்க வேண்டுமே. आप प्रभु के उपस्थिति में इंतजार करते समय हर दिन जो है परमेश्वर के चेहरा को देखने के लिए, दर्शन करने के लिए आप चाहत रखना சில है। பேரை பார்த்தோன்னா ஓடிடுவோம், कुछ लोगों को देखते ही हम भाग जाते हैं, அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க, उसके लिए नाम रखे हैं பிளேடு ब्लेड, வந்துட்டு आ गया, எஸ்கேப். भाग जाओ। ஏன்னா என்ன பண்ணுவாங்க, क्यों? அறுப்பாங்க, बहुत काटते हैं, ஓடிடுவாங்க. भाग जाएंगे। ஆனா சில பேரை பார்த்திருக்கிறேன், लेकिन कुछ लोगों को मैं देखता हूं, அவங்கள உட்கார்ந்து மணிக்கணக்கா பேசினா கூட அவங்களுக்கு அந்த மனம் நிறையாது. उनके साथ घंटों तक बैठकर बात करेंगे तो भी मन भरता नहीं है। தேவ பிள்ளையே, प्रभु के लोगों, அப்படிப்பட்ட ஒரு உறவு உங்களுக்கு தேவனிடம் கிடைக்க வேண்டுமானால் उस प्रकार का एक रिश्ता अगर प्रभु के साथ आपको रखना है तो அவருடைய கண்களில் கிருபை கிடைக்க வேண்டும். उसके दृष्टि में आपको जो अनुग्रह मिलना है, It's not easy to see God. वो प्रभु को देखना आसान बात नहीं है। மத்தேயு 17 அதிகாரத்தின் 27 வசனம், Matthew chapter 11 verse 27, மத்தேயு 17:27 வாசிக்கிறோம். मत्ती 17 अध्याय उसके 27वां पद में हम देखते हैं, ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரலாய் இராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார், Sorry. ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய். இல்ல Matthew 10 verse 27 because அதுல போட்டிருக்குது, என்னை அல்லாமல் தேவன் யாருக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறாரோ அவருக்கு அவர்களை வெளிப்படுத்துவாராம். It is in 11 only, 11 தான், 11:20. I am really sorry. தேவன் அவரை யாருக்கு வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறாரோ அவர்களுக்கு அவரை வெளிப்படுத்துவார்னு சொல்லி அந்த வசனம் இருக்குது. I am really sorry, I missed that verse. சரி, எடுத்தீங்கன்னா நீங்க வாசிக்கலாம். இங்கே நாம் பார்க்கிறோம், இங்கே நிறைய பேர் தங்களை, அதாவது நீங்க ஸ்கூல்ல டீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா
இப்ப பிள்ளைங்க அவங்கள பார்க்கிறதுக்கு எல்லா ஸ்டண்ட்டும் பண்ணுவாங்க. आज अगर आप स्कूल में देखेंगे तो बच्चे लोग उनके ऊपर ध्यान देना है, इसलिए कई सारे स्टंट करते हैं. ஸ்டூடண்ட்ஸ் see here, यहाँ पर देखो, look here. यहाँ पर देखो. இந்த ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா செம்ம காமெடி. ये ऑनलाइन में देखेंगे तो बहुत कॉमेडी होती है. இந்த ஜோஜரி ஸ்கூல்ல நான் உட்கார்ந்து நான் பார்த்திருக்கேன். और जो जेरी के स्कूल में मैंने देखा हूँ, அங்க டீச்சர் சொல்லும், वहाँ पर टीचर कहती है, ஜானத்தன் लुक here. यहाँ पर देखो. எஸ் டீச்சர். यस टीचर. 2 நிமிஷம் தான் இருக்கும். 2 मिनट. மம்மி பசிக்கு. அங்க டீச்சர் அங்க திருப்பி சொல்லும், तो वहाँ पर टीचर फिर से कहेगी, ஜானத்தன் look here. जोनाथन यहाँ पर देखो. ஃபர்ஸ்ட் எல்லாம் ஆன்லைன் கிளாஸ் அனுப்பி விட்டுருவாங்க, பிறகு உட்கார்ந்து பார்க்கணுமா. पहले था ऐसा था कि ऑनलाइन क्लास के लिए भेज देते हैं, फिर देखना था. டீச்சர் ரொம்ப உஷாராயிட்டாங்க. टीचर भी बहुत होशियार हो गए. ஆன்லைன்ல உட்கார்ந்து தான் ஆகணும். अभी ऑनलाइन में आपको ऑनलाइन बैठना ही होगा. வீடியோ ஆனா தான் இருக்கணும். वीडियो ऑन ही रहना है. ஒண்ணும் பண்ண முடியாது. कुछ नहीं कर सकते. அது இப்போ அந்த அவன் ஆன்லைன் கிளாஸ்ல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பட்டன் அமுக்குற உடனே பின்னாடி எல்லாம் பேக்ரவுண்ட் மாறிடுது. अभी एक ऑनलाइन में एक बटन दबाते ही पीछे का बैकग्राउंड बदल जाती है. நான் मறந்துட்டேன். मैं भूल गया. நான் நடந்து போனேன். मैं चल कर गया. மாமா உங்க லுங்கி தெரியுது, மாமா லுங்கி தெரியுதுன்னா. वो बोला मामा आपका लुंगी दिखता है. ஐயோ முடிஞ்சு போச்சு, நான் ஓடி போனேன். तो मैं भाग गया वहां से. அப்ப யோசிச்சு பார்த்தேன், तो मैंने सोचा, இன்னைக்கு டீச்சர்ஸ் பிள்ளைங்க நம்மள பார்க்கிறதுக்கு என்னென்ன பண்ணி பார்க்கறாங்க. टीचर्स के और ध्यान देने के लिए टीचर्स क्या क्या करते हैं. பிள்ளைகளுடைய கவனம் சிதறிடுது. बच्चों के ध्यान भटक जाती है. இங்க அங்க இருந்து ஹalleluya சொல்லுங்க. यहाँ पर भी हम खड़े रहकर हालेलुया बोलो. தூங்காதீங்கன்னு சொல்றோம். सोइए मत ऐसे कहते हैं. ஏதாவது பண்ணி உங்களை முழிச்சிருக்க முயற்சி எடுக்கிறோம். आप कुछ भी कर कर आपको जागे रखने के लिए हम कोशिश करते हैं. ஆனாலும் என்ன செய்ய, लेकिन फिर भी क्या करें. நம்ம நல்லா இப்படி தான் பார்த்துட்டு இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா கண்ணு இப்படி தூங்கிட்டு हम अच्छे ही ध्यान देते हैं लेकिन अचानक आंख बंद हो जाती है. சில பேர் உண்மையா சில பேர் பார்த்துருக்கேன், இப்படி பார்த்துட்டே இருப்பாங்க. कुछ लोग अच्छे से ध्यान देते हैं. ஏமா என்னமா சொன்னேன், मैंने क्या बोला. என்ன எனக்கு தெரியலையே. क्या बोले अब ध्यान. கண்ணு ஃபுல்லா அங்க தான் இருக்கும், आंख तो इधर ही रहती है ஆனா கவனம் வேற எங்கேயோ இருக்கும். लेकिन ध्यान और कहीं रहती है. சில பேர் கண்ணு மூடி கவனம் இங்க இருக்காது. कुछ लोग आंख बंद कर कर ध्यान नहीं देते சில हैं. பேர் கண்ணை நல்லா சொல்லுங்க முண்டை கண்ணு மாதிரி திறந்ததுனால கவனம் இங்க இருக்காது. कुछ लोग आंख फाड़ कर देखते हैं लेकिन ध्यान नहीं दे रखता. How was the message? और ध्यान संदेश कैसा था. சூப்பர், बहुत बढ़िया था. என்ன செய்தி கொடுத்தீங்க. क्या संदेश दिए. ஏதோ கொடுத்தீங்க. कुछ तो आप दिए. அந்த பூ கதை இருக்குல்ல, वो जो फूल का जो कहानी था, தேனி, हाँ, அது நல்ல ஞாபகம் இருக்கு. वो मुझे अच्छा याद है. செய்தி ஞாபகமே இருக்கு, संदेश याद ही नहीं रहता है. தேவ பிள்ளையே, இன்னைக்கு प्रभु के बच्चों, கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்காமல் அவரை பார்க்க முடியாது. परमेश्वर की दृष्टि में अनुग्रह न मिलते हुए आप उसे नहीं देख सकते. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். मेरे लिए बहुत आश्चर्य होता है. காலம் சென்ற டிஜிஎஸ் ஐயா அவர்கள் जो गुजर गए जो भाई डीजीएस जी ஒரு பப்ளிக் மீட்டிங்ல 2 லட்சம் பேர் 5 லட்சம் பேருக்கு பேசுவாங்க. एक पब्लिक मीटिंग में 4 लाख 5 लाख लोगों के लिए बात करते हैं. அவங்க இனிய மாதிரிலாம் கத்தி இப்படி டான்ஸ்லாம் ஆடி ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. वो मेरे समान चिल्लाकर नाचकर ऐसे कुछ नहीं करते हैं. இயேசு அழைக்கிறார், यीशु आपको बुलाता है. மனம் சோர்ந்து போகாதீர்கள். मन में निराश न होना. அவங்க பாட்டு பாடணும் தாலாட்டு பாட்ட தான் பாடுவாங்க. वो गीत जो गाते हैं एकदम अच्छे से आप கந்துன்னை அழைத்த தேவன், அந்த ஐயா பாடுறாரு அப்படியே தாலாட்டு பாடுன மாதிரி இருக்கும். वो भैया जब गीत गाते हैं ऐसा लगता है कि हमें सोने के लिए हम वो गीत गा रहे हैं. ஆனா வீடியோ அப்படியே காமிப்பாங்க. लेकिन वीडियो में ऐसे दिखाते हैं. ஏ ஆத்துமாக்களே ஒருத்தரும் தூங்க மாட்டாங்க. वो एक भी प्राण वहां का नहीं सोता है. ஐயோ 1 மணி நேரம் சாலிடா பேசுவாங்க. 1 घंटे के लिए आराम से बात करते हैं. அது ஒரு கிருபை. वो एक अनुग्रह है. நம்முடைய தாமஸ் ராஜையா, हमारे थॉमस राज जी, கேப்ரியல் தாமஸ் ராஜனா, गैब्रियल थॉमस राज जी எங்கள மாதிரிலாம் அப்படி கத்தவே மாட்டாங்க. हमारे जैसा चिल्लाते नहीं हैं. அப்படி 1 மணி நேரம் பாத்தீங்கன்னா अभी 1 घंटा ऐसे बात करेंगे. இங்க பாருங்கள், देखिए கர்த்தர் உங்களோட प्रभु आपको இடைப்படுகிறார். बात करता है. நீங்கள் பாருங்க, உண்மையா சொல்ல போனா யாருமே தூங்குன மாதிரி தெரியல. लेकिन देखा तो कोई उधर सोते नहीं है. ஏதோ எனக்கு ஒரு அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் வேணும், ஜெபித்துக் கொள்ளுங்கள். मुझे भी ऐसा अभिषेक चाहिए, प्रार्थना कीजिए. ஆன்லைன்ல பாக்குறவங்க இப்படி கால் மேல கால் போட்டு சோஃபால உட்கார்ந்திருக்கீங்க, கொஞ்சம் கால் கீழ போட்டு உட்காருங்க பாப்போம். अगर सोफा में कोई अगर पैर के ऊपर पैर डाल के बैठे तो नीचे रखिए. தீர்க்க தரிசனம் வரல, நான் அப்படி தான் உட்கார்ந்திருந்தேன், அதான் சொல்றேன். भविष्यवाणी नहीं है, मैं भी ऐसा बैठा था. மத்தேயு 10ஆம் அதிகாரத்தின் 39ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். मत्ती 10वां अध्याय उसके 39वां वचन में कहता மேத்யூ 10:39ல வாசிக்கிறோம். 10:39 में அங்கே லூக்கா 10:39, லூக் சாப்டர் 10 verse 39ல மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய முகத்தை கண்டு தெரிந்து கொண்டாள். लूक 10:39 में और मरियम उस एक बहन थी जो प्रभु के पांव पर बैठकर उसका वचन सुनती थी. இயேசுவை காணும்படியாக விரும்ப வேண்டும். यीशु को देखने के लिए हम चाहत रखना है. சங்கீதம் 84:10 வாசிக்கிறோம். சாம்ஸ் 84 verse 10ல தாவீது ராஜா என்ன சொல்கிறான் தெரியுமா? भजन संहिता 84:10 में हम देखते हैं दाऊद राजा क्या कहता है. 1000 நாளை பார்க்கிலும் உம்முடைய பிரகாரத்தில் செல்லும் ஒரே நாள் நல்லது, ஆகாமியின் கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசல் படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்கிறேன். क्योंकि तेरे आंगनों में का एक दिन और
और कहीं के 1000 दिन से उत्तम है दुष्टों के डेरों के वास करने से अपने परमेश्वर की भवन की डेवड़ी पर खड़ा रहना ही मुझे अधिक भावता है। இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து அவரை காணும்படியாக அவருடைய கண்களில் கிருபை கிடைக்கும்படியாக வேண்டிக் கொள்வீர்களா? आज परमेश्वर की उपस्थिति में रहकर ठहर कर उसको देखने के लिए आप उससे विनती कीजिए। தாமஸ் பாஸ்டர் ஆல்வின் தாமஸ் பாடுறாங்க, पास्टर ऑल्विन थॉमस गाते हैं, இதன் பாடுகள் வேதனை மறைந்து விடும், எங்கள் துயரங்கள் கலக்கங்கள் மாறிவிடும், உங்க முகத்தை பார்க்கணும்பா. हमें आपके चेहरा को देखना है क्योंकि हमारे सारे तकलीफ और वेदना सभी कुछ मिट जाएगा। உண்மையாய் சொல்லுங்க, எத்தனை பேர் இயேசுவை முகமுகமாய் பார்த்திருக்கீங்க? सच्चाई से कहो कितने लोग यीशु मसीह को अपने आमने सामने देखे हैं? हालेलुया, थैंक यू फॉर योर फेथफुलनेस. आपकी सच्चाई के लिए धन्यवाद। இன்னைக்கு நாம மோசே போல கேட்கணும், आज हम मूसा के समान पूछना है, मांगना है, यीशु पिता பார்க்கணும்பா, आपको हम देखना है, பார்க்கணும். आपको हम देखना है, சேரக்கூடாத ஒளியில் வாசமாய் இருக்கிறவர் தான். जहां पर कोई मिल नहीं सकता वैसे ज्योति में निवास करने இந்த वाला। வசனத்தை யாரா எடுத்தீங்களான்னு சொல்லி தெரியல, அவர் சொல்லுகிறார், அதாவது அவர் யாருக்கு தன்மை வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறாரோ அவருக்கு தம்மை वो வெளிப்படுத்துவார். वचन में वो कहता है कि वो जिसको प्रकट करने 11:20 தானே? சாரி, ஐ எம் ரைட், பட் ஐ டோன்ட் நோ. அந்த வசனத்தை வாசிக்கும் போது வேற ஏதோ அந்த மாதிரி இருந்துச்சு. மத்தேயு 17:27 தான் அம்மா சொன்னபடி. வாசிங்க பார்ப்போம். ஏஸ் அப்பா, இந்த வசனத்தை தானடான்னு. இதில் வேற மாதிரி வசனம் இருக்கே, ஆகிலும் அவர்களுக்கு 11டா 17 போட்டிங்களோ? சரி, ஆத்மாக்களில் நான் அந்த 17 பார்க்க போட்டிருக்கேன். 11:27டா. ஏஸ் அப்பா, மீடியா டீம், குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாய் இருக்கிறாரோ அவனும் போட்டிருக்கு, அவனை தவிர வேறு ஒருவனும் பிதாவை. அப்போ இன்னைக்கு தேவன் கிருபை கிடைத்து அவரை நாம் அவர் கண்ணில் கிருபை கிடைத்தால் அவரை பார்க்கலாம். आज परमेश्वर की दृष्टि में अगर अनुग्रह मिला तो हम उसे देख सकते हैं। ரெண்டா சொல்றான், உம்முடைய திட்டங்கள் உம்முடைய சித்தங்களை நான் அறியும்படியாக உதவி செய்யுங்க. आपके इच्छाओं को आपकी योजनाओं को मैं जानने के लिए मुझे मदद करो। ஆதியாகமம் 18:17 வாசிக்கிறோம், ஜெனசிஸ் 18:17 வாசிக்கிறோம். उत्पत्ति 18:17 में हम पढ़ते हैं, ஆண்டவரே ஆபிரகாம் பலத்த ஜாதியான அவன் பூமியிலே சகல ஜாதி இல்ல. அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதி ஆவதினாலும். சாரி அது எப்படின்னா, ஆபிரகாமுக்கு நான் மறைப்பேனோ அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. ஐ எம் ரியலி சாரி டுடே, ஐ டோன்ட் நோ, ஐ எம் மிஸ்ஸிங் திஸ், கைஸ் ஆர் மிஸ்ஸிங், ஐ எம் ரியலி சாரி. ஓகே ஃபைன். இன்னைக்கு கர்த்தர் சில காரியங்களை முகமுகமாய் பேசுவார், மறைமுகமாய் பேசுவார். आज आमने सामने कुछ बातों को प्रभु बात करता है या चुपके से बात करता है, சொப்பனங்கள் மூலமாய் या सपने में, தரிசனங்கள் மூலமாய், दर्शन के द्वारा, வசனத்தின் மூலமாய், वचन के द्वारा நம்முடைய வாழ்க்கையின் திட்டங்களை அறிந்து கொள்ள அவருடைய கண்களில் நமக்கு கிருபை கிடைக்க வேண்டும். उसकी हमारे जिंदगी की योजनाओं को जानने के लिए परमेश्वर की नजरों में हमें उसकी दृष्टि में हमें अनुग्रह मिलना चाहिए। அந்த யாத்ராகமம் 33 அதிகாரத்தின் 17 வசனத்தில் வாசிக்கும் பொழுது, எக்ஸோடஸ் 33:17 வாசிக்கும் பொழுது அவன் 2 முறை சொல்றான். निर्गमन 33 उसके 17 में हम पढ़ते हैं, वो 2 बार कहता है, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால். आपकी दृष्टि में 13 वचனம் 13th verse, अगर आपकी दृष्टि में मुझे अनुग्रह मिला तो, உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்ததானால், आपके दृष्टि में मुझे अगर दया मिली तो, இங்கே 17 வசனத்தில் வாசிக்கிறோம், உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால். 17 पद में हम पढ़ते हैं, आपके दृष्टि में अगर अनुग्रह मिली तो. இங்கே நியாயாதிபதிகள் 6 அதிகாரத்தின் 17 வசனம், Judges chapter 6:17, நியாயாதிபதிகள் 6:17 வாசிக்கிறோம். न्यायों 6वां अध्याय के 17 पद में हम पढ़ते हैं, அங்கே கிதியோன் தேவதூதனை பார்த்து சொல்கிறான், உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு தயை கிடைத்ததானால். वहां पर गिदोन कहता है कि आपके नजरों में आप मुझे अनुग्रह मिला तो. நான் அதாவது அவன் தேவதூதனை பார்த்துட்டான், वो गिदोन जो है स्वर्गदूत को देख लिया, அவரோட பேசிட்டான், उससे बात किया, அவருடைய திட்டங்களை அறிந்து கொண்டான், उसकी योजनाओं को जान लिया. அதன் 21 இருந்து 23 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, verse 21 to 23 வாசிக்கும் பொழுது 1:23 से लेकर 24 तक हम पढ़ते हैं, அவன் பயந்துட்டான், वो डर गया, ஐயோ हाय நான் தேவனை முகமுகமா பார்த்தேனே, मैं परमेश्वर को आमने सामने देखा, நான் சத்துருவா அப்படிங்கறான். मैं मर जाऊंगा ऐसे कहता ஆனா है, தேவன் கிருபையை மனம் இறங்கினார். लेकिन परमेश्वर उसके ऊपर अनुग्रह किया. தேவ பிள்ளையே, प्रभु के बच्चों, தேவன் எவருக்கு தம்மை வெளிப்படுத்த சித்தமாய் இருக்கிறாரோ அவருக்கு வெளிப்படுத்தும் பொழுது உங்களுக்கு ஒரு தீங்கும் அணுகாது. परमेश्वर जिसके लिए अपने आप को प्रकट करने के लिए चाहता है, जब उसके लिए प्रकट करता है तो उसके लिए कोई बुराई नहीं होगा. தேவன் ஒருவேளை தம்முடைய மகிமையை ஒருவேளை நம்முடைய மனுஷன் மூலமாய் காண்பிக்கலாம். शायद हमारे लिए मनुष्य के रूप में परमेश्वर दिखाई दे सकता है. ஏதோ ஒரு காரியத்தின் மூலமாய் தம்மை வெளிப்படுத்தலாம். कोई एक कार्य के दौरान परमेश्वर अपने आप को प्रकट कर सकता है. அவரை முகமுகமாய் காண அவருடைய
கிருபையை தயையை நாம் பெற வேண்டும். लेकिन उसको आमने सामने देखने के लिए परमेश्वर के अनुग्रह को हम पा लेना है. இரண்டாவது எதற்கு கர்த்தருடைய தயவு நமக்கு தேவை? दूसरा किसके लिए परमेश्वर की अनुग्रह हमारे लिए चाहिए? ஆதியாகமம் 6 அதிகாரத்தின் 8 வசனத்தை வாசிக்கிறோம். Genesis 6:8 ல उत्पत्ति 6वां अध्याय के 8वां पद में हम देखते हैं protection from disaster, नाश அழிவிலிருந்து பாதுகாக்கப்பட, नाश से बचने, protection from disaster and அழிவிலிருந்து பாதுகாக்கப்பட. नाश से बचने. இங்கே நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது, தயை கிடைத்தது. यहाँ पर नूह को परमेश्वर की दृष्टि में अनुग्रह मिला, दया मिला. ஒரு பெரிய வெள்ளம் வர போகிறது, एक बहुत बड़ा बाढ़ आने वाली है, முழு பூமியை நான் அழிக்க போகிறேன், सारे पृथ्वी को मैं नाश करने वाला हूं. ஜனங்களுடைய பாவங்களை வேதனைப்படுத்துகிறேன்னு சொல்லி தேவன் துக்கப்படுத்தினார். ये प्रजा के पाप जो है मुझे वेदना करती है कि प्रभु ने दुख उठाया. உலகமே பாவத்தில் மூழ்கி இருக்கும் பொழுது, पूरे संसार जब पाप में डूबी है, தேவன் அதை அழிக்க நினைக்கும் பொழுது, परमेश्वर उसे नाश करने के लिए सोचते समय வேதவசனத்தில் வாசிக்கிறோம் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. लेकिन शास्त्र के वचन में हम पढ़ते हैं नूह को परमेश्वर की नजरों में दया मिला. கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது நிமித்தம் நோவா மாத்திரமல்ல அவன் முழு குடும்பமும் அந்த பெரிய அழிவிலிருந்து பாதுகாக்கப்பட்டது. परमेश्वर की नजरों में नूह को दया मिलने के कारण सिर्फ वो नहीं, उसके पूरे परिवार जो है बहुत बड़े विनाश से बचाया गया. இந்த கொரோனால பாத்தீங்கன்னா எத்தனையோ பேர் செத்துட்டு இருக்காங்க. कोरोना में हम देखते हैं कितने सारे लोग मर जाते हैं. ஒவ்வொரு நாளும் அங்கும் இங்கும் யாரோ ஒருத்தர் மரித்து கொண்டிருக்காங்க. हर दिन यहाँ वहाँ कोई ना कोई मरता जा रहा है. நான் விசுவாசிக்கிறேன், लेकिन मैं विश्वास करता हूँ அவருடைய கண்களில் உங்களுக்கும் எனக்கும் கிருபை கிடைத்தது நிமித்தம் இதுவரைக்கும் நம்மை ஜீவன் சுகம் பலத்தோட கர்த்தர் பாதுகாத்து வருகிறார். लेकिन मैं विश्वास करता हूं कि परमेश्वर की नजरों में आपको और मुझे अनुग्रह मिला है, इसीलिए हमें वो बचा कर रखा है. நம்ம மாஸ்க் போட்டுருப்போம், हम मास्क पहनते हैं மூக்குக்கு கீழ தான் இருக்கும். और नाक के नीचे रहता है. எதுக்கு? क्यों? மூச்சு உள்ள போனா மூச்சு விட முடியலையா? क्यों? अच्छा पूरा लगाएंगे तो हम सांस नहीं छोड़ पाते हैं. ஒரு முறை நான் ஒரு நம்ம கேப்ல போயிட்டு இருந்தேன், டாக்ஸில போயிட்டு एक बार இருந்தேன். मैं टैक्सी में जा रहा था, எனக்கு மாஸ்க் சும்மாவே மூச்சு அடைக்க சொல்லிட்டு மாஸ்க் இங்க வச்சிருந்தேன். वो मास्क को मैं थोड़ा नीचे उठाकर रखा था. ஒருத்தன் வந்து நாக் பண்ணான், एक व्यक्ति आकर नॉक किया, சாப் खोलो அப்படின்னா. साहब खोलो. எதுக்குன்னு பார்த்தா क्या बोला? तो போட்டோ எடுத்தான். फोटो लिया, போட்டோ எடுத்துட்டு फोटो लेकर 200 रुपया फाइन அப்படின்னா. 200 रुपया फाइन बोला. நான் சொன்னேன் क्यों 200 रुपया फाइन देने मैंने का? कहा कि क्यों 200 रुपया जुर्माना देना है? आपने मास्क नाक के नीचे डाला था ना, आप नाक के नीचे मास्क डाले हैं, तो इसके लिए आपको फाइन भरना पड़ेगा. इसलिए आपको जुर्माना देना है. நான் சொன்னேன் मेरे को अभी मैं हॉस्पिटल से अभी आया, कोरोना टेस्ट करके मेरे को पॉजिटिव करके बताया அப்படின்னு. तो नाशन ने ना हॉस्पिटल नहीं पता पॉजिटिव टेस्ट आई अंदर के. साहब साहब गाड़ी कांच ऊपर लो அப்படின்னா. तो उसने कहा कांच ऊपर ले लो. டிரைவர் பயந்துட்டான். ड्राइवर डर गया. அவன் கண்ணாடி ஏத்தணும்னு சொன்னேன். वो कांच छड़ाने के बाद मैंने कहा, मैं झूठ बोला मेरे भाई, मैं घर से आया अभी, तो आपको मालूम है ना मैं घर से उतर के आया அப்படின்னு. मैं झूठ बोला आपसे, मेरा घर से उतर कर, ऐसा मैंने कहा उनसे. அவன் மாஸ்க் போட்டு நம்மளோட 200 ரூபாய் கொள்ளடிக்க நினைச்சான். वो मास्क पहनने के बावजूद 200 रुपया जुर्माना लगाने के लिए எப்படியோ सोचा, தப்பிட்டேன். कैसे तो बच गया. இன்னொரு ஐடியா இருக்கு பார்த்தேன். और एक आइडिया था मेरे पास. பக்கத்துல ஒரு ஆட்டோல बाजू में एक ऑटो में அவனையும் பிடிச்சான். उसको भी पकड़ा. ஆனா அவன் என்ன சொன்னா, लेकिन उसने क्या कहा? கையில ஒரு वड़ा पाव வச்சிருந்தான். हाथ में एक वड़ा पाव रखा था. मास्क पहन के वड़ा पाव खाऊं या मास्क निकाल के वड़ा पाव खाऊं அப்படினா. मास्क पोट वड़ा पाव. ठीक है जाओ 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 ना. तो उसने कहा जाओ जाओ. கையில ஒரு பிஸ்கட் வச்சுக்கோங்க, हाथ में एक बिस्किट ले लो. மாஸ்க் மாஸ்க் ஐயோ படிக்கிறதீங்க தேவ பிள்ளைகளே. பிறகு அதுக்கப்புறம் நாளைக்கு கொரோனா வந்துச்சுன்னா சாம் பிரதர் சொன்னாங்க மாஸ்க் கீழே வச்சோம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு. பிறகு நோ மீனோ இந்த மாதிரி ஜெரி சொல்லுவான், நான் இல்லப்பா அப்படிமா. அதுமாதிரி நான் இல்லப்பா, நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு எது, போடாட்டாலும் உங்களுக்கு தான். ஆனால் நீங்கள் என்ன போட்டாலும் என்னத்தான் இது பண்ணாலும் தேவனுடைய கிருபை இல்லைனா நம்ம என்னைக்கும் நிறுவனம் பாய்ப்போம். आप कुछ भी करो, लेकिन परमेश्वर की अगर अनुग्रह आपके लिए नहीं है तो आप कुछ नहीं कर सकते हैं. புலம்பல் 3 அதிகாரத்தின் 22 வசனம் 23 வசனம், Lamentations chapter 3 verse 22 and 23 ல வாசிக்கிறோம். विलाप गीत तीसरा अध्याय उसके 23 और 22 और 23 में हम पढ़ते हैं. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய கிருபை. मैं जो हूं और नाश नहीं हुआ वो परमेश्वर की अनुग्रह है. எத்தனை தடவை கையை சானிடைசர் போட்டாலும், कितने भी बाहर हाथ में सैनिटाइजर क्यों न लगाए, சாணி டவுசர் போட்டாலும், या कुछ भी क्यों न लगाए, கையை எத்தனை தடவை சோப்பு போட்டு கழுவினாலும், कितने भी बार साबुन लगाकर हाथ क्यों न धोए, எத்தனை தடவை எத்தனை ஒண்ணுக்கு 4 மாஸ்க் சில பேர் போடுறாங்க. कोई लोग एक के बदले 4 मास्क पहनते हैं. தேவ கிருபை இல்லனா நம்ம என்னைக்கும் நிர்மூலமாய் போயிருப்போம். लेकिन परमेश्वर की अनुग्रह या दया नहीं है तो कभी हम नाश हो जाते. हालेलुया हालेलुया. விசுவாசிக்கிறீங்களா? विश्वास करते हैं क्या? ஏப்ரல் மாசம் अप्रैल के महीने में நிறைய பேருக்கு தெரியாது, बहुत लोग नहीं जानते. ஈஸ்டர் முடிஞ்சிட்டு அப்புறம் நாங்க வீட்டுக்கு போனோம். ईस्टर के खत्म होने के बाद हम घर पर गए. சாயங்காலம் பாத்தீங்கன்னா கதன்னு காய்ச்சல். शाम को देखा तो बहुत बढ़िया बुखार. நான் நார்மல் காய்ச்சல் தானே வில்லியம் டாக்டர்ட்ட போய் ஊசி போட்டேன். और डॉक्टर
डॉक्टर के पास जाकर हमने बुखार है कर एक इंजेक्शन ले लिया। போகும்போதே எங்க வீட்டு அம்மையும் கூட்டு போனேன் வா जाते தாய் समय मेरे पत्नी जी को भी लेकर गया। ஏன்னா நான் அன்னைக்கு தான் டான்ஸ் ஆடினேன் उसी दिन मैंने थोड़ा डांस किया था। எங்க வீட்டு அம்மா சொன்னாங்க நீங்க போற போக பார்த்து நீங்க ஒழுங்கா நீங்க போக மாட்டீங்க நான் உங்க கூட வரேன்ட்டாங்க तो मेरे पत्नी जी ने कहा कि आप ठीक से नहीं जाएंगे इसलिए मैं आपके साथ आता हूँ। இங்க வந்து எனக்கு ஊசி போட்டார் यहाँ டாக்டர் पर आकर मुझे इंजेक्शन दिए। ரவி ஐ வாண்ட் டு செக் யூ அப்படினாரு तो उन्होंने कहा रेबी मुझे आपको चेक करना है। அவங்களுக்கும் வாயில தெர்மாமீட்டர் வச்சாங்க उन्हें भी मुंह में थर्मामीटर रखे। அவங்களுக்கு 101 उन्हें भी 101 ப்ளீஸ் அவங்களுக்கு ஒரு ஊசி उन्हें भी एक इंजेक्शन दिए। ஒரு 2-3 நாள் இருக்கும் एक 2-3 दिन के बाद எங்க வீட்டம்மா அன்னைக்கு வெஜ் புலாவ் ஏதோ வச்சிருந்தாங்க जो मेरी पत्नी जी उस दिन वेज पुलाव बनाई थी சாப்பிட்றேன் मैं खाया ஒரு ருசி இல்ல कोई स्वाद नहीं। அச்சனே பிரியாணி தானே அப்படின்னு तो मैंने पूछा बिरयानी है ना? ஆமா हाँ। உப்பு போட்டீங்களா नमक डाले? போட்டேன் हाँ डाला। கடைசியா 2 பேரும் நீங்க 2 பேத்துக்கு உப்பு தெரியல और दोनों को खाए दोनों को नमक की स्वाद नहीं आया। அதுக்கப்புறம் தான் மோந்து பார்க்க மோப்பு சக்தியுமே இல்ல फिर हम सुन कर देखे तो सुनने को भी कुछ नहीं दिख அந்த रहा है। 2 வாரம் செம ஜாலி எங்களுக்கு तो वो दोनों सप्ताह हमारे लिए बहुत जॉली था। என்னத்தை திங்கோன்னு தெரியாது क्या खाते हैं पता नहीं। அது டேஸ்டே இருக்காது उसमें कोई स्वाद ही அந்த नहीं रहता। எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் वो अच्छा अनुभव था। ஆனா கர்த்தர் கிருபையாய் அதுல இருந்து விடுவித்து எங்களை வெளியே கொண்டு வந்தார் लेकिन प्रभु अनुग्रह से उसमें से बचाकर हमें बाहर ले आया। தேவ பிள்ளையே प्रभु के बच्चों நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது நிமித்தம் இந்த பெரிய அழிவிலிருந்து கர்த்தர் அவனையும் பிள்ளைகளை பாதுகாத்தது போல் கர்த்தருடைய கண்களில் உங்களுக்கும் எனக்கும் கிருபை கிடைத்தது நிமித்தம் இந்த நாள் வரைக்கும் நாம் உயிரோடு இருக்கிறோம்। जैसे नूह को प्रभु के नजरों में दृष्टि में उसे अनुग्रह मिला और बच गया वैसे ही आज भी हमारे लिए भी परमेश्वर की अनुग्रह के कारण हम आज तक जीवित हैं। ஆதியாகமம் 19 அதிகாரத்தின் 19 வசனத்துல வாசிக்கிறோம் Genesis chapter 19 verse 19ல வாசிக்கிறோம்। उत्पत्ति 19वां अध्याय के 19वां पद में हम पढ़ते हैं। அங்கே லோத்து தேவதூதர்களை பார்த்து கேட்கிறான் உமது கண்களில் உம்முடைய அடியேனுக்கு கிருபை கிடைத்ததே। वहां पर लोथ स्वर्गदूत को देखकर पूछता है कि आपके नजरों में मुझे इस गुलाम को अनुग्रह मिला है। அந்த அந்த அதுக்கு முன்னல பாத்தீங்கன்னா उसके पहला वचन में अगर आप இல்ல 12 ல இருந்து 14 வரைக்கும் பாத்தீங்கன்னா उसके 12 से लेकर 14 तक अगर आप पढ़ते हैं இங்க லோத்துக்கு மட்டும் தான் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது। यहां पर सिर्फ लोथ को परमेश्वर की नजरों में अनुग्रह मिला। ஆனா அந்த புருஷர் கேக்குறாங்க लेकिन ये पुरुष पूछते हैं இவ்விடத்தில் உனக்கு யாராவது இருக்கறாங்களாயா? इस जगह पर आपके लिए कोई है क्या? மருமகனாவது उसके बहु दामाद குமாரராவது या पुत्र குமாரத்திகளாவது या पुत्री இந்த பட்டணத்துல வேற யாராவது உனக்கு நெருங்கினவர்கள் இருக்கனா அவங்களையும் கூட்டு வா। इस शहर में तेरे करीब में कोई है तो उन्हें भी लेकर आ। 14 வசனத்தை வாசிக்கிறோம் அவன் மருமகன்ட்ட சொன்னாங்களா அவங்கலாம் இவன் நம்மள அதாவது மசாக் பண்றான்னு சொல்லி நினைச்சாங்களாம்। 14 पद में वो कहता है कि उन्होंने जब कहते समय उन्होंने सोचा वो मजाक कर रहे हैं। நோவாவுக்கு கர்த்தருடைய கண்ணில் கிருபை கிடைத்தது அவன் நிமித்தம் அவன் முழு குடும்பமும் அந்த ஆபத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டதுபடியே परमेश्वर की नजरों में नूह को अनुग्रह मिला उसके कारण पूरे परिवार के साथ तो बचाया गया। वैसे ही இங்க லோத்துக்கு தான் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது। यहाँ पर सिर्फ लोथ को परमेश्वर की नजरों में जो अनुग्रह मिला है அவன் நிமித்தம் அவன் முழு குடும்பமும் பாதுகாக்கப்பட்டது। और उसके कारण उसके पूरे परिवार जो सुरक्षित रहा। ஒருவேளை அவனுடைய மருமகன்கள் அதாவது அவன் நியமிக்கப்பட்டிருக்க அந்த மருமகன்களும் அவர்களுடைய வந்திருந்தால் அவர்களும் பாதுகாக்கப்பட்டிருப்பாங்க। अगर शायद उनके दामाद जो है उनके हैं वे भी अगर उनके साथ आए होते तो वे भी शायद सुरक्षित रहे होंगे। 16 வசனத்தை வாசிங்களேன்। 16 पद में देखिए எல்லாரும் வீட்ல தீ பிடிச்சிட்டு அப்படிங்கறாங்க। कुछ समय घर पर आग लग गया ऐसे कहते हैं। எப்படி போறான் பாருங்க। वो कैसा कहता है जाता है देखो। தாமதித்துக் கொண்டிருக்கும்போது वो जब देर कर रहा था கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே தயையினாலே परमेश्वर उसके ऊपर रखा हुआ अनुग्रह और दया के कारण தீ பிடிக்கி आग लगी है। ये आग लगी है। மெதுவா போறாரு वो आराम से जाता है। ஆனா அங்க लेकिन वहां पर இவன் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்ததுனால ये परमेश्वर के नजरों में अनुग्रह मिला इसके அவன் लिए கைய பிடிச்சு उसे हाथ पकड़कर அவன் அந்த அழிவுல இருந்து தேவன் பாதுகாத்து வெளியே கொண்டு வந்தாரு। उसे वो विनाश से परमेश्वर सुरक्षित बाहर लेकर आया। ஃபர்ஸ்ட் குறிப்புக்கு நம்ம நேர் முழங்கால் அப்படி நிப்போம் அட்டென்ஷன்। पहले विनती के लिए हम एकदम सीधा घुटने में खड़े रहते हैं। அடுத்த குறிப்பு போகும்போது கொஞ்சம் அப்படியே பெண்ட் விழும்। वो अगला प्रार्थना विनती के लिए थोड़ा बेंड हो जाते हैं। வீட்ல நீங்க எப்படி ஜெபம் பண்ணீங்க எனக்கு நல்லா தெரியும்। आप घर से कैसा प्रार्थना करते हैं अच्छे से जानते हैं। I don't want to prophesy about that beautiful that posture of your prayer. वो आपके जो प्रार्थना के वो पोस्चर के बारे में भविष्यवाणी मुझे नहीं करना है। சில பேர்லாம் பாத்தீங்கன்னா कुछ लोगों को देखेंगे तो சோஃபால தலகாணி வச்சிட்டு सोफा में अच्छा तकिया रखकर கால் நீட்டிட்டு ऐसा पैर लंबा कर ஹalleluya 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 praise lord அப்படிமாங்க। अच्छे हालेलुया हालेलुया प्रेज लॉर्ड का प्रार्थना करते हैं। ஒரு முறை एक बार ஒரு பிரதர் நான் வந்து கொஞ்சம் எங்க அப்பா விஜிலன்ஸ் பாத்தீங்களா मेरे पिताजी विजिलेंस है ना நான் கொஞ்சம் நோண்டி பார்ப்பேன்। वो थोड़ा उसे मैं उंगली करके देखता हूँ। அது சரி ஓகே ஃபைன்। சோ அவங்க வந்து பயங்கர பிரேயர் வாரியர்। वो बहुत बड़ा प्रार्थना वीर है। ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுவாங்க। हर दिन प्रार्थना करते हैं। அப்போ ப்ரே பண்ணிட்டு இருந்தாங்க। वो प्रार्थना करते थे।
அங்க பிரேயர் நடந்துட்டு இருந்துச்சு. वहां पर प्रार्थना हो रहा था. நானும் 1 மணிக்கு பிரேயர்ல உட்கார்ந்திருந்தேன். मैं भी एक बजे प्रार्थना में बैठा था. 3 மணிக்கு பிரேயர் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் திடீர்னு எனக்கு ஒரு பிரதர் மெசேஜ் போட்டாங்க, பிரதர் நீங்க Facebookல உங்க வர்ஷிப் நல்லா இருந்துச்சு, நீங்க அதுல போய் பாருங்க, உங்களுக்கு ஒரு கமெண்ட் போட்டுருக்கேன் அப்படினாங்க. और 3 बजे प्रार्थना के बाद उन्होंने एक व्यक्ति ने मुझे कमेंट किया था, वो बहुत प्रार्थना अच्छा था, आप मैंने कमेंट डाला, वहां पर जाकर देखिए. Facebook ஓபன் பண்ணனும்னா ஃபர்ஸ்ட் நமக்கு உள்ளது வராது. Facebook ओपन करते पहला अपना नहीं आएगा. அப்போ யார் அப்லோட் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு தான் வரும். उस समय में जो अपलोड किया है वही उसी का आएगा. நான் எனக்குள்ள வர்ஷிப் வீடியோ தேடிட்டு இருக்கேன். मैं मेरा वर्शिप का ढूंढ रहा हूं. தயவாய் மன்னிக்கவும். कृपया करके क्षमा कीजिए. அந்த பிரேயர் பண்ண சகோதரர் 1:45க்கு ஒரு போட்டோ போட்டு ஐ ஆம் திஸ் இத போட்டுருந்தாங்க. तो वो 1:45 बजे मैं यहाँ पर हूँ ऐसे कुछ तो वो डालकर वो कमेंट डाले थे. இப்போ ரீசென்ட்லி நடந்த ஒரு சம்பவம். अभी वो हाल ही में हुआ बात. ஐயோ சொல்லக்கூடாதுன்னு தெரியலையே. அவங்க வீட்ல ஒருத்தருக்கு பர்த்டே, उनके घर पर किसी का जन्मदिन है. ஹாப்பி பர்த்டேன்னு போட்டாங்க ஸ்டேட்டஸ். वो हैप्पी बर्थडे का स्टेटस डाले हैं. 5 நிமிஷத்துல எங்க ஜெப குறிப்புக்கு ஜெபம் பண்ணாங்க. 5 मिनट में वो प्रार्थना विनती के लिए प्रार्थना किए. ஜெபம் பண்ணவங்க கேட்டுட்டு இருந்தீங்கன்னா தயவாய் மன்னிக்கவும். अगर जो प्रार्थना किए वो अगर सुनते हैं तो क्षमा कीजिए. தேவ பிள்ளையே, प्रभु के बच्चे, கர்த்தருக்கு பயம் இல்லாமல் நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் ஒண்ணு நான் சொல்றேன், ஒண்ணு டிவி ஆஃப் பண்ணிட்டு நீங்க மொபைல்ல உட்காருங்க. मैं एक बात आपके लिए कहता हूँ, टीवी ऑफ कर आप मोबाइल में बैठिए. இங்க ஜெபத்திலே உட்கார்ந்துட்டு यहाँ पर प्रार्थना में भी बैठकर, அங்கேயும் உட்கார்ந்துட்டு वहां पर भी बैठकर விளையாண்டுட்டு இருந்தோம்னா अगर आप खेलते रहेंगे तो தேவம் ஹalleluya பிரைஸ் தி லார்ட். இங்கே லோத்து यहाँ पर लोत சோம்பேறியா இருக்கிறான். आलसी है. தேவன் காப்பாற்றி விட்டார், परमेश्वर ने बचाया. ஓடுறாங்கறாரு. वो भाग जा कर कहते அவன் हैं, தாமதித்து கொண்டிருந்தானா. वो इंतजार कर रहा था. கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்கிறதே பெரிய காரியம். परमेश्वर की नजरों में जो अनुग्रह मिलना बड़ी बात है. ஜீவன் அழியாதபடிக்கு தப்பி ஓடி போ. वो जीवन बचा कर वो भाग गया. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தின் 26ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். 1 Samuel chapter 2 verse 26ல வாசிக்கிறோம். पहला शमूएल 2 अध्याय के 26वां वचन में हम पढ़ते हैं. அங்கே சாமுவேல் என்னும் பிள்ளை ஆண்டானோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான்னு சொல்லி வாசிக்கிறோம். அங்கே ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம், he found favor in the sight of God and men. वहां पर हम पढ़ते हैं, परंतु शमूएल बालक बढ़ता गया और यहोवा और मनुष्य दोनों उससे प्रसन्न रहते थे. He found great mercy in their sight. उनके नजरों में अनुग्रह पाया. அங்கே கர்த்தருடைய கோபம் ஓப்னி பினெகாஸ் மேல இருந்தது. वहां पर प्रभु का गुस्सा जो है ओपनी पिनेगास के ऊपर था. அவர்களை அழிக்க வேண்டும்னு சொல்லி கர்த்தர் அவர்களை அழித்து போட்டார். उन्हें नाश करना है करके प्रभु ने नाश कर डाला. வெள்ளத்திலிருந்து நோவா கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்த நிமித்தம் அவன் காப்பாற்றப்பட்டான். वो बाढ़ से नूह को परमेश्वर की नजरों में अनुग्रह मिला, इसके लिए उसे बचा दिया. அக்கினியிலிருந்து லோத்தின் நிமித்தம் லோத்தும் அவன் குடும்பமும் காப்பாற்றப்பட்டது. और लोत के कारण अग्नि से लोत और उसके परिवार जो बचाया गया. இங்கே கர்த்தருடைய உக்கிர கோபத்தின் இடமிருந்து சாமுவேல் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்த நிமித்தம் அவன் காப்பாற்றப்பட்டான். और परमेश्वर के क्रोध से शमूएल को परमेश्वर की नजरों में अनुग्रह मिलने के कारण वो बच गया. 2 ராஜாக்கள் 13:23 வாசிக்கிறோம். 2 Kings chapter 13 verse 23. 2 ராஜாக்கள் 13:23. दूसरा राजा 13 अध्याय उसके 23वां पद. அதுல நம்ம கடைசில வாசிக்கிறோம், எஸ் உம்முடைய சாரி ஆனாலும் கர்த்தர் அவர்களுக்கு இறங்கி அதாவது கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்க வேண்டும். इसकी अनुग्रह, यस हिंदी में अच्छा है, उन पर अनुग्रह किया. ஆபிரகாமுக்கு ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களோடு செய்த தமது உடன்படிக்கையின் நிமித்தம் அவர்களை அழிக்க சித்தமாயிராமலும் அவர்களை இன்னும் தம்முடைய முகத்தை விட்டு தள்ளாமலும் அவர்கள் மேல் மனதுருகி அவர்களை நினைத்தருளினார். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு 8 காரியங்கள் மட்டுமே உள்ளது. और सिर्फ 8 कार्य है. முடிந்தால் இன்னைக்கு 3 மணி மராட்டி ஆராதனைக்கு முன்பதாக செய்தி முடித்து விடுவேன். हो सके तो 3 बजे मराठी आराधना. ஒரு குட் நியூஸ் உங்களுக்கு. एक अच्छी खुशखबर है. கடந்த வாரத்தை எத்தனை பேர் நோட் பண்ணீங்க சொல்லி தெரியல. पिछले सप्ताह कितने लोग नोट किए पता नहीं. பாஸ்டர் நல்ல ஐடியா பண்ணாங்க. पास्टर ने अच्छा आईडिया किया. நம்ம ஆட்கள் வர்ஷிப் பார்க்காம வர்ஷிப் மட்டும் பார்த்துட்டு ஓட்டிடுவாங்க, சிலர் மெசேஜ் மட்டும் பார்த்துட்டு ஓட்டிடுவாங்க. कुछ समय सिर्फ कुछ लोग सिर्फ वर्शिप देखते हैं, कुछ सिर्फ संदेश देखते हैं. சோ உங்களுக்கு ஒரு நற்செய்தி. आपके लिए खुश खबर. கடந்த வாரத்திலிருந்து पिछले सप्ताह से ஒவ்வொரு ஆராதனை முடிஞ்சதுக்கு அப்புறம் हर आराधना के समाप्त में வர்ஷிப்பையும் वर्शिप மெசேஜையும் தனித்தனியா ஆக்கி वर्शिप और मैसेज को अलग-अलग कर நீங்கள் வர்ஷிப் தனியா பார்க்கணும், வர்ஷிப் தனியா பார்க்கலாம். अगर आपको आराधना अलग से देखना है तो अलग से देख सकते हैं. செய்தி தனியா பார்க்கணும், செய்தி தனியா பார்க்கலாம். संदेश को अलग से सुनना है तो अलग से सुन सकते हैं. சரி வேகமா போறேன். हम जल्दी से जाते हैं. மூன்றாவது तीसरी ஆதியாகமம் 18:3 வாசிக்கிறோம். उत्पत्ति 18:3 में हम पढ़ते हैं. God to dwell in our midst. God to dwell in our midst. தேவன் நம்மோடே வாசம் பண்ண, தேவன் நம்மோடே வாசம் பண்ண கர்த்தருடைய கண்களில் கிருபை. परमेश्वर हमारे साथ रहना. நீங்கள் வாசிங்கள் ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனம். Genesis chapter 18 verse 3. उत्पत्ति की किताब 18वां अध्याय उसका 3रा वचन. ஆண்டவரே
உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியேனை விட்டு கடந்து போக எங்க வேண்டாம். வீட்டை விட்டு கடந்து போக வேண்டாம், எங்க வீட்டுக்குள்ள வாங்க அப்படிங்கிறான். वो हमारे घर पर आइए कर पूछता है। இன்னைக்கு தேவன் நம்மோட வாசம் பண்ண வேண்டும் என்று சொன்னால் அவருடைய கண்களில் நமக்கு கிருபை தேவை. अगर परमेश्वर हमारे बीच में निवास करना है तो उसकी नजरों में दृष्टि में हमें अनुग्रह चाहिए। God to dwell in our midst. தேவன் நம்மோட வாசம் பண்ண தேவ கிருபை தயவு நமக்கு தேவை. परमेश्वर हमारे बीच में निवास करने के लिए उसकी दृष्टि में अनुग्रह हमें चाहिए। லூக்கா 19ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனம் முதல் நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா Luke chapter 19 verse 5 ல இருந்து வாசித்து பாத்தீங்கன்னா लूक 19वां अध्याय 5वां पद से अगर आप पढ़ेंगे तो அங்க எத்தனையோ திரள் கூட்டம் இயேசுவோட போய் கொண்டிருக்கிறது. वहां पर बहुत बड़ी भीड़ जो यीशु के साथ चल रही है। ஆனால் அத்திமரத்தின் மேல் இருக்கிற சகோவை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், சகைவே சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் வீட்டிலே தங்க வேண்டும். लेकिन अंजीर के पेड़ के ऊपर बैठा हुआ जक्कई को देखकर परमेश्वर कहता है, जल्दी से तू उतर कर आ, तेरे घर पर आज मैं निवास करना है। எத்தனை திரள் கூட்டம் வந்தாலும் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்ததே ஆகில் கர்த்தர் நம்ம வீட்டில் வந்து வாசம் பண்ண மாட்டார், வாசம் பண்ண முடியாது. अगर कितने भी बड़े भीड़ क्यों ना आए, लेकिन परमेश्वर की नजरों में जब तक अनुग्रह नहीं मिलता तब तक परमेश्वर हमारे बीच में हमारे घर पर आकर निवास नहीं कर सकता। தேவ பிள்ளையே, प्रभु के बच्चों, அங்கே ஆபிரகாம் கேட்கிறார், वहां पर अब्राहम पूछता है, உங்களுடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்க வீட்டுக்கு வராம போயிராதீங்க. अगर आपके नजरों में मुझे अनुग्रह मिला तो मेरे घर पर आप आए बगैर मत जाइए। இப்போ லாக்டவுன்னால நம்ம பாஸ்டர்ஸ்லாம் நம்ம ஆன்லைன்லயே வர்ஷிப் கன்வென்ஷன் எல்லாம் முடிச்சிருந்தோம். अभी लॉकडाउन के कारण ऑनलाइन में हम सारे कन्वेंशन वर्शिप सभी कुछ खत्म कर देते हैं। அந்த நாட்கள்ல நம்ம சர்ச்சில் நிறைய பாஸ்டர்ஸ் வருவாங்க, ஊழியக்காரங்க வருவாங்க. उन दिनों में हमारे कलीसिया में बहुत सारे पासवान और सेवक लोग आते थे। ஒரு சில அன்பு உள்ளங்கள் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, कुछ प्यार से भरे हुए लोग क्या कहते हैं, பாஸ்டர் எப்படியாவது அந்த பாஸ்டர் எங்க வீட்டுக்கு ஒருத்தரையாவது சாப்பிடுறதுக்கு அனுப்பி விடுங்க. कृपया कर करो पासवान को हमारे घर पर एक बार खाना खाने के लिए भेजिए। அவங்களுக்கு என்ன வாஞ்ச தெரியுமா, उनका चाहत क्या है, அந்த ஊழியக்காரனுடைய பாதங்கள் எங்க வீட்டுக்குள்ள பட்டுச்சுன்னா எங்களுக்கு ஆசீர்வாதம். वो पासवान यानी वो परमेश्वर के दास की अगर पाव और हमारे घर पर गिरेगा तो हमारे लिए आशीष है। ஒரு ஓபேதேதோமுடைய வீட்டில் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி இருந்தது நிமித்தமே அவனுக்குண்டான எல்லாவற்றிலும் கர்த்தர் ஆசீர்வாதம் கொடுத்தாரே. एक ओबेदेदोम के घर पर परमेश्वर की जो 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 संदूक था, इसकी वजह से उनके आशीष प्रभु ने उनके दिया। இயேசுவே நம்முடைய வீட்டில் வந்து தங்கினால் எவ்வளவு ஆசீர்வாதம். अगर यीशु खुद हमारे घर पर आकर निवास करे तो हमारे लिए कितना बड़ा आशीष है। சும்மா வந்து தங்கிர மாட்டாருமா, वो ऐसे ही आकर नहीं रहेगा। ராகுல் காந்தி जो है ஒரு வீட்ல போய் சாயா குடிச்சா அது பெரிய நியூஸ். एक घर पर जाकर अगर चाय पिएगा तो बहुत बड़ा खबर है। இப்போ நான் போய் உங்க வீட்ல இருந்து சாயா குடிச்சா பெரிய நியூஸ் ஆகுமா? अगर मैं आपके घर पर आकर चाय पिए तो बड़ा न्यूज़ होगा। डेविड साम्राज इसके घर पे आके चाय पिया, डेविड साम्राज इनके घर पर आकर चाय पिए कर வார்த்தை நம்மள கண்டுடவே மாட்டான், कोई हमें ध्यान नहीं देगा। ஏன் வீட்டுக்கு வந்து நீங்க சாயாவே கொடுக்க மாட்டீங்க? ये मैं कभी-कभी घर पर आऊं तो चाय भी नहीं पिलाएंगे आप। हालेलुया हालेलुया பாருங்க, हालेलुया हालेलुया। தேவ பிள்ளையே, प्रभु के बच्चों, சாரி ஓகே ஃபைன், கர்த்தர் நம்முடைய வீட்டில் தங்க வேண்டும் என்று சொன்னார், अगर प्रभु हमारे घर पर अगर ठहरना है, निवास करना है, கிருபை கிடைக்க வேண்டும். तो उसके नजरों में दृष्टि में हमें अनुग्रह मिलना है। இந்த லாக்டவுன் டைம்ல எங்க வீட்டு அம்மாவுக்கு கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ये लॉकडाउन के टाइम पास्टर जी की पत्नी को जो परमेश्वर ने एक आशीष को दिया। லாக்டவுனுக்கு முன்னாடி, लॉकडाउन के पहले நம்ம ஆட்கள் லாக்டவுன் பேபின்னு சில பேருக்கு பேர் வச்சிருக்காங்க. कुछ लोग जो बच्चे को लॉकडाउन बेबी करके नाम दिए हैं। It's not a lockdown baby, for your kind information, it was December, so we are blessed. वो दिसंबर के महीना था तो हम आशीषित हैं। சரி, அப்ப நாங்க ஜோஜரி சலோ வீட்டுக்கு நாங்க போவோம் சில நேரம். हम सलो के घर पर कभी जाते हैं। அப்ப இந்த லாக்டவுன் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஏப்ரல் மாசம் எந்த வண்டி எங்கேயுமே போகல. ये लॉकडाउन के बाद जो कोई गाड़ी कहां पर भी नहीं जाती थी। வீட்ல இருந்து ஹாஸ்பிடல் மட்டும் தான் வண்டி போகும். सिर्फ घर से हॉस्पिटल तक गाड़ी जाती है, ஹாஸ்பிடல் இருந்து வீட்டுக்கு வர முடியாது. और हॉस्पिटल से घर नहीं आ पाते। அப்போ நாங்க என்ன பண்ணோம் சொல்லி யோசித்து கடைசில ஹாஸ்பிடல் என்ன சொல்லுவோம் அந்த லொகேஷன் இது போட்டு நாங்க ஹாஸ்பிடல் போற வழியிலே சொல்லுவோம், भैया मेरा घर इधर ही है, वो प्रेग्नेंट है, प्लीज हमको जगह तो छोड़ दो, पर हम इறக்கி விட்டு போவோம். कभी-कभी हॉस्पिटल के लोकेशन डालकर हम बीच में जब हमारे घर आती है तो वहां पर हम विनती करके उतर जाते हैं। अब பிள்ளைகளை பார்த்து 3 மாசம் ஆயிட்டுன்னு சொல்லிட்டு நாங்க போற வழியில ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம். तो बच्चे को देखकर 3 महीना हो गया कर एक बार हम बीच में वहां पर मिलने के लिए गए थे। அங்க ஜெரி சொல்றான், वहां पर जेरी कहता है, அத்தை வெளிய லாக்டவுன், बाहर लॉकडाउन है, போலீஸ் பார்த்தா அடிப்பான், पुलिस देखा मारेगा, எங்க வீட்ல 100 டேஸ் நீங்க இருக்கணும், हमारे घर पर 100 दिन आपको ठहरना है। 100 டேஸ்னா என்னன்னு தெரியாது, उसके 100 डेज क्या पता ஆனா அவன் नहीं, சொல்றான், लेकिन वो कहता है, அத்தை வெளிய போனா போலீஸ் அடிப்பான், बाहर जाएंगे पुलिस मारेगा, வண்டி இல்ல, गाड़ी नहीं है, எங்க வீட்ல 100 டேஸ் இருங்களே, हमारे घर पर 100 दिन ठहरो ना। அவனுக்கு ஆசை என்ன தெரியுமா, उसका चाहत क्या है, நீங்க எங்க வீட்ல இருந்தா எங்களுக்கு சந்தோஷம், अगर आप हमारे घर पर ठहरेंगे तो हमारे लिए खुशी है, அடி உலாது, मार नहीं पड़ेगा, அடி உள்ள நேரத்துல அத்தை மாமா
ஓடி வந்துருவான். तो मार पड़ते ही आता है मामा का घर भाग के आ जाता है। அப்ப தேவ பிள்ளையே, तो प्रभु के बच्चों, அந்த பிள்ளைகளுக்கு நாங்க இருந்தாலே அவ்வளவு சந்தோஷம் தான். अगर वो बच्चों के लिए हम रहेंगे तो इतना खुशी है। तो தேவன் நம்முடைய வீட்டில் தங்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய கண்களில் கிருபை கிடைக்க अगर வேண்டும். परमेश्वर हमारे घर पर ठहरना है तो हमें उसकी नजरों में दया मिलना है। வேகமாய் போவோம். இரண்டாவது, दूसरा, அதே காரியத்தில் ஒரு சின்ன பகுதியை கர்த்தர் வெளிப்படுத்தினார். वही बात में एक बात को प्रभु ने प्रकट किया। லூக்கா 1:30 வாசிக்கிறோம். லூக் chapter 1:30 வாசிக்கிறோம். लूक पहला अध्याय उसके 30वां पद में, For God to be born inside of us, for God to be born inside of us, தேவன் நமக்குள் பிறக்க கர்த்தருடைய கண்களில் கிருபை தேவை. परमेश्वर हमारे अंदर जन्म होना है होने। நீங்க லூக்கா 1:30 வாசிக்கிறோம். லூக் chapter 1:30. लूक पहला अध्याय 30 में हम पढ़ते हैं, தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். स्वर्गदूत ने उससे कहा, ये मरियम भयभीत न हो, क्योंकि परमेश्वर का अनुग्रह तुझ पर हुआ है। 28ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 28th verseல, ஸ்திரீகளுக்குள்ளே you are blessed, நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். 28वां पद में हम पढ़ते हैं कि स्वर्गदूत ने आकर उससे कहा कि स्त्रियों में तो आशीषित है। எத்தனையோ பெண்மணிகள் இருக்கிறாங்க, बहुत सारे महिलाएं हैं, ஆனால் உங்களுக்குள் தேவன் பிறக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய கண்களில் உங்களுக்கு கிருபை தேவை. अगर आपके अंदर मसीह जन्म लेना है तो आपको उसके नजरों में अनुग्रह चाहिए। நம்முடைய பாரத தேசத்தில் ஏறக்குறைய 130 கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க தேவ हमारे பிள்ளைகள். भारत देश में लगभग 130 करोड़ की आबादी है। நீங்க நம்ம கிறிஸ்தவர்கள் பெரிய நம்மளுக்கு என்ன பெரிய இதா நினைக்கிறோம். हम मसीहा लोग बड़े समझते हैं। இல்ல हम क्या हम इसमें कौन सी बड़ी बात है हम सोच रहे हैं. हम सोचते हैं इसमें कौन सी बड़ी बात है। தேவ பிள்ளையே, प्रभु के बच्चों, இந்த ரட்சிப்பு நிச்சயம் பெறாத 100 கோடி பேர் வெளியே இருக்கிறாங்களே. वो उद्धार की निश्चयता न पाए हुए 100 करोड़ लोग बाहर हैं। கர்த்தர் கிருபை வைத்தது நிமித்தம் இன்றைக்கு அவர் நமக்குள் பிறந்திருக்கிறார். परमेश्वर ने अनुग्रह जताया है, इसके कारण वो हमारे अंदर जन्म लिया அதை है। அலட்சியமாய் துச்சமாய் எண்ணாதபடிக்கு ஜாக்கிரதையுள்ளவர்களாய் उसे இருப்போம். तुच्छ न मानते हुए हम सावधान रहेंगे। முதலாவது தேவன் நம் நடுவில் வாசம் பண்ண அவருடைய கண்களில் கிருபை. पहला, परमेश्वर हमारे बीच में निवास करने के लिए उसके नजरों में हमें अनुग्रह चाहिए। இரண்டாவது, நமக்குள் பிறக்க அவருடைய கிருபை தேவை. दूसरा, हमारे अंदर जन्म लेने के लिए हमें अनुग्रह चाहिए। எனக்கு தமிழ் எப்படி சொல்லுன்னு தெரியல. We should not be a surrogate mother, we should be a real mother. We should not be a surrogate believer, we should be a true believer before God. हमें गोद लिए हुए माँ के समान नहीं, लेकिन सच्चे जो परमेश्वर है வாடகை தாய். வாடகை தாய். தேங்க்யூ ஸோ மச். வாடகை தாய் நிறைய பேர் இருக்கிறாங்க. பிள்ளையை பெக்கிறதுக்கு காசு கொடுத்தீங்கன்னா 10 லட்சம் 5 லட்சம் கொடுத்தீங்கன்னா உங்க பிள்ளைய வயிற்றுல சுமந்து அவங்க பெற்று கொடுப்பாங்க. ऐसे बहुत सारे लोग हैं जो अगर पैसा देंगे, उन्हें 5 लाख 10 लाख देंगे तो आपके बच्चों को वो पेट में उन्हें पाल कर उन्हें आपको जन्म लेकर देंगे। அப்படிப்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கை நமக்கு வேண்டாம். वैसे एक मसीहा जीवन हमें नहीं எங்க चाहिए। அப்பாவுக்காக நான் பைபிள் வாசிக்கிறேன். मेरे पिता के लिए मैं बाइबल पढ़ता ஐயோ हूँ। எங்க அம்மா பண்ற டார்ச்சர், அதனால நான் ஜெபம் பண்றேன். मेरे माँ बहुत अत्याचार करती है, इसलिए मैं बाइबल पढ़ता हूँ। ஐயோ இவங்க பாஸ்டர் நாங்க வரலங்க, பாஸ்டர் ஃபோன் பண்ணி என்ன நீங்க இதுக்கு நீங்க இன்னும் ஆமீன் போடலன்னு சொல்லி கேட்பாங்கன்னு சொல்லிட்டு ஆமீன் சில பேர் போடுறாங்க. कुछ लोग पास्टर पूछेगा कि आमीन क्यों नहीं डाले, इसीलिए वो मजबूर होकर कुछ लोग आमीन डालते हैं। தேவ பிள்ளையே, don't be a surrogate believer, be a true believer before God. आप कोई जो एकदम अच्छे से एक सच्चा परमेश्वर के विश्वासी बनकर रहो। Be yourself. आप अपने आप रहो। ஒரு செய்தி கத்தர் கொடுத்துட்ட கத்தர் சித்தம் இருந்தா சீக்கிரமா அதை நான் கொடுக்குறேன். एक संदेश प्रभु ने दिया है, प्रभु की इच्छा है तो मैं जल्दी से वो दूंगा। Be yourself. आप अपने आप बनकर रहो। Don't live a fake life. आप एक झूठा जिंदगी मत जीना। அதே காரியத்திலே இன்னொரு மூன்றாவது காரியம், उसमें एक तीसरा भाग जो है, favor to build the temple of God. परमेश्वर की भवन को बांधने के लिए अनुग्रह। தேவன் நமக்குள் பிறக்கல, தேவனுடைய ஆலயத்தை கட்ட. சாரி, ஐ எம் ரியலி சாரி, தமிழில் அது மாத்தல நீங்க, அது ஹிந்திலையும் மாறல. அப்போஸ்தலர் 7:46-47 வாசிக்கிறோம். Acts chapter 7 verse 46 and 47. प्रेरितों के काम 7वां आते हैं, उसके 46 और 47। இவன் தேவனிடத்தில் தயவு பெற்றபடியினால், தாவீது தேவனிடத்தில் தயவு பெற்றபடியினால் யாக்கோபின் தேவனுக்கு ஒரு வாசஸ்தலத்தை தான் கட்ட வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினான். அவன் தேவனுடைய கண்களில் அவனுக்கு தயை கிருபை கிடைத்ததினால் அவன் விண்ணப்பம் பண்ணினான். அடுத்த வசனம், சாலோமோனோ அவருக்கு ஆலயத்தை கட்டினான். அல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு நிறைய காரியங்களில் நமக்கு தேவனுடைய கிருபை கிடைத்தால், தயை கிடைத்தால் தான் கர்த்தருக்கென்று ஆலயத்தை கட்ட முடியும். आज हमारे लिए कई सारे बातों में परमेश्वर की अनुग्रह मिला तो हम परमेश्वर के लिए एक भवन बांध सकते हैं। தமிழ் எழுதி கொள்ளுங்க. தேவனுக்காய் ஆலயம் கட்ட அவருடைய கண்களில் கிருபை கிடைக்க வேண்டும். அதாவது परमेश्वर के लिए भवन बांधने के लिए परमेश्वर के नजरों में अनुग्रह की जरूरत है। சும்மாலாம் கோயில் கட்டிட முடியாது. ऐसे ही हम भवन नहीं बांध सकते। சில பேர் சொல்லுவாங்க, நாங்க எங்க நிலத்துல நாங்க கோயில் கட்டி இருக்கோம். யா कुछ लोग कहेंगे
कहेंगे हम हमारे जमीन में भवन बांधे हैं, எங்க ஊர்ல நாங்க தான் பெரிய கோபுரம் கட்டி இருக்கோம். हमारे गांव में हम ही बहुत बड़ा मीनार बांधे हैं. எந்த ஆலயம் கட்டினாலும் தேவன் இல்லாத ஒரு ஆலயம் அல்ல. कोई भी आप बांध लो बना लो, लेकिन परमेश्वर अगर निवास नहीं करेगा तो वो भवन नहीं है. நீங்கள் எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தின் 25, 26, 27 வாசிக்கும் பொழுது Hebrews chapter 10 verse 25, 26 and 27 ல வாசிக்கும் பொழுது इब्रानी 10 आते हैं, उसके 25, 26 और 27 पद में हम पढ़ते हैं. அதல நீங்க அந்த அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தின் 48, 49 மட்டும் வாசிக்கிறீங்களா? அப்போஸ்தலர் 7, 48, 49 இது ஆவியானவர் உணர்த்ததுனால உங்க சபைக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆகிலும் உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாயிரார். கைகளினால் செய்யப்பட்ட ஆலயத்தில் வாசமாயிரார். வானம் எனக்கு சிங்காசனமும் பூமி எனக்கு பாதபடியுமாய் இருக்கிறது. எனக்காக நீங்கள் எப்படிப்பட்ட வீட்டை கட்டுவீர்கள்? நான் தங்கி இருக்கத்தக்க ஸ்தலம் எது? அப்ப நிறைய பேர் இதை வச்சுக்கிட்டு நீங்க பேசுறாங்க. நீங்க சர்ச்சிலலாம் நீங்க போய் ஆராதிச்சீங்கன்னா தேவன் அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். இந்த வசனத்தை அப்படி சொல்லுவாங்க. இங்க தேவனே சொல்லியிருக்கிறாரு, நான் கையினால் செய்யப்பட்ட ஆலயத்தில் நான் कुछ लोग वचन को पकड़कर कहते हैं परमेश्वर खुद ने कहा है कि हाथों से बनाए हुआ भवन में मैं नहीं निवास करता हूं, इसलिए कलीसिया जाने की जरूरत नहीं है. ऐसे அவங்க சொல்வாங்க இந்த அப்போஸ்தலர் எபிரேயர் 10ஆம் அதிகாரத்துல 25, 26, 27 வாசிக்கும் பொழுது நாமே அவருடைய ஆலயம், நீங்களே அவருடைய ஆலயம், நீங்க எதுக்கு சர்ச்சுக்குலாம் போறீங்க, உங்களுக்கு எதுக்கு ஒரு பாஸ்டர், நம்மளே ஒரு பாஸ்டர் அப்படின்னு இன்னைக்கு நிறைய கிறிஸ்துவின் சபையான்னு சொல்லி சபை நினைக்கிறேன். அவங்க நிறைய பேர் மதம் அதாவது மனதை மாத்திக்கிட்டு இப்படி பொய்யான உபதேசத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. बहुत सारे लोग जो आज इब्रानी 10 आते 25, 26, 27 वचन को पकड़ कर कहते हैं हम ही परमेश्वर के भवन है, तो हाँ भवन में जाने की जरूरत नहीं, ऐसे डोंगी पना करते जा रहे हैं. எனக்கு ஒரு சகோதரர், நம்ம சபையில் இருக்கிற ஒரு சகோதரர் இன்னைக்கு அந்த கூட்டத்தோட சேர்ந்தவங்க சொன்னாங்க, பிரதர் எனக்கு இப்பதான் எனக்கு கண்ணே தெரிஞ்சிருக்கு பிரதர் அப்படினாரு. हमारे कलीसिया में रहने वाला भाई जो है उस झुंड के साथ मिल गया है. अभी उन्होंने कहा वहां पर जाने के बाद मेरे आंखें खुले हैं. நம்மள கேட்ட ஒரே ஒரு கேள்வி, मैं उनसे एक ही सवाल किया, பாஸ்டர் வந்து ஒரு 5 நிமிஷம் பேசுங்க அப்படி. पास्टर के पास अगर एक 5 मिनट बात कीजिए, பாஸ்டர் என் மனசை மாத்திடுவார் அப்படி. पास्टर मेरा मन बदल देगा. நான் சொன்னேன், பிரதர் நீங்க என்னன்னு ஃபர்ஸ்ட் கேளுங்க, அந்த சத்தியத்தை என்னன்னு கேளுங்க அப்படிங்கறேன். तो मैंने बोला कि आप पहला वो सच्चाई क्या है कर पहला पूछ लो, सुन लो. அவர் கேக்குற மாதிரி இல்ல, वो नहीं सुन रहे. இந்த 3:16ங்கற அந்த நம்பர் வந்து ரொம்ப ராசியான நம்பர் பாத்தீங்கன்னா. 3:16 जो बहुत एकदम अच्छे नंबर है. நிறைய வசனங்கள் ரொம்ப அழகா இருக்கும். बहुत सारे वचन बहुत अच्छा है. யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பிராண குமாரன் தந்தருளி இவ்வளவாய் உலகத்தை அன்பு கூர்ந்தார் அப்படின்னு இருக்கிற மாதிரி. और 3 यूहन्ना 3:16 में जैसे एकलौता पुत्र को प्रभु ने हमें देखकर इतना प्यार किया, वैसा जो वचन है 1 கொரிந்தியர் 3:16 இல் வாசிக்கிறோம். 1 Corinthians chapter 3 verse 16. पहला कोरिन्थियों 3:16 में भी हम पढ़ते हैं, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? இப்படி ஏமாத்தி இவங்க இது பண்றாங்க. ऐसा धोखा देकर वो ऐसा काम करते हैं. ஆனால் எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தின் 25ஆம் வசனம், சாரி Hebrews chapter 10 verse 25 ல வாசிக்கிறீங்க. लेकिन इब्रानी 10:25 में आप पढ़ते हैं. ப்ளீஸ் போடுங்க. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். நிறைய வசனம் இந்த 27 வரைக்கும் நீங்க வீட்ல போய் வாசிங்க. நீங்க சங்கீதம் 16, 11 இல் வாசிக்கிறோம். Psalm chapter 16 verse 11 ல வாசிக்கிறோம். भजन संहिता 16, 11 में भी हम पढ़ते हैं. சமூகத்தில் ஆனந்தமும் வலது பாசத்தில் நித்திய பேர்மும் உண்டு. அவருடைய சமூகத்தில் அவருடைய பிரசன்னத்தில் வந்தாதான் நமக்கு சமாதானமும் சந்தோஷம் நிலைத்திருக்கும். हम उसके उपस्थिति में उसके निकट आएंगे तो ही हमारे लिए शांति और खुशी हमेशा के लिए रहेगा. முதல்ல வாசிச்சபடி சங்கீதம் 84 10 முதல் 12 வரைக்கும் வாசிக்கிறோம். தாவீது ராஜா அவன் அரண்மனையில் இருக்கிறதை பார்க்கிலும் கர்த்தருடைய சமூகத்தில் செல்வதையே அவன் நாடுகிறான். भजन 84 10 में हम पढ़ते हैं कि दाऊद जो है उसके महल में ठहरने से अच्छा परमेश्वर उपस्थिति में ठहरना है कोई ढूंढता है. தேவன் நம் நடுவில் வாசம் பண்ண அவருடைய கண்களில் கிருபை. परमेश्वर हमारे बीच में निवास करने के लिए उसके नजरों में हमें अनुग्रह चाहिए. தேவன் நமக்குள் பிறக்கிறதுக்கு அவருடைய கண்களில் கிருபை. परमेश्वर हमारे अंदर जन्म लेने के लिए हमारे लिए उसकी अनुग्रह की जरूरत है. தேவனுக்காய் ஒரு ஆலயத்தை கட்டவும் அவருடைய கண்களில் நமக்கு கிருபை தேவை. परमेश्वर के लिए एक भवन बांधने के लिए भी उसके नजरों में हमें अनुग्रह चाहिए. நான்காவதாய் चौथा, இது நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரத்தின் 22ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். Proverbs chapter 18 verse 22. नीति वचन 18 आते हैं उसके 22वां पद. To find God chosen life partner, to find God chosen life partner, சரியான வாழ்க்கை துணையை பெற. सही जीवन साथी पाने. அந்த வசனத்தை வாசிங்களேன். 18:22. 18:22. மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான். மனைவியை கண்டடைகிறவன் புருஷனை கண்டடைகிறவள் நன்மையானதை கண்டடைகிறாள். கர்த்தரால் தயையும் பெற்றுக்கொள்ளுகிறாள். கர்த்தருடைய தயை இருந்தால்தான் நீங்களும் நானும் சரியான வாழ்க்கை துணையை பெற முடியும். अगर परमेश्वर के अनुग्रह हमारे ऊपर रहेगा तो ही हम सच्चे साथी को सही साथी को ढूंढ निकाल सकते हैं. To find the best and right partner, my dear friend of God, you have to ask
God for his favor. தேவனுடைய கண்களில் தயை கிடைத்தால், கிருபை கிடைத்தால் உங்களுக்கு சரியான ஒரு வாழ்க்கை துணையை கர்த்தர் ஏற்படுத்தி தருவார். परमेश्वर की नजरों में अगर दया मिला, अनुग्रह मिला, तो वो हमारे लिए योग्य साथी को ठहराएगा. ஆதியாகமம் 2:18 வாசிக்கிறோம், மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்லன்னு சொல்லி ஆதாமுக்கு ஒரு ஏற்ற துணையை கர்த்தர் உண்டாக்கி கொடுத்தார். उत्पत्ति 2:18 में हम देखते हैं परमेश्वर आदम को अकेला रहना अच्छा नहीं जाना, इसके लिए उसके योग्य एक सहायक को बनाया. ரோமர் 8:29 வாசிக்கிறோம், இயேசு திருமணம் ஆகாமல் இருக்கிறது நிமித்தம், Jesus was not married. John chapter 8 verse 29 வாசிக்கிறோம். यूहन्ना 8वां अध्याय उसके 29 में हम पढ़ते हैं. போடுங்க John 8:29 ப்ளீஸ். என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். இங்கே மனுஷன் தனிமையா இருக்கிறது நல்லதல்லன்னு சொல்லி அவனுக்கு ஒரு ஏற்ற துணை உண்டாக்கினார். यहाँ पर हम देखते हैं मनुष्य अकेला रहना ठीक नहीं है बोल के उसकी योग्य साथी को बनाया. இங்கே இயேசுவும் தேவ குமாரனா இருந்தபடினால் அவர் உலகத்திலே திருமணம் முடிச்சு பிள்ளைகளை பெக்கிறதுக்கு வரல, நம்மளுக்கு ஜீவனை கொடுக்க வந்தார். ஆகிலும் அவரும் தனியா இருக்காமல் இருக்கிறதற்கு தேவன் அவரோடு கூட இருந்தார். यहाँ पर मनुष्य का पुत्र बनकर यीशु आया, पर शादी कर बच्चा पैदा करने नहीं आया, लेकिन फिर भी पवित्र आत्मा उसके साथ रहकर उसे अकेला उसे रहने नहीं दिया. சில பேருக்கு அந்த விருத்தியா இருக்க விரத்தராய் இருக்க வரம் பெற்றவர்கள் மாத்திரமே அப்படி இருக்க முடியும். जो लोग अकेला रहने के वरदान को पाए हैं, सिर्फ वही लोग ऐसा रह सकते हैं. நம்முடைய ஜான் கேப்ரியல் பாஸ்டர் பாத்தீங்கன்னா இப்போ இந்த ரீசன்ட்லி 180 நாட்களில் பைபிள் எப்படி வாசிக்கணும்னு சொல்லி எடுத்துட்டு இருக்காங்க. हमारे जॉन गैब्रियल भाई जो है 180 पास्टर जो है वो 180 दिन में कैसे पूरे बाइबल को पढ़ना है करके लिख रहे हैं. கேப்ரியல் தாமஸ் ராஜ் கேப்ரியல் தாமஸ் ராஜ் ஏசிஏ ஆவடி சர்ச் நம்முடைய பாஸ்டர் நிறைய அவங்கள பத்தி சொல்லி இருக்காங்க. அவங்க இப்போ பியூட்டிஃபுல்லா எடுத்துட்டு இருக்காங்க. वो एकदम अच्छे से जो अच्छे बातों को निकाल रहे हैं. அவங்களுக்குள்ள ஒரு மாசத்துல ஒரு செய்தி வரும் ஈவினிங் கூட்டத்துல. எத்தனை பேருக்கு உங்களுக்கு அது நம்ம சாயங்கால கூட்டத்துல கலந்து கொண்டுட்டு நீங்க அதுக்கு அப்புறம் அந்த செய்தியை பாருங்க. தயவு செய்து நம்முடைய சபையின் கூட்டங்களில் நீங்க கலந்து கொள்ள வேண்டும். हमारे कलीसिया के सभा में आप जरूर भाग लेना है. उसके बाद आप कोई भी कार्यक्रम देख सकते हैं. அந்த செய்தி அங்க ஆன்லைன்ல இருக்கும். वो संदेश वहां पर ऑनलाइन में रहेगा. फैमिली ब्लेसिंग அப்படின்னு ஒரு செய்தி கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 1.5-2 வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க. जो पारिवारिक आशीष कर एक संदेश को लगभग 1.5 साल से बांट रहे हैं. பியூட்டிஃபுல்லா ஒரு குடும்பம்னா எப்படி இருக்கணும், ஒரு குடும்பத்தை தேவன் எதற்காக உருவாக்கினார், குடும்பம் ஒரு தோட்டம், மனைவினா எப்படி இருக்கணும், கணவன்னா எப்படி இருக்கணும், பிள்ளைகள்னா எப்படி இருக்கணும், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கணும், பியூட்டிஃபுல்லா எடுத்துட்டு இருக்காங்க. वो जो परिवार के बारे में एक बात जो है अलग-अलग वो बता रहे हैं. कैसे पति कैसा रहना है, पत्नी कैसे रहना है, बच्चों को कैसे पालना है, सारे बातों को बता रहे हैं. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி எடுத்திருந்தாங்க, திருமணம் பண்ணது சரியா தவறா. 1-2 सप्ताह पहले वो निकाले थे एक टॉपिक जो निकाले थे, शादी करना सही है या गलत है. शादी किए हुए मतलब திருமணம் பண்றவங்களுக்கு நீங்க பண்ணலாமா வேண்டாமா, திருமணம் பண்ணவங்களுக்கு ஐயோ நான் தெரியாம கல்யாணம் முடிச்சிட்டேனா அல்லது தேவனுடைய திட்டத்தின்படி கல்யாணம் முடிச்சேனா சொல்லி நீங்க அறிஞ்சுக்கணும்னு சொல்லி அவங்க எடுத்தாங்க. जो शादी नहीं किए हैं उनके लिए जो शादी करना सही है या गलत है, और जो शादी करने वाले हैं उनके लिए शादी वो कर सकते हैं कि नहीं कर सकते उसके बारे में बताएं. அருமையான ஆலோசனைகள். बहुत अच्छे अगुवाई. திருமணம் ஆனவர்களும் நீங்க அதை பாருங்க. जो शादीशुदा है वो भी देखिए. திருமணம் ஆக போகிறவங்களும் அதை பாருங்க. और जिनका शादी होने वाली है वो भी लोग देख सकते हैं. பியூட்டிஃபுல்லா எடுத்துருக்காங்க. बहुत अच्छे से लिए हैं. எனக்கு வந்து யோசுவா ரொம்ப பிடிக்கும். मुझे यहोशू बहुत पसंद है. அவனுக்கு ஒரு வாஞ்சை என்ன தெரியுமா? उसका एक चाहत क्या है? யோசுவா 24ஆம் அதிகாரத்தின் 15ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். ஜோஷுவா 24:15 வாசிக்கிறோம். यहोशू 24 उसके 15 पद में हम पढ़ते हैं. நானும் என் வீட்டாரும் மோவென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நான் தனியா இல்ல. मैं और मेरे घराने जो है प्रभु का ही उपासना करेंगे, अकेले नहीं. I would love to serve the Lord as a family. हम परमेश्वर को एक परिवार के रूप में उसकी उपासना करना चाहते हैं. அங்க யோசுவாவை போல இன்னைக்கு நீங்களும் நானும் தனியா இருக்கிறதுக்கு தேவன் விரும்பல. यहोशू के समान आप और हम जो अकेला रहना पसंद नहीं करता है. To get the right and best partner in life we have to seek God's favor in our life. நம்முடைய வாழ்க்கையில் சரியான ஏற்ற துணையை பெற அல்லது நம்முடைய துணையை ஏற்ற வாழ்க்கையை நடத்த கர்த்தருடைய கண்களில் நமக்கு கிருபை தேவை. और सही और सच्चा साथी को देने के लिए पाने के लिए हम परमेश्वर की नजरों में हमें अनुग्रह मिलना चाहिए. ஒரு ஊழியக்காரர் பேசினார். एक सेवक ने ऐसा बात किया. நான் மட்டும் யோபு இடத்துல இருந்திருந்தேனா, अगर मैं अय्यूब के जगह पर होता तो. என் பொண்டாட்டி என்ன சொன்னா தெரியுமா? मेरे बीवी ने क्या कहा? அதான் ஒரு யோபா இருக்காரு. अभी वो अय्यूब बन गए. அவர் பொண்டாட்டி சொன்னாங்களா? अभी उसकी पत्नी ने कहा சாவியா, तुम मर जा, செத்து இது பண்ணுவியா, तुम मर जाओ. நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? मैं क्या करता? ஃபர்ஸ்ட் அவளை விஷத்தை வச்சு கொல்லுவேன். पहला मैं उसे जहर पिलाकर मार डालता. நான் மட்டும் தான் சாவணுமா? मैं अकेला मरना है? உன்னையும் சேர்த்து கொல்லுவேன். तुझे भी मैं साथ में मार डालूंगा. ஆனா தேவன் யோபுக்கு நல்ல கிருபை தந்தாருன்னு பேசினாங்க. लेकिन परमेश्वर ने अय्यूब के लिए अच्छा अनुग्रह दिया कर बात किए. தேவ பிள்ளையே, प्रभु के बच्चों,
குணசாலியான ஸ்திரீயின் நடக்கையை பார்த்து கணவன் திருந்துகிறதுக்கு எத்தனையோ காரியங்கள் वो இருக்கு. अच्छे गुण की पत्नी को देखकर उसको मन फिरने का बहुत सारे समय हो सकता है। இன்னைக்கு நிறைய பேர் நம்முடைய வாழ்க்கையிலே குடும்பமாய் கர்த்தர் சமூகத்தில் வர வாஞ்சிக்கிறீங்க. आज जो है कई सारे लोग परिवार के साथ प्रभु की उपस्थिति में आने के लिए चाहते हैं, அந்த குடும்பம் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறது எத்தனையோ தேவ பிள்ளைங்க கண்ணீரோடு இருக்கிறீங்க. और कई सारे परिवार में जो उनके घर वाले जो है उतार नहीं पाए, इसलिए आप आंसू के साथ है। கர்த்தருடைய கண்களில் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு கிருபை கிடைக்க முடியாது உதவி செய்வார். परमेश्वर अपने नजरों में आज वो दया मिलने के लिए आपके लिए वो कृपा करेगा। உங்கள் கணவன், आपके पति உங்கள் மனைவி, या आपके पत्नी உங்கள் பிள்ளைங்க, या आपके बच्चे உங்கள் பெற்றோர் या आपके माता पिता ரட்சிப்புக்குள் நடத்தும்படியாக தேவன் உதவி செய்வார். उद्धार के अंदर चलने के लिए परमेश्वर उन्हें अनुग्रह करेगा। நீங்கள் நீதிமொழிகள் 8:35, நீதிமொழிகள் 12:2 வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 8:35, நீதிமொழிகள் 12:2, Proverbs 8:35, Proverbs 12:2 வாசிக்கிறோம். नीति वचन 8:35 और नीति वचन 12:2 में हम पढ़ते हैं, என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயவை பெறுவான். We will find favor if in case we have God in our side. क्योंकि जो मुझे पाता है वो जीवन को पाता है। நீங்கள் சங்கீதம் 89 சங்கீதம் 17 வசனத்தை வாசிக்கிறோம். Psalms 89 verse 17 வாசிக்கிறோம். भजन संहिता 89 उसके 17 में हम पढ़ते हैं, அவர் பலத்த மகிமையான உம்முடைய நீரே அவர்கள் பலத்தின் மகிமையாய் இருக்கிறீர், உம்முடைய தயவினால் எங்கள் கொம்பு உயரும். உம்முடைய தயையினால், உம்முடைய கண்களில் தயை கிடைச்சால் எங்கள் கொம்பு உயரும் பா. आपकी प्रसन्नता से हमारे सिंग को ऊंचा करेंगे। உபாகமம் 33 அதிகாரத்தின் 23 வசனம், Deuteronomy chapter 33 verse 23. व्यवस्थावरण 33वां अध्याय उसके 33वां पद। நப்தலியை குறித்து, நப்தலி கர்த்தருடைய தயவினாலே திருப்தி அடைந்து, கர்த்தருடைய கண்களில் கிடைக்கிற தயவினால் திருப்தி அடைந்து, அவருடைய ஆசீர்வாதத்தினாலே நிறைந்திருப்பான். நீ மேல் திசையையும் தென் திசையையும் சுதந்திரத்துக்குள் என்றான். ஹல்லேலூயா. சங்கீதம் 35 வாசிக்கிறோம், உம்முடைய கோபமோ ஒரு நிமிஷம், உம்முடைய தயவோ நீடிய வாழ்வு. 35 में पढ़ते हैं, तेरे क्रोध जो है वो एक क्षण भर के लिए है, परंतु तेरी उसकी प्रसन्नता जो जीवन भर के लिए है। எனக்கு இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குது. मेरे लिए और 5 मिनट है। நான் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது குறித்து பார்த்தோம். हम प्रभु के नजरों में जो अनुग्रह मिलने के बारे में हमने देखा। மனுஷனுடைய கண்களிலும் கிருபை குறித்த ஒரு 4 காரியங்கள் இருக்குது. ஒரு காரியத்தையாவது சொல்லிட்டு நான் கர்த்தர் சித்தம் இருந்தால் செவ்வாய்க்கிழமை அன்று நான் உங்களுக்கு முன்பதாக இந்த மீதி காரியங்களை வைக்க விரும்புகிறேன். मनुष्य के नजरों में भी जो अनुग्रह पाना है उसके बारे में एक बात अभी बताता हूं, अगर प्रभु की इच्छा है तो मंगलवार के सभा में मैं इसे बांटना चाहता हूं। செவ்வாய்க்கிழமை அன்று மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை நடக்கிற கூட்டத்தில் அந்த மீதி பகுதிகளை வைக்க விரும்புகிறேன். मंगलवार को दोपहर 1 बजे होने वाली सभा में जो है बाकी के बात को बताना चाहता हूं। மனுஷனுடைய கண்களில் எப்படி கிருபை கிடைக்க முடியாது கர்த்தர் உதவி செய்கிறார். मनुष्य के नजरों में कैसे अनुग्रह मिलने के लिए परमेश्वर मदद करता है। ஆதியாகமம் 39 அதிகாரத்தின் 4-6 வசனம், Genesis 39 verse 4 and 6. उत्पत्ति 39वां अध्याय उसके 6, 4 और 6वां वचन। Wow, beautiful. Favor in our workplace, வேலை ஸ்தலத்தில் தயை. नौकरी स्थल में दया, வேலை ஸ்தலத்தில் தயை. नौकरी स्थल में दया। நீங்கள் ஆதியாகமம் 39 அதிகாரத்தின் 4 வசனத்தை முதல்ல வாசிங்க, அதுக்கு அப்புறம் 6 வசனத்தை வாசிங்க. उत्पत्ति 39 अध्याय का 4वां वचन को पहला पढ़िए, फिर 6वां वचन को पढ़िए। யோசேப்பினிடத்தில் தயை வைத்து சரி 6ஆம் வசனம் வாசிங்கம்மா, 6th verse. ஆகையால் அவன் தனக்கு உண்டானதை எல்லாம் யோசேப்பின் கையில் ஒப்பு கொடுத்து விட்டு தான் புசிக்கிற போஜனம் தவிர தன்னிடத்தில் இருக்கிற மற்றொன்றை குறித்தும் விசாரியாதிருந்தான். யோசேப்பு அழகான ரூபமாய் சௌந்தரியமுள்ள முகமுள்ளவனாய் இருந்தான். இங்கே பார்க்கிறோம், யோசேப்புக்கு எஜமான் தன் எஜமானுடைய கண்களில், போத்திவருடைய கண்களில் दया கிடைக்கும்படியாக தேவன் உதவி செய்தார். यहाँ पर हम देखते हैं यूसुफ उसके स्वामी के नजरों में, पोतीफार जो है उसके नजरों में दया मिलने के लिए प्रभु ने किया। அதே ஆதியாகமத்தின் 39 அதிகாரத்தின் 21 வசனத்தை வாசிக்கும் பொழுது, Genesis chapter 39 verse 21 வாசிக்கும் பொழுது, उत्पत्ति 39 के 21वां पद में पढ़ते हैं, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயை அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார்.
पर यहोवा यूसुफ के संग संग रहा और उस पर करुणा की और बंदी गृह में दरोगे के अनुग्रह की दृष्टि उस पर हुई। இன்னைக்கு நீங்க வேலை பார்க்கும் இடத்தில் நீங்க செய்கிற ஒவ்வொரு தொழிலிலே அங்க இருக்கிற எஜமானுடைய கண்களில் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு கிருபை கிடைக்கும்படியாக அதுவே செய்ய போகிறார். आज आप जहां पर नौकरी करते हैं उस जगह पर आपके मालिकों के नजरों में दया मिलने के लिए परमेश्वर आपके लिए करेगा। யோசேப்போட கர்த்தர் இருந்தது நிமித்தம் அவன் போத்திபாருடைய கண்களில் சிறைச்சாலை தாயினுடைய கண்களில் கிருபை கிடைத்ததுபடியே கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். உங்களுக்கு எல்லாருடைய கண்களில் கிருபை கிடைக்கும்படியாக அதுவே செய்வாராக. यूसुफ को परमेश्वर ने उसके पोतीबार जो मालिक के नजरों में जैसे अनुग्रह मिलने के लिए परमेश्वर ने मदद किया, वैसे आपके साथ भी वो आपको उनके नजरों में दया मिलने के लिए परमेश्वर आपके लिए करेगा। எஸ்தர் 2ஆம் அதிகாரத்தின் 15ஆம் 16ஆம் வசனம், எஸ்தர் chapter 2 verse 15 and 16 ல வாசிக்கிறோம். एस्तर दूसरा अध्याय उसके 15 और 16 पद में हम पढ़ते हैं। மொர்தெகாய் தனக்கு குமாரத்தியாய் ஏற்றுக்கொண்டவளும் அவள் சிறிய தகப்பனாகிய அபியாயேலின் குமாரத்தியுமான எஸ்தர் ராஜாவினிடத்தில் பிரவேசிக்கிறதற்கு முறை வந்தபோது அவள் ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய ஏகாய் நியமித்த காரியமே அல்லாமல் வேறொன்றும் கேட்கவில்லை. எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும் தயை கிடைத்தது. எல்லாருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. 16ஆம் வசனம், அப்படியே எஸ்தர் ராஜாவாகிய அகஸ்வேரு அரசாளுகிற 7ஆம் வருஷம் தேபேத் மாதமாகிய 10ஆம் மாதத்திலே ராஜாவின் இடத்தில் அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போகப்பட்டாள். தேவப்பிள்ளையே, இங்கே நாம் பார்க்கிறோம் எஸ்தருக்கு ஏகாயுடைய கண்களில் முதலாவது கிருபை கிடைத்தது. यहाँ पर एस्तर को एगाई के नजरों में पहला अनुग्रह मिला। நீங்க இன்டர்வியூக்கு போறீங்க, आप इंटरव्यू में जाते हैं, அங்க HR னு இருப்பாங்க அப்படிதானே? वहां पर HR होते हैं, HR னு ஒருத்தங்க இருப்பாங்க, वहां पर HR होते हैं। நம்ம முன்ன பின்ன போனதான சுடுகாடுன்னு தெரியும். हम कभी गए नहीं, நம்மள அப்படியே இன்டர்வியூ இல்லாம எடுத்துட்டாங்க நிறைய வேலையில. ऐसे इंटरव्यू के बगैर बहुत सारे काम में लिए लिए கர்த்தருடைய கிருபையினால நிறைய டிபார்ட்மென்ட்ட வேலை பார்க்க முடியாது, கர்த்தர் உதவி செய்தார். प्रभु के अनुग्रह से बहुत सारे डिपार्टमेंट में काम, உலக வேலை இல்ல, दुनिया के काम नहीं, the power to change, சுப் சந்தேஷ், இதெல்லாம் பாத்தீங்கன்னா கர்த்தர் கிருபையினால் கர்த்தர் சீனியர் மேனேஜரா கர்த்தர் உயர்த்தி வைத்திருந்தார். जो परमेश्वर के अनुग्रह से मुझे एक सीनियर मैनेजर के ऊपर बोलने रखा था। power to change ல நம்ம தான் பாஸ், power to change में हम उधर मालिक थे। அவங்க கால் சென்டர் மேனேஜரே நம்ம தான், वो कॉल सेंटर के मैनेजर थे पास्टर। அதாவது கர்த்தர் வித்தியாசமா நடத்தினார். परमेश्वर भिन्न रीति से चलाए। அங்க வந்தவங்க எல்லாம் படிச்சவங்க பெரியவங்க இருப்பாங்க, वहां पे आए सब पढ़े लिखे बड़े बड़े लोग थे। எனக்கு தெரியாது, ஃபர்ஸ்ட் நாள் நான் வந்து என்னை கூப்பிட்டுருந்தாங்க கோர் மெம்பர்ஸ் மீட்டிங் அப்படினாங்க. पहले दिन मुझे बुलाए थे और बोले थे कोर मेंबर्स मीटिंग करके। நமக்கு மீட்டிங்னா என்ன, போணும் உட்காரணும் பேசிட்டு வரணும் அப்படினு. तो हम मीटिंग जो जानते हैं हम कि वहां पे जाना है, बैठना है और आना है करके। அப்ப ஆர்கனைஸ் பண்ண அந்த மெயின் ஹெட் அஸ்வின் அண்ணா சொன்னாங்க, சாம் நீ வந்து இந்த மீட்டிங் வந்து அப்படிட்டாங்க. तो ऑर्गेनाइज किया अश्विन भाई ने कहा कि आप आ जाओ मीटिंग में। எங்க வரணும், कहां पर आना है, ट्यूलिप स्टार होटல்னு சொல்லி வந்து அப்படிட்டாங்க. ट्यूलिप स्टार होटल कर आ जाओ। நமக்கு ஹோட்டல்லாம் போய் சாப்பிட்டு வரணும்னு சொல்லி போயாச்சு. तो हम होटल है तो खाकर आएंगे ऐसे बोलकर चले गए। அது பார்த்தா 7 ஸ்டார் ஹோட்டல், वो देखा तो 7 स्टार होटल है। நான் போனேன், मैं गया, நல்லா பேண்ட் ஷர்ட் போட்டு अच्छे पैंट शर्ट पहनकर, ஸ்லிப்பர்ஸ் போட்டு போனேன். वो स्लीपर्स पहनकर गए। உள்ள போனேன்னு அண்ணன் சொன்னாங்க, अंदर जाते ही भाई ने कहा வாட் இஸ் திஸ் சாம், ये क्या है सैम, இப்படி போட்டா வருவாங்க, ऐसे आएंगे क्या, எவ்வளவு பெரிய பெரிய ஆட்கள் வருவாங்க, कितने बड़े बड़े लोग आएंगे। ஒண்ணு பக்கத்துல போய் ஒரு ஷூ வாங்கிட்டு அவங்க காசு கொடுத்தாங்க, ஷூ வாங்கிட்டு வந்துட்டேன். तो उन पैसे दिया और हम शू लेकर आ गए। அதுக்கு அப்புறம் கெத்தா உலக போயாச்சு. फिर अच्छे अंदर चले गए। அங்கெல்லாம் சூப் எப்படின்னா ஸ்டைலா ரெண்டு ஸ்பூன் கழிச்சு குடிச்சு வச்சிருந்தாங்க. वहां पर सूप बोला तो सिर्फ 2 चम्मच पीकर रख देते हैं, நம்ம வளைச்சு குடிச்சு தானே வச்சோம், हम तो पूरा पीकर रखे। அதுக்கப்புறம் சொன்னாங்க, சாம் இப்படி இல்ல, ஒண்ணுக்கு 2 சூப் வாங்கலாம், கொஞ்சம் டீசென்ட்டா அப்படி சாப்பிட்டு அப்படி வைக்கணும் அப்படினாங்க. तो उन्होंने बोला कि एक के बदले 2 भी ले सकते हैं लेकिन थोड़ा ही पीना है उसमें। நிறைய படிச்சேன், ऐसे बहुत मैंने सीखा। அப்போ மற்றவருடைய கண்களில் நமக்கு கிருபை கிடைக்கும்படியாக தேவன் உதவி செய்யும் பொழுது நம்முடைய உயர்வை தடுப்பவன் யார்? तो दूसरों के नजर में हमें अनुग्रह मिलने के लिए परमेश्वर करते समय हमें कौन रोक सकता है? நான் விசுவாசிக்கிறேன், मैं विश्वास करता உங்க हूं। பிள்ளைங்க வேலை ஸ்தலத்துல போய் இப்போ இன்டர்வியூ பாஸ் பண்ற இன்டர்வியூக்கு போகிற பிள்ளைகளா இருக்கட்டும், आपके बच्चे जो नौकरी के लिए इंटरव्यू में जाने वाले बच्चे क्यों ना அல்லது हो, ப்ரமோஷன்காய் காத்திருக்கிற தேவ பிள்ளைகளா या இருக்கட்டும், प्रमोशन के लिए इंतजार करने वाले प्रभु के बच्चे हो, அந்த ஹெச்ஆருடைய கண்களில் ஏகாயுடைய கண்களில் கர்த்தர் எஸ்தருக்கு கிருபை கிடைத்ததுபடியே உங்களுக்கும் கிருபை கிடைக்கும் உதவி செய்வார். जैसे एस्तर को एगाई के नजरों में जैसे अनुग्रह मिलने के लिए किया, वैसे ही आपके बच्चों के लिए भी अनुग्रह मिलने के लिए प्रभु करे। அதே 2ஆம் அதிகாரத்தின் 17ஆம் வசனத்தை வாசிக்கிறோம், அதே எஸ்தர் chapter 2 verse 17 ல வாசிக்கிறோம். वो एस्तर दूसरा अध्याय के 17 पद में हम पढ़ते हैं, ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான், சகல கன்னிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும், எப்படிமா அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரீயாய் ஆக்கினான்.
और राजा ने एस्तर को और सब स्त्रियों से अधिक प्यार किया अधिक प्यार किया और सब कुंवारियों से अधिक उसके अनुग्रह और कृपा की दृष्टि उस पर हुई इस कारण उसने उसके सिर पर राजमुकुट रखा और उसको वस्ती के स्थान पर रानी बनाया நான் விசுவாசிக்கிறேன் ஒன்னு ஏகா என்னும் ஹெச்ஆரா இருக்கட்டும் யாரா இன்டர்வியூ எடுக்கறவங்களா இருக்கட்டும் அவங்க கண்களில் கிருபை கிடைக்கும் உதவி செய்வா वहां पर इंटरव्यू लेने वाले कोई भी हो एचआर हो या मैनेजर हो कोई भी हो उसको नजरों उनके नजरों में दया मिलने के लिए प्रभु करेगा ரெண்டாவது ராஜானா மேனேஜர் दूसरा राजा कहा तो मैनेजर அவங்க கண்களிலும் கர்த்தர் உங்களுக்கு கிருபை கிடைத்து உங்களை உயர்த்துவார் उनके नजरों में भी अनुग्रह मिलकर परमेश्वर आपको ऊंचा उठाए உங்கள் வேலை ஸ்தலத்தில் கர்த்தர் எல்லாருடைய கண்களில் உங்களுக்கு கிருபை கிடைக்கும்படியாக உதவி செய்கிற தேவன் அவர் आपके नौकरी स्थल में सभी के नजरों में अनुग्रह मिलने के लिए परमेश्वर आपको कर सकता है ஆதியாகமம் 30ஆம் அதிகாரத்தின் 27ஆம் வசனத்தை வாசிக்கிறோம் ஆதியாகமம் 30:27 வாசிக்கிறோம் उत्पत्ति 30वां अध्याय उसके 27वां पद में हम पढ़ते हैं உன் கண்களில் எனக்கு தயை கிடைத்ததானால் आपके दृष्टि में मुझे अगर अनुग्रह मिला तो இங்க ஒரு மேனேஜர் வந்து வேலைக்காரன்ட்ட பேசுறான் यहाँ पर एक मैनेजर आकर नौकर से बात करता है ஐயா என் கம்பெனி விட்டு போயிராத भाई मेरा कंपनी छोड़कर मत जाना இந்த லாக்டவுன் நிறைய பேர் கம்பெனில இருந்து தூக்கிட்டு இருக்காங்க ये लॉकडाउन में कई सारे लोगों को नौकरी से निकाल रहे हैं நான் விசுவாசிக்கிறேன் लेकिन मैं विश्वास करता हूं உங்கள் மேல் கர்த்தருடைய கிருபை தயை இருக்கிறது நிமித்தம் கர்த்தர் எல்லாருடைய கண்களில் உங்களுக்கு கிருபை கிடைக்கும்படியாக உதவி செய்வாராக परमेश्वर की नजर और उसकी दृष्टि में आपको अनुग्रह है इसके लिए सभी के सामने आपको अनुग्रह मिलने के लिए प्रभु करेगा விசுவாசிக்கிறீங்களா आप विश्वास करते हैं क्या என் தேவனால் கூடாத காரியம் मेरे परमेश्वर के लिए नामुमकिन ஒன்றுமில்லை कुछ भी नहीं है வேலை பண்ணும் இடத்திலே கர்த்தர் மனுஷன் ஃபர்ஸ்ட் தேவனுடைய கண்களில் எதுக்கு நம்ம கிருபை கிடைக்க வேண்டும் சொல்லி நம்ம பார்த்தோம் पहला हमने देखा कि परमेश्वर की नजरों में हमें क्यों अनुग्रह मिलना है இங்கே மனுஷருடைய கண்களிலும் கிருபை கிடைக்கும்படியாக உதவி यहाँ पर செய்கிற हम தேவன் देखते हैं कि मनुष्य की नजरों में भी हमें अनुग्रह मिलना है 1 சாமுவேல் 16:22 வாசிக்கிறோம் 1 சாமுவேல் chapter 16 verse 22 வாசிக்கிறோம் அங்கே சவுல் சொல்கிறான் என் கண்களில் அவனுக்கு கிருபை கிடைத்தது என் சமூகத்தில் அவன் இருக்கலாம் पहला शमूएल 16:22 में कहता है कि मेरे नजरों में उसको अनुग्रह मिला और मेरे सामने आकर वो खड़ा है தாவீது எனக்கு முன்பாக நிற்கட்டும் என் கண்களில் அவனுக்கு தயை கிடைத்தது दाऊद मेरे सामने आकर ठहरने दो मेरे नजरों में उसको अनुग्रह मिला ஒரு மேனேஜரை பார்க்கணும் அப்படினா ரொம்ப கஷ்டம் एक मैनेजर से मिलना है तो बहुत मुश्किल है ஆனா நான் விசுவாசிக்கிறேன் लेकिन मैं विश्वास करता உங்க हूं மேல் கர்த்தருடைய தயை இருக்கிறது நிமித்தம் நீங்க ஈஸியா மேனேஜருடைய கண்களில் கிருபை கிடைக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்வார் आपके ऊपर परमेश्वर का नजर उसके अनुग्रह है इसके कारण आपको आपके मैनेजर के नजरों में जल्दी दया मिलने के लिए प्रभु करेगा தானியேல் 1:9 வாசிக்கிறோம் Daniel chapter 1 verse 9 ல வாசிக்கிறோம் Daniel chapter 1 verse 9 दानियेल 1:9 में हम पढ़ते हैं தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயையும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார் परमेश्वर ने खोजों के प्रधान के मन में दानियेल के प्रति जो कृपा और दया भर दी தேவ பிள்ளையே प्रभु के बच्चों இன்னைக்கு முதலாவது ஆவின்னு சொல்லுகிறார் आज पहला पवित्र आत्मा कहता है मनुष्य எல்லா அதிகாரிகள் सारे अधिकारी உங்க ஸ்கூல் பிரின்சிபல்ட்ட போய் நீங்க கெஞ்சிட்டு இருக்கீங்களே आपके स्कूल के प्रिंसिपल के पास जाकर आप विनती कर रहे हैं என் ना பிள்ளைக்கு எப்படியாவது நீங்க கன்செஷன் தாங்கயா मेरे बच्चों को ऐसे भी कर आप कंसेशन की दीजिए எங்க வீட்ல வேலை இல்ல हमारे घर पर नौकरी नहीं है எப்படியாவது எங்க பிள்ளைகளை படிக்க வைங்க हमारे बच्चों को पढ़ाई कराना है நான் விசுவாசிக்கிறேன் मैं विश्वास करता हूं எந்த பிரின்சிபல் எந்த ஹெட்மாஸ்டர் உங்களை துரத்தி விட்டார்களோ जो हेडमास्टर जो प्रिंसिपल आपको भगाए அவர்களே உங்கள் பிள்ளைகளை அழைத்து உங்கள் பிள்ளைகளுக்கு ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்வார் कोई आपको खुद बुलाकर आपके बच्चों को जो मुफ्त में पढ़ाई देने के लिए प्रभु आपको मदद करेगा உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக சொல்லல आपको उत्साह दिलाने के लिए नहीं என் தேவன் என்னை உணர்த்துனால சொல்றேன் मेरे परमेश्वर मुझे महसूस दिलाया इसलिए मैं कहता हूं மனுஷருடைய கண்களிலும் தேவன் உங்களுக்கு கிருபை கிடைக்கும்படியாக கொடுக்கிற நாட்கள் வெகு சமீபமா இருக்கிறது मनुष्य के नजरों में भी अनुग्रह मिलने वाले दिन को परमेश्वर लाने वाला दिन बहुत करीब है வேலை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே जो नौकरी करने वाले प्रभु के बच्चों எனக்கு வேலை சரியா இல்லையே मेरा नौकरी ठीक नहीं है சம்பளம் பாதி தான் தர்றாங்க मुझे तनख्वाह आधा ही देते हैं வேலையில இருந்து தூக்குவேன்னு சொல்றாங்க मेरी नौकरी से मुझे निकाल देंगे வேலையில இருந்து தூக்கிட்டேன்னு சொல்றாங்களோ नौकरी से निकाल दिए हैं தேவ क्या பிள்ளையே प्रभु के बच्चों எல்லா அதிகாரியுடைய கண்களில் கர்த்தர் கிருபை கிடைக்கும்படியாக உங்களுக்கு உதவி செய்வாராக सारे अधिकारियों को नजरों में आपको दया मिलने के लिए परमेश्वर अनुग्रह करे அவருடைய ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை उसके प्रजा कभी शर्मिंदा नहीं அவருடைய होते ஜனங்கள் हैं ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை उसके प्रजा कभी शर्मिंदा नहीं होते நீங்கள் हैं இனிமேல் கையேந்தி நிற்பதில்லை கர்த்தர் உங்களுக்கு எல்லா உதவிகளும் செய்து எல்லா அதிகாரியுடைய கண்களில் கிருபை கிடைக்கும்படி உதவி செய்வார் अभी आप हाथ बढ़ाते नहीं खड़े रहेंगे लेकिन परमेश्वर आपको सारे अधिकारियों को नजरों में दृष्टि में अनुग्रह कराएगा எங்க வீட்டம்மா சொன்னாங்க मेरे पत्नी जी ने कहा அவங்க படிச்சது ஒரு படிப்பு उन्होंने जो पढ़ाई किया था वो अलग है அப்ப அவங்க கால் சென்டர் தான் வேலை பார்த்துட்டு वो இருந்தாங்களா कॉल सेंटर में काम करते थे திடீர்னு டைம்ஸ் குரூப் டைம்ஸ் ஆஃப் இந்தியா நியூஸ் பேப்பர் அந்த 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 கம்பெனில அவங்க வேலைக்கு கூப்பிட்டாங்களா वो टाइम्स ऑफ इंडिया न्यूज़पेपर की कंपनी में आप नौकरी में बुलाए அந்த போஸ்ட் வந்து ஒரு ஆணுக்குரிய போஸ்ட் वो पोस्ट जो है पुरुष का पोस्ट है அதாவது அந்த மெயில் இவங்க தான் வைக்க முடியும்
वो मुख्य रूप से उन्हें ही रख सकते हैं, ஆண்கள் மேல். पुरुषों को ही रख सकते हैं। அப்ப அதுல 200 ஆண்கள் வேலை பார்த்தாங்களாம். वहां पर 200 पुरुष काम किए। அப்ப அவங்க கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கும்போது இவங்க சொன்னாங்க, நீங்க பெண்ணாச்சே, நீங்க எப்படி இதெல்லாம் நீங்க வேலை பார்க்க முடியும்னா லேட் நைட் ஜாப்ஸ்லாம் இருக்கும், நீங்க வேலை பார்க்க முடியாதுன்னு சொன்னாங்களாம். तो उन्होंने कहा कि यहाँ पर देर रात में भी काम करना होगा, तो आप महिला हैं, आप कैसे काम कर सकते हैं? இவங்க சொன்னாங்க, சார் எங்களுக்கு கொடுத்து பாருங்க, நீங்க பாருங்க அதுக்கு அப்புறம். तो उन्होंने कहा हम मौका देकर देखिए, फिर आप देखिए। கர்த்தர் அந்த இடத்துல அவங்களுக்கு படிப்புக்கு அந்த அதுக்கும் சம்பந்தமே கிடையாது, ஆனா கர்த்தர் அந்த இடத்துல உயர்த்தி வைத்தாராம். उनका पढ़ाई और नौकरी का कोई संबंध नहीं था, लेकिन परमेश्वर ने उस जगह पर उन्हें ऊंचा उठाकर रखा। சற்று நேரம் சற்று ஆண்டுகள் சில ஆண்டுகள் வேலை பார்த்தாங்களாம். कुछ सालों के लिए उन्होंने काम किया। ஆக்சிஸ் பேங்க்ல இருந்து ஒரு கால் வந்துச்சாம். फिर एक्सिस बैंक से कॉल आया, மேடம் நீங்க வந்து உங்களுக்கு ஒரு போஸ்ட் தரோம், நீங்க எங்க பேங்க்ல வந்து நீங்க சேருங்க. तो उन्होंने कहा हमारे आपके लिए एक पोस्ट देंगे, आप हमारे बैंक में आकर नौकरी कीजिए। சொன்னாங்க, एमबीए படிக்கவே இல்லையே, उन्होंने कहा मैं एमबीए पढ़ाई नहीं किया, எனக்கு எப்படி அந்த போஸ்ட் கிடைக்கும், மேனேஜர் போஸ்ட் எப்படி கிடைக்கும், मुझे मैनेजर का पद कैसा मिलेगा? நீங்க வாங்க மேடம் उन्होंने அப்படினாங்க. कहा आइए मैडम। இவங்க போனாங்களாம், ये गए थे, இன்டர்வியூ கொடுத்தாங்களாம். इंटरव्यू दिए। அந்த மேனேஜருடைய கண்களில் கர்த்தர் கிருபை கிடைக்க முடிய உதவி செய்தாராம். उस मैनेजर के नजरों में अनुग्रह मिलने के लिए प्रभु ने किया। அங்க போஸ்டே கிடையாது, वहां पर पोस्ट नहीं था, ஆனா ஒரு புதுசா ஒரு 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 அதிகாரத்தை ஒரு போஸ்ட உண்டாக்கி இவங்களை வேலையில வச்சாங்களாம். तो वहां पर एक नया पद को बनाकर इन्हें वहां पर नौकरी में बिठाए। இவங்க விட்டவங்க ஒரே ஆச்சரியம், वे पत्नी जी को बहुत आश्चर्य, எப்படி இது சாத்தியம்? ये कैसा मुमकिन है? சாதாரண ஒரு கம்பெனி இல்ல இது, ये साधारण कंपनी नहीं ஒரு है, பெரிய பேங்க். एक बड़ा बैंक है। அந்த பேங்க்ல ஒரு போஸ்ட் உண்டாக்கி எனக்கு ஒரு வேலை தரக்கிறதுக்கு தேவனுக்கு வல்லமை உண்டு சொல்லி அவங்க தேவனை சோத்திரிச்சாங்களாம். वो बैंक में एक नया पद बनाकर वहां पर नौकरी में बिठाने के लिए परमेश्वर की नजरों मुझे अनुग्रह है இன்னும் கொஞ்சம் ஆண்டுகள் போனது, और कुछ साल बीत गए। டிசிபி பேங்க்ல அவங்களுக்கு கால் வந்துச்சாம். डीसीबी बैंक में उन्हें कॉल आया, மேம் உங்களுக்கு ஒரு ஆஃபர் தரோம், நீங்க வர முடியுமா? मैम आपको एक ऑफर देते हैं, आप आ सकते हैं क्या? அங்கேயும் போனாங்களாம். वहां पर भी गए, அங்க மேனேஜர் இல்ல, वहां पर मैनेजर नहीं, அங்க எம்டி டீம், அதாவது இந்த முழு பேங்க் கூடிய எம்டி இருப்பாரு, அவருக்குள்ள டீம்ல இன்டர்வியூ எடுக்கறாங்க. वो पूरे एमडी के जो टीम होते हैं, वो टीम में से एक व्यक्ति जो इंटरव्यू लेते हैं। முழு பாரத தேசத்துல இருக்கிற ஃபுல் டிசிபி பேங்க் கூடிய அந்த முதலாளி அவருக்கு கீழே வேலை பார்க்கிறதுக்கு ஒரு 10 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், 7 பேர் நினைக்கிறேன், அதுல அவங்களுக்கு ஒரு இன்டர்வியூ எடுத்தாங்களாம். वो भारत में डीसीबी बैंक जो पूरे भारत में है, उनमें से जो एमडी में जो ग्रुप होती है, उसमें 7 लोगों में से एक व्यक्ति जो है इंटरव्यू लिए। கர்த்தர் அப்படி கிருபை கிடைக்க முடிய உதவி செய்தார். அங்கேயும் இவங்களுக்குன்னு சர்வீஸ் எக்ஸலன்சி சீனியர் மேனேஜர்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு போஸ்ட் உண்டாக்கி और புதுசா ஒரு போஸ்ட் உண்டாக்கி அவங்களுக்கு வேலை கொடுத்தாங்க. वहां पर भी सर्विस एक्सीलेंसी मैनेजर करके एक नया पोस्ट बनाकर वहां पर उन्हें दिए। ஏன் சொல்றேன் தெரியுமா? मैं क्यों कहता हूं? நம்முடைய பிள்ளைங்க என்றைக்கும் வெட்கப்பட்டு போனதே இல்ல. हमारे बच्चे कभी शर्मिंदा नहीं होंगे। இன்றைக்கு ஆவியானவர் சொல்கிறார், आज पवित्र आत्मा कहता है, 8வது மாதத்தில் கேள்விக்குறியோடு இருக்கிறீர்களோ, 8वें महीने में आप प्रश्न चिन्ह के साथ है क्या? என்னை விசாரிக்கிறது யாருமே இல்லப்பா, मुझे देखने के लिए कोई नहीं है, எனக்கு உதவி செய்ய யாருமே मुझे இல்லையே. मदद करने के लिए कोई नहीं है। சங்கீதம் 123 சங்கீதத்தின் 2ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். Psalm chapter 123 verse 2 ல வாசிக்கிறோம். भजन संहिता 123 उसके दूसरा पद में हम पढ़ते हैं, வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமானின் கையை நோக்கி இருக்குமா போலவும், जैसे दासों की आंखें अपने स्वामी के हाथ की ओर है, வேலைக்காரியின் கண்கள் தங்கள் எஜமாட்டியின் கைகளை நோக்கி இருக்குமா போலவும், और जैसे दासियों की आंखें अपने स्वामिनी की हाथ की ओर लगी रहती எங்கள் है। தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரை, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்கும் வரை எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. वैसे हमारे आंखें हमारे परमेश्वर यहोवा की ओर उस समय तक लगी रहेगी जब तक हम पर अनुग्रह न करे। கர்த்தருடைய சமூகத்தில் தாழ்த்தி சொல்றேன், परमेश्वर के उपस्थिति में समर्पण करता हूं। நான் சின்ன வயசுல இருந்தே கர்த்தருடைய ஊழியத்திற்கு முழு நேரமாய் என்னை அர்ப்பணித்தேன். मैं बचपन से ही पूरे समय के लिए परमेश्वर के सेवकाई के लिए अर्पण किया था। என் படிப்பை படித்துக் கொண்டே பிற ஊழியத்தில் இருந்தேன். मेरे पढ़ाई के साथ मैं सेवकाई भी कर रहा था। இது வரைக்கும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டே अभी तक வருகிறேன். परमेश्वर की सेवकाई को मैं पूरा करता आ रहा हूं। கர்த்தருடைய கிருபையினால் என்னுடைய 17வது வயதிலிருந்து நான் 17 வயதிலிருந்து நான் முழு நேர ஊழியத்தில், அதாவது மாஹிம் சர்ச்சில் பாஸ்டர் அனுப்பிடுவாங்க, பாட்டியம்மா அனுப்பிடுவாங்க, எங்க அம்மா அனுப்பிடுவாங்க, போடா செய்தி கொடுத்துட்டு வாடா அப்படின்னு அனுப்பிடுவாங்க. मैं अपना 16-17 उम्र से ही माहिम कलीसिया में या कहीं पर मुझे दादी या तो पिताजी भेजते थे, संदेश देकर आकर कर पूरे समय की सेवा कर रहा हूं। எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டு வந்தேன். कोई उम्मीद के बिना, जो बाट जोगने के बिना जो है पूरा सेवकाई में करता आ रहा था। என் திருமணத்துக்கு முந்தின ஆண்டு கூட அருமை செல்வின் மாமா எல்லா மூப்பர்லாம் உட்கார்ந்து கேட்டாங்க, பாஸ்டர் இவங்களுக்கு ஏதாவது நீங்க பண்ணலாமே பாஸ்டர் அப்படின்னு இருந்தாங்க. मेरे शादी के 1 साल पहले भी जो सेल्विन मामा सभी लोग जो बैठकर इनके लिए कुछ करो कर उन्हें बात कर रहे थे। அப்போ கர்த்தர் கிருபையை நடத்தி கொண்டு வந்தார். तभी अनुग्रह से प्रभु चलाता आ रहा था। நான் கர்த்தருடைய சமூகத்தில் தாழ்த்தி சொல்றேன், प्रभु के उपस्थिति में अपने आप को नम्र कर मैं कहता हूं, என் திருமணத்து வரைக்கும் நான் சபையிலிருந்து எந்த விதமான சம்பளமோ எந்த காரியமோ நான் எதிர்பார்த்ததுமே எனக்கு கிடைத்ததும் இல்லை. मेरे शादी से पहले तक मैं कोई भी कोई उम्मीद नहीं रखा कि मुझे तनख्वाह या कुछ मिले कर அதுக்கப்புறம் திருமணம் ஆனதுக்கு அப்புறமும் கூட எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதத்துக்கு அப்புறம் தான் எனக்கு சபையிலிருந்து எனக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சாங்க. और 6-7 महीने के बाद शादी होने के बाद जो है मुझे थोड़ा मदद
करने लगे थोड़े देकर। தேவ பிள்ளைகளே, இந்த லாக்டவுன்ல பாத்தீங்கன்னா 2019ஆம் ஆண்டு அக்டோபர் மாசம் நினைக்கிறேன், எங்க வீட்டம்மாவுக்கு வேலை போச்சு. जो 2019 में अक्टूबर महीना शायद मेरे पत्नी जी का जो नौकरी चले गया, அவங்களுக்கு வேலையை விட்டுட்டு அவங்க ஒரு 3 மாசம் பிரேக் எடுத்தாங்க. वो नौकरी को छोड़कर 3 महीने का ब्रेक लिए। ஏன்னா அவங்களுக்கு வேற ஒரு காரியம் வந்துச்சு. அவங்க சொன்னாங்க இதில் நான் இது சம்மதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த காரியத்தை அவங்க கத்தருக்கென்று வைராக்கியமாய் நின்றதுனால அதை விட்டுட்டு அவங்க ஒரு 3 மாசம் கழிச்சு 2 மாசம் கழிச்சு நான் வேலைக்கு போறேனே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. उन्होंने कहा कि 3 महीने के बाद जो मैं वो नौकरी में छोड़कर मैं बाद में जाता हूं करके उन्होंने छोड़ दिया। கரெக்ட்டா அது முடியுமோ லாக்டவுன் வந்துச்சு. और वो खत्म होते ही लॉकडाउन आई। அதுக்கப்புறம் கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். फिर प्रभु एक आशीष को दिया। ஏறக்குறைய 2 ஆண்டுகள் கடந்து விட்டது. लगभग 2 साल गुजर गए। வேலை இல்ல, नौकरी नहीं है, வீட்டு வாடகை, घर का भाड़ा, எத்தனையோ காரியங்கள் இருக்குது. और कई सारे बातें हैं। எங்க ஜெஷுகுட்டி பிறக்கும் போதும் கூட நான் எந்த காரியமும் எனக்கு நம்ம எங்க குடும்பத்திலிருந்து எந்த காரியமும் எனக்கு கிடைக்கல. वो जशु जब जन्म हुआ तभी भी मेरे परिवार से मुझे कुछ नहीं मिला। நான் எதிர்பார்க்கவும் இல்லை. और मैं बाट जोका भी नहीं। ஆனால் கர்த்தர் கிருபையா எங்களை எல்லா காரியத்திலும் ஆசீர்வாதமாய் நடத்தினார். लेकिन परमेश्वर अनुग्रह से सारे बातों में हमें आशीषदायक चलाया। எல்லாருடைய கண்களில் கிருபை கிடைக்க முடிய உதவி செய்தார். सभी के नजरों में जो अनुग्रह मिलने के लिए प्रभु ने किया। என்கிட்ட ஒரு தேவ பிள்ளை கேட்டாங்க, उनसे एक प्रभु के बच्चे ने पूछा, கோத்ரேஜ் தான் சேர்ப்பீங்களோ? जो गोदरेज में आप जाएंगे क्या? அவ்வளவு காஸ்ட்லியான ஹாஸ்பிடல் தான் சேர்ப்பீங்களோ? उतना कॉस्टली हॉस्पिटल में जाके दाखिला लेंगे क्या? நாங்க கொடுக்கிற காணிக்கை பணத்துல தான நீங்க எல்லாம் பண்றீங்க அப்படினாங்க. हम देने वाले दान के पैसे में आप ये सब करते हैं। நான் ஏன் இந்த காரியம் சொல்றேன்னா, இந்த வாரத்துல ஒரு சில காரியங்கள் கேள்விப்பட்டதனால நிறைய பேர் என்கிட்ட சில காரியங்களை கேட்டீங்க, அதனால தெளிவுபடுத்த விரும்புகிறேன். मैं ये क्यों बताता हूं क्योंकि कुछ बातों को लोगों ने मुझसे पूछा, इसलिए उसकी सफाई देने के लिए मैं कहता हूं। கர்த்தர் கிருபையாய் எல்லா தேவைகளையும் அதிசயமாய் சந்தித்தார், இதுவரைக்கும் சந்தித்துக் கொண்டே வருகிறார். परमेश्वर ने अनुग्रह से सारे बातों को अभी तक पूरा करते आया और चमत्कार रीति से वो सब पूरा कर आ रहा है। எங்களை தலைகுனிய விடவே இல்லை. हमें सर झुकने के लिए कभी नहीं दिया। ஒரு சில பேர் கேட்டாங்க, பிரதர் அப்போ உங்களுக்கு நிறைய கிடைக்கும் உங்களுக்கு அப்படினாங்க. कुछ लोगों ने हमसे पूछा आपको बहुत शायद मिलता होगा। நான் கூட கேட்டேன், உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு தேவைனா உங்களை பாஸ்புக் உங்களுக்கு போட்டோ எடுத்து அனுப்பி விடுறேன், நீங்க பார்க்கலாம் எனக்கு எவ்வளவு உதவிகள் சபையில இருந்து செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு. तो मैंने कहा कि अगर आपको चाहिए तो मेरा पासबुक को मैं फोटो लेकर भेजता हूं, आप देख सकते हैं कि कितना मुझे मदद मिलती है। இந்த வாரத்துல ஒரு சில காரியங்கள் கேள்விப்படுறதுனால நிறைய பேர் நிறைய கேள்வி கேட்டாங்க. வீட்டு வாடகைலாம் கொடுக்குறாங்க. வீட்டு வாடகை எனக்கு இல்ல, தயவாய் மன்னிக்கவும், வீட்டு வாடகை பாஸ்டர்மா கொடுக்குறாங்க. जो उस घर की जो भाड़ा जो है पास्टर माँ को देते हैं, मुझे नहीं। அதே போல பாஸ்டர் சொன்ன அந்த ஆசீர்வாதமானது கடந்த மாதத்திலிருந்து எனக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. जो पास्टर कहने वाले आशीष जो है पिछले महीने से मुझे दे रहे हैं। ஏன் அந்த காரியங்கள் சொல்ல வரும்னா, நிறைய பேர் குழப்பத்துல நிறைய பேர் வேற மாதிரிலாம் கேட்டீங்க. நாங்க கொடுக்குற காணிக்கையில தானே நீங்க பண்றீங்க அப்படின்னாங்க. இல்ல கர்த்தருக்குள்ள சமூகத்துல நாங்க சாட்சியா நிற்கிறோம். கர்த்தர்களை தலைகுனிய விடவும் இல்லை, தலைகுனிய விடவும் மாட்டார். कई लोगों ने कई प्रकार के सवाल किए थे, इसलिए परमेश्वर के सामने परमेश्वर ने हमें कभी शर्मिंदा होने नहीं दिया है। ஒரு சாட்சி சொல்ல விரும்புறேன். मैं गवाही देना चाहता हूं। அந்த சபையில ஒரு சகோதரி கடந்த ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி வேலை போச்சு. हमारे कलीसिया में एक बहन का 2-3 महीने के पहले उनकी नौकरी चली गई। பெரிய உயர்வு, பெரிய சம்பளம், बहुत बड़े ऊंचाई पद में थे और बहुत बड़ा तनखा था। வேலை பண்ண ரொம்ப கஷ்டமா இருந்தாங்க, துக்கத்தோட இருந்தாங்க. उनके नौकरी जाने के कारण बहुत दुख और वेदना के साथ அப்ப थे। பேசும்போது சொன்னாங்க, சாம் பிரதர் எனக்கு இப்படி இவ்வளவு பெரிய வேலை இருந்துச்சு, இப்போ போயிடுச்சு, நீங்க ப்ரே பண்ணிக்கோங்க. அப்ப எப்பலாம் கேட்பேனோ அவங்கள விசாரிச்சுக்கிட்டு இருப்பேன். तभी उन्होंने कहा कि इतना बड़ा नौकरी था मेरा चला गया, तो जब कभी उनसे मैं संपर्क कर उनसे पूछताछ करता था। நான் போன மாதம் அவங்க சொன்னாங்க, लेकिन पिछले महीने उन्होंने कहा எனக்கு அதை விட உயர்வான சம்பளம், அதாவது நான் எதிர்பார்த்ததை விட கர்த்தர் பெரிதான ஒரு போஸ்ட் கொடுத்தார் அப்படினாங்க. तो उन्होंने कहा मैंने जो सोचा था उससे भी बड़ा पद को परमेश्वर ने मेरे लिए அந்த दिया। சாட்சி பாஸ்டர் சொல்லி இருக்காங்க. वो गवाही को पासवान जी भी ने दिए हैं। தாழ்த்தி சொல்றேன், இது வந்து பெருமைக்காகவோ அல்லது மற்ற எது காரியத்துக்காகவோ அல்ல. तो मैं नम्र कर कहता हूं ये घमंड के लिए और कोई कार्य के लिए नहीं। ஏன்னா நான் வந்து சில காரியங்களை வெளியே சொல்ல மாட்டேன். என்னுடைய எந்த காரியமும் வெளியே பேசுற பழக்கமே எனக்கு கிடையாது. क्योंकि मैं मेरे कार्य कुछ भी बाहर नहीं बताता हूं। கர்த்தர் யெகோவா ஈரே எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார். प्रभु यहोवा ईरे सभी कुछ देख लेता है। அவங்க கொடுக்கிற தசம பாகம் என்னுடைய சம்பளம். जो वो देने वाले दशमांश जो है वो मेरा तनख्वाह है। ஹலோ, அவங்க கொடுக்குற சம்பளம் எனக்கு சம்பளம் இல்லை, அவங்க கொடுக்குற தசமமாக எனக்கு சம்பளம். கர்த்தர் கிருபையை எங்களை நடத்தி கொண்டு வருகிறார், இனிமேல் நடத்துவார், இறுதி வரை நடத்துவார். तो परमेश्वर अनुग्रह से हमें चलाता आ रहा है, अभी तक चलाया और भी चलाएगा। ஏன் சொல்றேன்னா, கர்த்தர் உங்களுக்கு தயை கிடைக்க உதவி செய்தால் கர்த்தர் எல்லாருடைய கண்களின் கிருபை கிடைக்க உதவி मैं செய்வார். क्यों कहता हूं परमेश्वर उसके नजरों में मुझे अनुग्रह दिया और सभी को अनुग्रह देगा। எழுந்து நிற்போம், ஜெபிப்போம். उठकर खड़े हो जाएंगे, हम प्रार्थना करेंगे। கர்த்தருடைய கண்களில் கிருபை தயவு, மனுஷருடைய கண்களில் கிருபை தயவு. परमेश्वर के नजरों में अनुग्रह और दया, मनुष्य के नजरों में अनुग्रह और दया। தேவ பிள்ளையே, प्रभु के बच्चों, என்னை விசாரிக்கிறதுக்கு யாரும் இல்லை, मुझे पूछताछ करने के लिए कोई नहीं है, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. मुझे मदद करने के लिए कोई नहीं है। தேவரே, प्रभु என் மேல் தயவாயிரும், मेरे ऊपर दया என் कीजिए, மேல் தயவாயிரும் मेरे ऊपर दया சொல்லி कीजिए कर आप बोलते हैं। தேவன் சொல்லுகிறார், प्रभु कहता है என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. मेरे नजरों में तुझे अनुग्रह मिला, என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. मेरे नजरों में तुझे अनुग्रह मिला, என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. मेरे नजरों में तुझे अनुग्रह मिला। இன்றைக்கு
இன்றைக்கும் கர்த்தருடைய சமூகத்தில் துக்கத்தோட கண்ணீரோட காத்திருக்கிற தேவ பிள்ளையே, आज भी परमेश्वर की उपस्थिति में दुख और आंसू के साथ इंतजार करने वाले प्रभु के बच्चे, கர்த்தர் உங்களை பார்த்து பிரத்யேகமாய் பேசுகிற காரியம் இது. परमेश्वर आपको देखकर प्रत्यक्ष रूप से जो बात करता है, மனுஷனுடைய கரத்தை நோக்கி இருந்தாயோ, मनुष्य के हाथों की ओर इंतजार करता रहा மனுஷனை நோக்கி ஏமாந்து நிற்கிறாய், और मनुष्य को देखकर तो धोखा खाकर बैठा है क्या? இன்னைக்கு என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. आज मेरे नजरों में तुझे अनुग्रह मिला, என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. मेरे नजरों में तुझे अनुग्रह मिला। பக்தன் பாடுகிறார், भक्त गाता है, தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க, நீங்க நினைச்சா ஆசீர்வாதந்தா, என்ன மறந்தா எங்கே போவேன் நான், நீங்க நினைச்சா ஆசீர்வாதந்தான், என்னை மறந்தா எங்கே போவேன் நான், தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவ பிள்ளையே, प्रभु के बच्चों, அவருடைய கண்களில் கிருபை கிடைக்காமல் அவரை பார்க்க முடியாது. उसके दृष्टि में जो अनुग्रह मिले बगैर उसे नहीं देख सकते। மோசே கேட்கிறார், मूसा पूछता है, முகமுகமா பார்த்து பேசுறேன், आपको आमने सामने देखकर बात करता हूँ, ஆனால் உம்மை நான் முகமுகமாய் பார்க்கும்படியாக அல்ல, ஒவ்வொரு நாளும் உம்மோடு பேச, உம்முடைய தரிசிக்க, உம்முடைய திட்டங்களை அறிய உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைக்கும். लेकिन सिर्फ आपको आमने सामने देखने ही नहीं, हर दिन आपके दर्शन को पाने के लिए, आपसे बात करने के लिए हर दिन मुझे अनुग्रह दीजिए। கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தால் ஒளிய தேவனை பார்க்க முடியாதே. परमेश्वर के नजरों में अनुग्रह मिले बगैर आप प्रभु को नहीं देख सकते हैं। என்னையும் சேர்த்து ஒப்பு கொடுத்து தான் கேட்கிறேன், अपने आप को भी उसमें समर्पण कर कर मैं कहता हूँ, நீங்களும் கேட்பீங்களா? आप भी ऐसे पूछेंगे क्या? ஏசப்பா, यीशु पिता, உம்மை பார்க்க, आपको देखने, உம்மை காண, आपको देखने के உம்முடைய लिए, கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதாக, आपके दृष्टि में मुझे अनुग्रह मिलने दो, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதாகப்பா. आपके दृष्टि में मुझे अनुग्रह मिलने दो। நான் கிறிஸ்தவன் என்று சொல்கிறதை விட, मैं मसीहा कर कर कहने से बढ़कर, நான் ஊழியக்காரன் என்று சொல்கிறதை விட, मैं सेवक हूँ ऐसे करने से कहने से बढ़कर, உம்முடைய பிள்ளையாய் மாற விரும்புகிறேன்ப்பா. आपके संतान बनना चाहता हूँ। எப்படி ஒரு பிள்ளை தன் தகப்பனுடைய முகத்தை காணும்படியாக பர்மிஷன் கேட்கவே மாட்டான். जैसे एक बच्चा अपने पिता के चेहरा को देखने के लिए इजाजत नहीं मांगता है, உம்மை பார்க்கணும்ப்பா, वैसे हम आपको देखना உம்முடைய है, மகிமையை காணணும்ப்பா, आपके महिमा को देखना है, உம்மோட உறவாடணும்ப்பா, आपसे बात करना है, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்பீங்களா? मुझे मदद कीजिए कर आप बोलेंगे क्या? ஏசப்பா, यीशु पिता, கேளுங்களா? ஏசப்பா, यीशु पिता, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதாக, आपके दृष्टि में मुझे अनुग्रह मिलने உம்முடைய दो, கண்களில் எனக்கு தயை கிடைப்பதாக, आपके नजरों में मुझे अनुग्रह मिलने दो, உம்மை பார்க்கணும்ப்பா, आपको देखना உம்முடைய है, திட்டங்களை அறிந்து கொள்ளணும்ப்பா. आपके योजनाओं को जान लेना है। தேவன் நம் நடுவில் வாசம் பண்ணும்படியாக தேவனுடைய கண்களில் கிருபை கிடைக்க வேண்டும். परमेश्वर हमारे बीच में निवास करने के लिए उसके नजरों में अनुग्रह मिलना है। இன்னைக்கு உலக பிரகாரமான மனுஷன் பணத்தை அந்தஸ்தை பார்த்து நம்மோட பழகுவார்கள். आज दुनिया के मनुष्य हमारे पद और हमारे पैसे को देखकर हमसे बातचीत करते हैं। அவங்க வீடு சின்ன வீடு, उनका घर छोटा घर है, அங்கெல்லாம் போக முடியாது. वहां पर नहीं जा सकते। ஆனால் தேவன் வீட்டை பார்க்கிறவர் அல்ல, உள்ளத்தை பார்க்கிற தேவனா लेकिन இருக்கிறார். परमेश्वर घर कितना बड़ा वो नहीं देखता, लेकिन मन को देखता है। அவர் நம் நடுவில் வாசம் பண்ண, वो हमारे बीच में निवास करने அவர் के लिए, நமக்குள் பிறக்கும்படியாக, वो हमारे भीतर जन्म लेने के लिए, அவர் அவர்காய் நாம் ஒரு ஆலயத்தை கட்டும்படியாக தேவன் நமக்கு அவரை கண்களில் கிருபை கிடைக்க உதவி செய்ய வேண்டுமே. और उसके लिए एक भवन बांधने के लिए परमेश्वर हमारे लिए मदद करना है, अनुग्रह கேட்பீங்களா? देना है। ஏசப்பா கேட்பீங்களா? आप परमेश्वर से मांगेंगे क्या? ஏசப்பா, यीशु पिता, இந்த கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதாக, आपके दृष्टि में मुझे अनुग्रह मिलने दो। இந்த கண்களில் எனக்கு கிருபை கிடைக்காவிட்டால், आपके नजरों में अगर मुझे अनुग्रह नहीं मिला तो தேவரீ, प्रभु, நான் நீர் எங்கள் மத்தியில் வாசம் பண்ண முடியாதே, आप हमारे बीच में निवास नहीं कर सकते। எங்களுக்கு உம்முடைய கண்களில் கிருபை கிடைக்க உதவி செய்வீராகப்பா. हमें आपके नजरों में अनुग्रह मिलने के लिए मदद कीजिए। இந்த கொரோனா நாட்கள் எத்தனையோ மரணங்கள், ये कोरोना के दिनों में कितने मरण, ஆனா தேவனுடைய கண்களில் நமக்கு கிருபை கிடைத்தது நிமித்தம் இதுவரைக்கும் தேவன் காத்துகாத்தார். இனிமேலும் தேவனுடைய கண்களில் நம் கர்த்தர் நமக்கு கிருபை கிடைக்க உதவி செய்வார். लेकिन परमेश्वर की नजरों में अनुग्रह मिलने के कारण अभी तक हमें संभाला और भी वो संभालते रहेगा। நம்முடைய வாழ்க்கையில் தனிமை வாட்டும் பொழுது, हमारी जिंदगी के अकेलापन को देखते समय, நம்முடைய வாழ்க்கையில் தனிமை வாட்டும் பொழுது, हमारे जिंदगी का अकेलापन हमें तकलीफ देते समय, தேவன் நமக்கு துணை நின்று அவருடைய கண்களில் கிருபை கிடைக்கும்படியாக
உதவி செய்து நமக்கு எல்லா காரியத்திலும் ஜெயம் அளிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். परमेश्वर हमारे साथ खड़े रहकर हमारे लिए सारे बातों में विजय हासिल देने के लिए सामर्थ्यवान है. தேவனுடைய கண்களில் நமக்கு கிருபை கிடைக்கத்தக்கதாய் ஒரு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நல்ல கரங்களை தட்டி சுதரிப்போமா? ஆமென் ஆமென் ஆமென். நம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதாக, நம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதாக. இயேசுப்பா இயேசுப்பா, நம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைக்க உதவி செய்வீராக. नजरों में मुझे अनुग्रह मिलने के लिए मदद कीजिए. எனக்கு கிருபை கிடைத்தால் எனக்கு மேன்மை உண்டுப்பா. अगर आप अनुग्रह देंगे तो मेरे लिए उन्नति है. இரண்டாவதாய் दूसरा வேலை ஸ்தலத்துல, जो नौकरी के स्थल படிப்பின் காரியத்துல, जो पढ़ाई के कार्य में, என்னென்ன காரியத்தில் உங்களுக்கு மனுஷருடைய கண்களில் கிருபை வேண்டுமோ, जो भी कार्य में मनुष्य के नजरों में आपको अनुग्रह चाहिए, எல்லாருடைய கண்களில் கிருபை கிடைக்க உதவி செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். सभी के नजरों में अनुग्रह मिलने वाला प्रभु परमेश्वर है. யோசேப்புக்கு கிருபை கிடைக்கும்படியாக உதவி செய்த தேவன், उसको अनुग्रह मिलने के लिए मदद किया परमेश्वर. எஸ்தருக்கு உதவி செய்த தேவன், एस्थर के लिए जो मदद किया, தானியேலுக்கு உதவி செய்த தேவன், दानियेल के लिए जो मदद किया, இந்த நாள் முதற்கொண்டு इस दिन से लेकर நீங்க வேலை ஸ்தலத்துல போகும் பொழுது आप नौकरी के स्थल में जाते समय எல்லா மேனேஜர்ஸ், सारे मैनेजर, எல்லா பிரின்சிபல், सारे प्रिंसिपल, எல்லா ஹெட் மாஸ்டர், सारे हेडमास्टर, எல்லாருடைய கண்களில் கர்த்தர் நமக்கு கிருபை கிடைக்கும்படியாக உதவி செய்வார். सभी के नजरों में अनुग्रह मिलने के लिए परमेश्वर मदद करेगा. அந்த நம்பிக்கையோட நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை சுதரிப்போமா? वो भरोसा के साथ ஆமென் 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 ஆமென். மனுஷருடைய கண்களில் நமக்கு கிருபை கிடைக்கும்படியாக உதவி செய்வீராக ஆவியானவரே. मनुष्य के नजरों में मुझे अनुग्रह मिलने के लिए मदद कीजिए पवित्र आत्मा. நாங்க தோத்து போயிர கூடாதப்பா. हम हार नहीं जाना है. நம்முடைய கண்கள் முன்பதாக எங்கள் கொம்பை உயர்த்துகிற தேவன் நீ. हमारे आंखों के सामने हमारे सियों को आप ऊंचा कर दीजिए. எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, हमसे अधिक प्यार करने वाले स्वर्गीय पिता, கர்த்தர் இன்றைக்கு எங்களோட பேசின காரியத்தை அப்பா நம்முடைய பிள்ளைகளுக்கு சொன்னப்பா. प्रभु आप हमसे जो बात किया वो आपके बच्चों को मैंने कह दिया. எங்களை நீங்க திடப்படுத்திருக்கிறீங்க. हमें आपने हियाव बांधा है. தேவரே, प्रभु உம்முடைய கண்களிலும் आपके नजरों में மனுஷருடைய और கண்களிலும் मनुष्य के नजरों में எங்களுக்கு கிருபை கிடைப்பதாக, हमें अनुग्रह मिलने दो. எங்களுக்கு கிருபை கிடைப்பதாக, हमें अनुग्रह मिलने दो. எங்களுக்கு கிருபை கிடைப்பதாக. हमें अनुग्रह मिलने दो. ஒவ்வொரு காரியத்திலும், हर कार्य में, ஒவ்வொரு அடிகளிலும் हर कदम में கர்த்தாவே प्रभु எங்களுக்கு கிருபை கிடைக்கும்படியாக உதவி हमें செய்வீராக. अनुग्रह मिलने के लिए मदद कीजिए. தேவரீர், प्रभु உம்முடைய கண்களிலும் आपके नजरों में, மனுஷருடைய கண்களிலும் मनुष्यों के नजरों में ஒவ்வொரு நாளும் हर दिन हर दिन எங்களுக்கு கிருபை கிடைக்க உதவி हमें செய்யுங்க. अनुग्रह मिलने के लिए मदद कीजिए. கர்த்தாவே, प्रभु உம்மை நோக்கி பார்க்கிற हाँ आपकी ओर देखने वाले ஒவ்வொரு முகங்களும் हर चेहरा பிரகாசம் அடைவதாக प्रकाशित होने दो. சங்கீதக்காரன் சொன்னது போல भजन गीत वाला कहता எனக்கு है, ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக मुझे मदद आने वाले पर्वत की ओर என் கண்களை ஏறெடுக்கிறேன். अपने आंखों को उठाता हूँ. வானமும் பூமியும் உண்டாக்கின आकाश और पृथ्वी को बनाया हुआ கர்த்தரிடத்திலிருந்து प्रभु के पास से எனக்கு ஒத்தாசை வரும். मेरे लिए मदद आएगा. தேவரீர், प्रभु உம்முடைய பிள்ளைகள் உம்மை நோக்கி आपके பார்க்கறாங்க. बच्चे आपकी ओर देखते हैं. வேலைக்காரருடைய கண்கள், जो दासों की जो आंखें வேலைக்காரருடைய கண்கள் और दासनी के जो आंखें தங்கள் எஜமானுடைய கரத்தை நோக்கி இருக்குமா போ. अपने स्वामियों के हाथों की ओर जैसे रहती हैं. இந்த கரத்தில் இரக்கம் கிடைக்கும் வரை, आपके हाथ से अनुग्रह मिलने तक, கிருபை கிடைக்கும் வரை, दया मिलने तक தயை கிடைக்கும் வரை और दया मिलने तक உம்மை நோக்கி பார்க்கிறோம். आपकी ओर देखेंगे. எங்களுக்கு உதவி செய்யுங்க. बच्चों को मदद कीजिए. விசேஷமாய் विशेष रूप से நாளைக்கு பிரயாணப்பட்டு போகிற நம்முடைய பிள்ளைகளுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். जो कल सफर करके जाने वाले को आपके हाथ में समर्पण करते हैं. டியூஸ்டே 11ஆம் தேதி நம்முடைய பிள்ளைகள் அந்த ஜட்ஜுக்கு முன்னாடி நிற்கும் பொழுது, वो 11 तारीख को जज के सामने आपके बच्चे जब खड़े रहते हैं, அந்த ஜட்ஜ் கண்களில் எங்களுக்கு கிருபை கிடைக்கத்தக்க உதவி वो செய்யுங்க. जज के नजरों में भी अनुग्रह मिलने के लिए मदद எங்களுக்காய் कीजिए. நீர் வழக்காடுகிறது, हमारे लिए आप मुकदमा लड़ते எங்களுக்காய் हैं. நீர் வழக்காடுகிறது, हमारे लिए आप मुकदमा लड़ते हैं. எங்களுக்காய் நீர் எங்களுக்கு ஜாமீன் கொடுக்கிற தேவன் அப்பா. आप हमारे लिए जामीन देने वाला प्रभु हैं. आप हमारे लिए जमानत देकर जमानत देने वाले खुदा हो. आप हमारे लिए जमानत देकर देने वाले खुदा हो. ஆண்டவரே, प्रभु எங்கள் பிள்ளைகளை கண்ணோக்கி பார்ப்பீராக. हमारे बच्चों को आप देखिए, கண்ணீரோடு செல்கிறாங்கப்பா. आंसू के साथ जा रहे हैं. ஜெயமாய் திரும்பத்தக்க உதவி विजय के செய்யுங்க. साथ आने के लिए मदद कीजिए. பலப்படுத்துங்க. उन्हें बल दीजिए. உங்கள் பிள்ளைகளுடைய எல்லா குறைவு நிறைவாக்கும். आप बच्चों के सारे कमियों को पूरा कीजिए. எங்களோட இணைந்திருக்கிற हमसे मिले हुए ஒவ்வொரு பிள்ளைகளையும் हर बच्चे को ஆசீர்வதி. आशीष कीजिए. பெரிய காரியங்களை செய்யும். बड़े कार्य को कीजिए. இயேசுவின் நாமத்தில். यीशु के नाम से आमेन. आमेन. பாஸ்டர் வராங்க. ஒரு திருமண அறிவிப்பு, एक शादी का அதை தொடர்ந்து ஒரு சின்ன கிளிப் போடுவாங்க. उसके கோபால் காரியத்தை குறித்து ஒரு பாரத்துக்காக போட விரும்புகிறேன். उसके लगातार एक क्लिप डालेंगे भोपाल के बोझ के बारे में. நம்முடைய போருளி சபையின் வெள்ளத்துறையா, அவங்களுடைய வெள்ளத்துறையா இந்திரா, அவங்களுடைய மகன் வி சாலமன் ராஜா, அதே போல் பேப்டிஸ்ட் சர்ச்சை சேர்ந்த பல்லமலை செல்லப்பாப்பனுடைய மகள் ராணி, 2 பேருக்கும் வர 25ஆம் தேதி திருமணம் நடக்கவிருக்கிறது. हमारे कलिशिया के बोरली कलिशिया के वेल्लतुराई के बेटा सालमन राजा और पलमलई उनका बेटी रानी, दोनों का विवाह आने वाला 25 तारीख को होने वाला है. இவங்களை பரிசுத்த விவாக நிலைமையில்
சேர்க்கக்கூடாதபடிக்கு நியாயமான காரணமாகவும் முகாந்திரமாக உங்களுடைய யாராவது அறிந்திருந்தால் அதை சபைக்கு எழுத்து மூலம் தெரிவிக்க கடவர்கள். इन्हें परमेश्वर के विवाह में सामने विवाह में एकत्रित होने के लिए कोई बाधा हो तो आप लिखित रूप में इसे समर्पण कीजिए. இது இவர்களுக்கு முதலாவது அறிக்கை. ஒரு சின்ன அப்புறம் நம்ம காணிக்கைக்காக ஜெபிக்கலாம். இந்த கிளிப்போட பொருளை போபாலில் நடந்த சம்பவத்தை குறித்து ஒரு 2 செகண்ட் தான், 2 செகண்ட். That was destroyed by fire last December. Recently, 5 young Christians were physically assaulted for attending Mass. இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க அதை நான் சொல்ல விரும்பலை. இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். அதை जो अंग्रेज जानते हैं वो पढ़ सकते हैं. அந்த முதல் வார்த்தையை வாசித்தா நீங்கள் சகிக்க மாட்டீங்க. अगर वो पहले शब्दों का पढ़ेंगे तो आप सहन नहीं कर पाएंगे. இதை செய்யாட்டா உங்களை உயிரோடு எரிச்சிரும் அப்படிங்கிறாங்க. ये अगर आप नहीं करेंगे तो आपको जिंदा जला देंगे ऐसे அது என்ன செய்ய சொன்னாங்கன்னு இங்கிலீஷில் போட்டோம். वो क्या करने के लिए कहे हम इंग्लिश में डालें. இது ஒரு அந்த 1000ல் 1 தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்க. उसमें जो हुआ वो घटने में एक आपने देखा है. 2 செகண்ட் இதை இன்னைக்கு காலையில் செய்தியை பார்த்த உடனே ஒரு மெசேஜ் எனக்கு வந்தது. ये 2 सेकंड देखते ही एक मैसेज सुबह आया. அந்த 2 செகண்டை பார்த்தோம், இங்கே உள்ளமெல்லாம் பற்றி எரிய ஆரம்பிச்சது அப்படின்னா. वो 2 सेकंड क्लिप जो देखे उन्होंने कहा हमारे मन जो है जल रही है. 2 செகண்ட் உங்களால் தாங்க முடியல அந்த வேதனையை. 2 सेकंड उस वेदना को आप सहन नहीं कर पा रहे हैं. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் சகோதரர்கள் கிட்டத்தட்ட 1 மணிலேருந்து 1.5 மணி நேரம் அதை தாங்கினாங்க. हमारे प्रभु के बच्चे जो है 1 से 1.5 घंटा तक उसे सहन किए. ஜஸ்ட் ஆரம்பம் தான். ये सिर्फ शुरुआत है. சாட்சி அங்கே ஸ்டாலினி அங்கே நிற்கிறாங்க. जो गवाही के रूप में स्टालिन जी यहाँ पर है. அத்தனை பேரும் இனியும் ராணா பாஸ்டர் மட்டும் நீங்கள் பார்க்க முடியல. அதில் पास्टर जी को और राणा पास्टर को वहाँ पर नहीं देख पाए நாங்கள் முன் வரிசையில் உட்காந்துருந்தோம். क्योंकि हम आगे के कतार में बैठे थे. பிரதர்ஸ்லாம் பின்னால் உட்காந்துருந்தாங்க. भाई लोग पीछे बैठे थे. ஸோ அவங்களுக்கு நடந்த சம்பவத்தை நீங்கள் பார்த்தீங்க. जो उन्हें हुआ बात को आपने देखा. எங்களுக்கு பெல்ட் அடி கிடைக்கல. हमें बेल्ट का मार नहीं गिरा. ஆனால் அவங்களுக்கு பெல்ட் அடியும் கிடைச்சது. और लेकिन बेल्ट का भी मार उन्हें मिला. ஆனால் எல்லாருக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட் தான் கொடுத்தாங்க. लेकिन सभी के लिए एक ही ट्रीटमेंट दिए. அவமானப்படுகிற ட்ரீட்மெண்ட், अपमान करने वाली ट्रीटमेंट. அதனால பாரத்தோடு ஜெபிங்க. इसलिए बोझ के साथ प्रार्थना இந்த कीजिए. முறை கர்த்தர் கேஸ் எப்படியாவது ஜெயமா முடித்து தரணும். इस बार कैसे भी विजयी के रूप में प्रभु केस को समाप्त करना है. 7 வருஷமாக சபை தான் செலவழிக்கிறது. 7 साल से कलीसिया में ही वो खर्च किया जा रहा है. ஊழியக்காரர்கள் எங்களையும் தாங்கிறது சபை தான். जो सेवक हमें भी जो थामती है वो எல்லா कलीसिया. செலவுகளையும் சபை தாங்கி கொண்டிருக்கிறது. सारे खर्चाओं को कलीसिया थाम रही है. கர்த்தர் அறிவார். प्रभु जानता है. ஓகே, அதனால அதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. उसके लिए आप प्रार्थना कर लीजिए. உங்க காணிக்கைகள் எடுத்துக்கொள்ளுங்க. अपने दान को हाथ में ले लीजिए. கர்த்தர் காணிக்கை செலுத்துவோம். प्रभु के लिए हम दान देंगे. பரலோக பிதாவே நன்றி செலுத்துகிறோம். सूर्य पिता धन्यवाद देते हैं. உம்முடைய கண்களில் கிருபை, மனுஷர்களுடைய தயவு கிடைக்கணும்ப்பா. आपके नजरों में अनुग्रह और मनुष्य के नजरों में दया मिलना है. யோசேப்புக்கு கர்த்தருடைய கண்களிலும் கிருபை கிடைத்தது. यूसुफ को परमेश्वर के नजरों में भी अनुग्रह मिला. பார்வோன் சமூகத்துல கிருபையும் ஞானத்தையும் கொடுத்தீங்க. और फिर उनकी उपस्थिति में अनुग्रह और ज्ञान को दिए. இந்த காணிக்கை அங்கீகரிக்கப்படுவதற்கும் உடைய கண்களில் கிருபை கிடைக்கணும்ப்பா. इस दान को अंगीकार करने के लिए भी आपके नजरों में अनुग्रह मिलना है. 2 பேர் காணிக்கை செலுத்தினாங்க. दोनों दान दिए. ஆபேலும் செலுத்தினா, காயினும் செலுத்தினா. आबेल और काइन दोनों ने दान दिए. ஆனா ஆபேலின் உண்மையான உள்ளத்தை கர்த்தர் பார்த்தீங்கப்பா. लेकिन आबेल के सच्चे हृदय को आपने देखा. ஆனா காயின் உள்ளத்தில் இருந்த எண்ணத்தை அறிந்திருந்தீங்க. और काइन के मन में रहने वाले